Hello. Hi. Good afternoon. Welcome to Vedantu and now we're 𝐿𝑗𝑒𝑣. So today it's going to be a science marathon day. Okay. So இன்னைக்கு வந்து நம்ம ரொம்ப ஜாலியா ஃபாஸ்டா with fun நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படினா சயின்ஸ் எக்ஸாம்க்கு தேவையானதை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண போறோம். முக்கியமா பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி பிகாஸ் ஆஷா மேம் உங்களுக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படினா பயாலஜி ஆல்ரெடி வந்து உங்களுக்கு தனித்தனி செஷன்ல வந்து சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு ஸ்டார்ட் வந்து ஹார்ட்லி இட் வில் பி ஃபார் ஒரு 3 hours அவ்வளோதான். நம்ம வந்து ரொம்ப ஃபாஸ்டா வந்து முடிச்சிடலாம். ஸோ ஒரு 1 hour மட்டும் வந்து கெமிஸ்ட்ரி கிளாஸ் இருக்க போகுது. அதுக்கப்புறமா உங்களுக்கு பிசிக்ஸ் கிளாஸ், தென் அகைன் வந்து கெமிஸ்ட்ரி. இன்னைக்கு வந்து நமக்கு போரே அடிக்காம ரொம்ப ஜாலியா ரொம்ப ஹாப்பியா நம்மளோட கிளாஸஸ் வந்து இருக்க போகுது. ஸோ how many of you are there in the class right now and put fire in the chat section. எல்லாருமே chatல fire பறக்க விடுங்க and then everybody smash the லைக் பட்டன். ஓகே, எல்லாருமே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க. சாப்டர் 7 ஆஃப் கெமிஸ்ட்ரி உடைய ப்ராப்ளம்ஸ் உடைய பிடிஎஃப் லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது லைவ் செஷன் மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஷேர் த லிங்க் வித் தெம் அண்ட் ஆஸ்க் தெம் டு ஜாயின் ஹியர். ஓகே, ஸோ டுடே செஷன் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னா 30 மினிட்ஸ்க்கு செம ஃபோக்கஸ்டா செம குட் பசங்களா நல்ல பசங்களா நம்ம வந்து கிளாஸ் கவனிக்க போறோம். நிறைய கான்செப்ட்ஸ் படிக்க போறோம். நிறைய கொஸ்டின் ஆன்சர்ஸ் நம்ம வந்து படிக்க போறோம். சோ சூப்பரா படிக்க போறோம் ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் கரெக்டா ஒரு லாஸ்ட் 5 மினிட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா there is going to be a fun games. ஓகே, இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டிஃபரெண்டான ஒரு கேம் வந்து விளையாட போறோம். இது வரைக்கும் நம்ம விளையாடாத ஒரு புது கேம் வந்து நம்ம விளையாட போறோம். அது என்னது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ஓகே, யூ கேன் ஆல்சோ சஜஸ்ட் நியூ கேம்ஸ். நீங்களும் வந்து கண்டிப்பா அதை சஜஸ்ட் பண்ணலாம். நம்ம வந்து பிசிக்ஸ் கிளாஸ்ல அதை வந்து வச்சுப்போம். ஸோ ஐஸ் பிரேக்கர் செஷன், எஸ் ஐஸ் பிரேக்கர் செஷன் வந்து வச்சுக்க போறோம். ஸோ ஃபன்னா இருக்க போகுது, அதே நேரத்துல வந்து நம்ம பிரெயின் ரெஃப்ரெஷிங்கா வந்து இருக்க போகுது. ஓகே, ஸோ லெட்ஸ் see டுடே செஷன் கடைசி வரைக்கும் யாரு இருக்க போறாங்க அப்படி சொல்லிட்டு நான் வந்து பார்க்க போறேன். ஓகே, டன். ஸோ நோ வீக் குவிஸ்லாம் இல்ல, நம்ம வந்து ஜாலியா விளையாட போறோம் ஒரு கேம். ஓகே, சூப்பர். சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து உங்ககிட்ட 5 கொஸ்டின்கான குவிஸ் வந்து கேட்பேன். நடுவுல ஒவ்வொரு கொஸ்டினோட எண்ட்ல அந்த மாதிரி அந்த குவிஸ் கொஸ்டின் வந்து நேமோட ஃபைனலா யார் வந்து ஆன்சர் பண்றாங்க இந்த கமெண்ட் செக்ஷன் அப்படின்னு பார்க்க போறேன். சரியா? சோ அந்த குவிஸுக்குலாம் தனியா ஒரு பேப்பர்ல மட்டும் நோட்ஸ் எழுதிட்டே வாங்க. சரியா? And 5th minute let me know in the chat section. Clear? So இப்போ வந்து 12:05 ஆகுது. Okay, so அடுத்த ஐஸ் பிரேக்கர் எப்போ 12:35 க்கு. So 12:35 க்கு எல்லாரும் எனக்கு வந்து என்ன பண்ணனும் chatல fun அப்படினு சொல்லிட்டு போடணும். There is going to be a very important fun event today. Okay, done. So yeah, so நீ ஜேக்கு நீங்க ஃபவுண்டேஷன் கிளாஸஸ் ஜாயின் பண்ணீங்கன்னா வேதாந்தோட ஆஃப்லைன் சென்டர்ஸ் இருக்கு. அண்ணா நகர், வேளச்சேரி, தாம்பரம், ஆவடி, பேரூர் அண்ட் பெருங்குளத்தூர் அண்ட் ஆல்சோ இன் மதுரை, திருச்சி அண்ட் கோயம்புத்தூர்லயும் இருக்கு. நீங்க புக் விசிட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், நீங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். 𝑖VSAT அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்காலர்ஷிப் எக்ஸாம்ஸ் இருக்கு, அதையும் நீங்க வந்து எழுதலாம். ஓகே, சூப்பர். சோ நம்ம சாப்டர் 7 புக் பேக் கொஸ்டின்ல இருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். Are you all there? So 100 people are in the live right now. Let us pray, let us wish நம்ம எக்ஸாம்லயும் 100 வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. Okay, so I am going to help you out. You are going to score a centum in your public exam. Okay, so இதுக்கப்புறம் 30 minutes full focus. 12:35 க்கு remind me there is going to be a பயங்கர fun. Okay, super. Define relative atomic mass. You won't believe 11th standardல இதே क्वेश्चन இதே ஆன்சர் தான் நீங்க படிக்க போறீங்க. Relative atomic mass அப்படினா வந்து என்ன? You know what is atomic mass, right? So ஒரு ஆட்டம் உடைய மாஸ் எவ்வளவு, அதுதான் வந்து நம்ம வந்து atomic mass அப்படி நம்ம வந்து சொல்லுவோம். கரெக்ட்டா? Relative atomic mass of an element is the ratio between the average mass of the isotope. இப்போ கார்பன் இருக்குன்னு வெச்சுக்கோங்க. கார்பன்ல நமக்கு நிறைய ஐசோடோப்ஸ் ஆஃப் கார்பன்ஸ் வந்து இருக்கும். ஆக்சிஜன் இருக்கு அப்படின்னா நிறைய ஐசோடோப்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் வந்து இருக்கும். What do you mean by isotope? நம்ம 9th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருக்கோம் இல்லையா? சோ 9th ஸ்டாண்டர்ட்ல நம்ம வந்து என்ன ஐசோடோப்ஸ் பத்தி படிச்சிருப்போம். சேம் என்னது, எது சேமா இருக்கும் எது டிஃபரெண்டா இருக்கும்? சேம் அட்டாமிக் நம்பர் பட் டிஃபரெண்ட் மாஸ் நம்பர். சரியா? அட்டாமிக் நம்பர் வந்து சேமா இருக்கும், மாஸ் நம்பர் டிஃபரெண்டா இருக்கும். கரெக்ட்டா?
Yes, so இதுதான் நம்மளுடைய isotopes. So இங்க average mass of the isotopes உடைய average mass to 1/12 part of the mass of carbon 12 atom. Okay, so என்ன பண்றோம், நம்ம வந்து டிவைட் பண்றோம் average mass of the isotopeயும் 1/12 of the mass of carbon 12 atomயும் நம்ம வந்து டிவைட் பண்றோம். carbon 12 atom உடைய mass 12 ஆல டிவைட் பண்ணி அந்த வேல்யூவை நம்ம average mass of the isotopes கூட நம்ம டிவைட் பண்றோம். So இந்த relative atomic mass தான் AR, relative atomic mass தான் AR அப்படின்னு denote பண்றோம். Okay, it is otherwise called standard atomic weight. Okay, so இதுக்கு இன்னொரு ஒரு நேமும் வந்து என்னது, standard atomic weight. Okay, so relative atomic mass அப்படிங்கிறது வந்து என்னது, it is the ratio of average mass of the isotopes. ஒரு isotope உடைய average mass 2 அப்படினா divided by 1/12 of the mass of carbon. Okay, so இது எல்லாருக்குமே clear-ஆ? Super. அடுத்து வந்து write the different types of isotopes of oxygen and the percentage abundance. Percentage abundance அப்படினா என்ன தெரியுமா, இப்போ இந்த வேர்ல்டுல ஒவ்வொரு ஐசோடோப் ஆஃப் ஆக்சிஜனும் எவ்வளவு இருக்கும். ஓகே, சோ இந்த வேர்ல்டுல ஒவ்வொரு ஆக்சிஜன் ஐசோடோப்ஸும் எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்கும் அப்படிங்கறதா பெர்சன்டேஜ் அபண்டன்ஸ். ஓகே, சோ இப்போ நல்லா கவனிங்க. O ஆக்சிஜன் 8, கீழ இருக்கிறது என்னது, அட்டாமிக் நம்பர். கரெக்ட்டா? சோ சேம் அட்டாமிக் நம்பர் 888. ஆனா மாஸ் நம்பர் நமக்கு மாறுது, 16, 17, 18. Okay, so same atomic number but different mass number is called as the isotopes. 3 to 4 hours live இருக்கும்டா, கவனிங்க சரியா? Okay, so 99.757% வந்து யார் இருப்பாங்க, ஆக்சிஜன் 16. Okay, 16 mass number இருக்கக்கூடிய ஆக்சிஜன் தான் 99.757% வந்து இருப்பாங்க. அடுத்து 0.038% தான் 17 ஐசோடோப் இருக்கும். 18 ஐசோடோப் பாருங்க 0.205. ஆமாடா, 2 மார்க் 4 மார்க் 7 மார்க் எல்லாமே இன்க்ளூடட் தான். ஓகே, வெரி குட். So write the different types of isotopes of oxygen and its percentage abundance. So oxygen 8, 16 வந்து பாத்தீங்கன்னா 99.757%. oxygen 17 வந்து 0.038% and 0.025% வந்து oxygen 18 வந்து இருக்கும். ஓகே, சோ இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு क्वेश्चन எல்லாருக்குமே வந்து கிளியரா? எல்லாருக்குமே கிளியரா? சோ பெர்சன்டேஜ் அபண்டன்ஸ் அப்படின்னு அவங்க ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. சோ இங்க நீங்க பெர்சன்டேஜ் போட்டும் எழுதலாம், பெர்சன்டேஜ் போடாமையும் எழுதலாம். சோ ஆக்சிஜன் சேம் அட்டாமிக் நம்பர் 888 and மாஸ் நம்பர் நமக்கு 16, 17 and 18 மாறுது. டன். சோ அடுத்து பாருங்க, define atomicity. atomicity அப்படினா என்னது? The number of atoms present in the molecule is called as atomicity. ஒரு ஆட்டம்ல எத்தனை ஒரு மாலிக்யூல்ல எத்தனை ஆட்டம் இருக்கோ அதான் atomicity. எனக்கு எல்லாம் சாட்ல சொல்லுங்க, எத்தனை ஆட்டம்ஸ் இருக்கு ஆக்சிஜன்ல? இங்க எத்தனை ஆட்டம் இருக்கு? 1. இங்க நைட்ரஜன்ல 1. இதே O2 எத்தனை ஆட்டம் இருக்கு? 2. N2 எவ்வளோ? 2. H2O எவ்வளவு ஆட்டம்ஸ் இருக்கு? ஹைட்ரஜன் 2, ஆக்சிஜன் 1, 3. HCl ஹைட்ரஜன் 1, குளோரின் 1, 2. H2SO4 ஆக்சிஜன் 4, சல்ஃபர் 1, ஹைட்ரஜன் 2, 7 ஆட்டம்ஸ் இங்க நமக்கு மொத்தமா இருக்கு. சோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் தான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம்? we are calling it as the atomicity. Okay, so the number of atoms present in a molecule தான் atomicity அப்படின்னு சொல்றோம். Okay, அடுத்ததா give any two example of heterodiatomic molecule. hetero அப்படினா different அப்படின்னு அர்த்தம், diatomicனா ரெண்டு ஆட்டம் இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். say for example HCl ல ரெண்டு ஆட்டம் இருக்கு, ரெண்டுமே டிஃபரெண்டா இருக்கு. அதே மாதிரி கார்பன் மோனாக்சைடுல ரெண்டு ஆட்டம் இருக்கு, ரெண்டுமே டிஃபரெண்டா இருக்கு. சோ ஹெட்ரோடயட்டாமிக்னா you can write them as the examples. இதே ஹோமோடயட்டாமிக் அப்படினா என்னப்பா எக்ஸாம்பிள் சொல்லலாம் நமக்கு?
homodiatomic. கேட்டா என்ன சொல்லுவீங்க? You can write NaCl also. அங்க எழுதலாம். Homodiatomic க்கு என்ன எழுதுவீங்க? Very good, very good. Oxygen O2, N2, H2. Okay, so இதுதான் homodiatomic. Like both the atoms are same. Atoms வந்து நமக்கு வந்து எப்படி இருக்கும்? Same-ஆ இருக்கும். அடுத்து what is molar volume of a gas? Molar, mole, volume, volume. ஒரு மோல்ல எவ்வளவு வால்யூம் இருக்குமோ அதான் molar volume. ஒரு மோல்ல எவ்வளவு வால்யூம் இருக்குமோ அதான் molar volume. The volume occupied by 1 mole of a gas of any gas at STP. 1 mole எத்தனை வால்யூம் இருக்கோ at standard temperature and pressure அதான் STP. If they ask heteroatomic means தம்பி heteroatomic தான்டா இப்ப பார்த்தோம். இதோ பாரு, heteroatomic தான் இது எழுதும். heteroatomic diatomic தான் HCl, CO, NaCl. homo க்கு தான் O2, N2, H2. Okay, very good. So STP na standard temperature and pressure, அதுதான் molar volume அப்படின்னு சொல்லுவோம். So molar volume வந்து எவ்வளவு தெரியுமா? 22.4 liter இல்லனா 22,400 milliliter. So 1 mole எத்தனை லிட்டர்ஸ் வந்து இருக்கும்? 22. H2O வராது. H2O ல 3 atoms இருக்கு, triatomic அது. Okay, 22.4 liters வந்து இருக்கும். So 22.4 liters தான் அந்த molar volume. So what is molar volume? 1 mole எவ்வளவு வால்யூம் இருக்கோ அதான் molar volume. Okay, so volume occupied by 1 mole of gas at standard temperature and pressure. Okay, so molar volume எவ்வளவு? 22.4 liter. Very good. அடுத்து find the percentage of nitrogen in ammonia. Very very important question. You don't miss this question. நமக்கு இது வந்து நிறைய வாட்டி வந்து கேட்டிருக்காங்க, கம்பல்சரியில கேட்டிருக்காங்க, கம்பல்சரியில. சோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். So find the percentage of nitrogen in ammonia. Okay, நம்மள வந்து என்ன கேக்குறாங்க அப்படினா mass percentage கண்டுபிடிக்க சொல்றாங்க. So mass percentage க்கு என்ன தெரியுமா ஃபார்முலா? நல்லா கவனிங்க. mass percentage உடைய ஃபார்முலா mass of the element divided by mass of the compound divided by mass of compound into 100. Okay, mass of the element by mass of the compound into 100. So இங்க நமக்கு element எதுடா? நைட்ரஜன் தான் element. Okay, அப்ப mass of nitrogen by mass of ammonia into 100. Okay, mass of nitrogen வந்து என்னது? 14. mass of ammonia என்னது? ammonia உடைய ஃபார்முலா என்னது? NH3. nitrogen வந்து 14, ஹைட்ரஜனுக்கு 1 into 3 3. so 17 grams தான் mass of ammonia. அப்ப 14 by 17 into 100 நமக்கு என்னப்பா வேல்யூ வரும்? 82.35 அப்படின்னு கிடைக்கும். So here writing the correct formula is very very important. Okay, இங்க நம்ம கரெக்ட்டான அந்த ஃபார்முலாவை வந்து மறக்காம எழுதிடணும். mass percentage is given by mass of the element by mass of the compound into 100. the mass of the element என்னது? nitrogen 14 divided by mass of the compound வந்து என்னது? it is 17 into 100. easy. அடுத்து long answers போலாமா? very good, very good. 16 minutes தான் ஆயிருக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி. இன்னும் கரெக்ட்டா 15 minutesல we have ice breaker. so அதுக்குள்ள நம்ம இந்த சாப்டரே முடிச்சிடலாம். long answers ஆரம்பிச்சிட்டோம். calculate the number of water molecules present in 1 drop of water which weighs 0.18 gram. so now comes the concept, the usage of mole concept. okay, ஏன் இந்த சாப்டர்ல புதுசா நம்ம வந்து மோல் கான்செப்ட வந்து படிக்கிறோம் அப்படினா பார், number of water molecules in 1 drop of water. உங்க கையில ஒரு சொட்டு தண்ணியை கொடுத்து அதுல எத்தனை H2O இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்க சொன்னா அது உங்களுக்கு ஈஸியா இருக்குமா கஷ்டமா இருக்குமா? அது உங்களுக்கு ஈஸியா இருக்குமா கஷ்டமா இருக்குமா? will it be easy or tough for you? it will be very very tough இல்லையா? ஆனா இப்போ நம்ம 1 minute என்ன பண்ண போறோம்? ஒரு சொட்டு தண்ணியில எத்தனை தண்ணி இருக்கு
ஒரு சொட்டு தண்ணியில எத்தனை வாட்டர் மாலிக்யூல்ஸ் இருக்கு அப்படின்னு வந்து கண்டுபிடிக்க போறோம் with the help of mole concept. ஓகே ஓகே, நம்ம இது வந்து இங்க எழுதல. சோ நமக்கு இங்க என்ன கொடுத்திருக்காங்க? ஃபர்ஸ்ட் givenல என்ன கொடுத்திருக்காங்க? calculate the number of water molecules present in one drop of water which weighs. சோ அவங்க வந்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா mass of water வந்து கொடுத்திருக்காங்க, ரைட்? mass of water வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க which is equal to 0.18 gram. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா number of moles கண்டுபிடிக்கணும். அப்போ number of molesக்கு என்ன ஃபார்முலா? mass கொடுத்தாங்க அப்படின்னா the given mass divided by இது என்னடா? molecule இல்லையா? water வந்து ஒரு molecule. அப்போ the given mass by molecular mass into 100. sorry given mass by molecular mass. so இதான் நம்மளுடைய ஃபார்முலா. சரியா? ஓகே, கிளியரா? ஸ்டார்ட் பண்ணலாமா? புக் பேக் ஆல்சோடா ராதா. சோ மாஸ் வந்து என்னது? 0.18. வாட்டருடைய மாலிகுலர் மாஸ் என்னது? வாட்டர்ல H2O, கரெக்ட்டா? நம்ம கண்டுபிடிக்கலாமா? வாட்டருடைய மாலிகுலர் மாஸ் ஹைட்ரஜன் வந்து 2 டைம்ஸ், அப்ப ஹைட்ரஜனுடைய மாஸ் வந்து 1, so 1 into 2. ஆக்சிஜனோட மாஸ் வந்து 16, அப்ப 16 plus 2 18 grams. so வாட்டருடைய மாஸ் என்னது? 18 grams. so நான் என்ன பண்றேன்? 0.18 by 18 அப்படின்னு போடுறேன். ஓகே, நான் இது என்ன பண்றேன்னா 2 டைம்ஸ் நான் ரைட் சைடு ஜம்ப் பண்ணிக்கிறேன். 2 டைம்ஸ் நான் ரைட் சைடு ஜம்ப் பண்ணிக்கிறேன். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? 118 into 10 to the power minus 2 divided by 18. கரெக்ட்டா? 18 into 10 to the power minus 2. அப்போ இத நீங்க கேன்சல் பண்ணீங்க அப்படினா you will get 10 to the power minus 2 moles. 10 to the power minus 2 moles. Okay? So now tell me, எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. 1 mole ல எத்தனை மாலிக்யூல் இருக்கும்? கரெக்ட்டா சொல்லுங்க. 1 mole ல எத்தனை மாலிக்யூல் இருக்கும்? 6.023 into 10 to the power 23 molecules இருக்கும். கரெக்ட்டா? அப்போ நமக்கு இங்க கிடைச்சிருக்கிறது 10 to the power minus 2 moles ல எவ்வளவு molecules இருக்கும்? பார்க்கலாமா? 1 mole ல 6.023 into 10 to the power 23 molecules இருக்கும். 10 to the power minus 2 moles ல அதை மல்டிப்ளை பண்ணா கிடைச்சிர போகுது 6.023 into 10 to the power 23 into 10 to the power minus 2. அப்ப 6.023 into 10 to the power 23 ல 2 போயிடுச்சுனா 21. These many molecules வந்து நமக்கு ஒரு சொட்டு தண்ணில இருக்கும். Okay? These many molecules நமக்கு ஒரு சொட்டு 1 drop of waterல இருக்கும். Clear-ஆ? எத்தனை பேருக்கு கிளியர்? எத்தனை பேருக்கு பக்கா கிளியர்? சோ இந்த क्वेश्चन வந்து நம்ம எப்படி அட்ரஸ் பண்றோம் அப்படிங்கிறது புரியுதாடா? யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட்? யாருக்காச்சும் டவுட்? நோ. யூனிட்லாம் கிடையாதுடா. எத்தனை மாலிக்யூல்ஸ் னு கேக்குறாங்க. நம்ம சொல்லிட்டோம். ஓகே? சோ நான் ஒரு வாட்டி அகைன் நான் சொல்லி தரேன். அவங்க மாஸ் ஆஃப் வாட்டர் கொடுத்துட்டாங்க. ஒரு சொட்டு தண்ணியில 0.18 கிராம்ஸ் இருக்கும் அப்படினு சொல்லிட்டு மாஸ் வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம மாஸ் தெரியும்னா என்ன ஃபார்முலா? மாஸ் பை மாலிகுலர் மாஸ். சோ மாஸ் 0.18 ன்னு கொடுத்துட்டாங்க. மாலிகுலர் மாஸ் வந்து என்னது? இட் இஸ் 18, ரைட்? இட் இஸ் 18. அப்போ 0.18 by 18 என்ன வரும்? 10 to the power minus 2. சோ ஒரு மோல்ல இவ்ளோ மாலிக்யூல்ஸ் இருக்குனா 10 to the power minus 2 மோல்ஸ்ல எவ்வளவு இருக்கும்? மல்டிப்ளை பண்ணா கிடைக்க போகுது. அவ்வளவுதான். ஓகே? கிளியரா? Is that clear for everybody? Pakka clear? Pakka? Okay, super. Hey, guide தப்பா கொடுத்திருப்பாங்கடா. இது கரெக்ட். சரியா? You follow this. ஓகே, டன். நீங்க வேற ஒரு ஆன்சர் சொல்றீங்க, தப்பு. இப்படி 10 to the power minus 2 னா மைனஸ் தானே பண்ணனும். அடுத்த क्वेश्चन பாருங்க.
N2 plus 3H2 giving 2NH3. நைட்ரஜனையும் ஹைட்ரஜனையும் நம்ம வந்து என்ன பண்றோம், ரியாக்ட் பண்ணி நம்ம வந்து மூட்டைப்பூச்சியா என்ன, யாருடா அந்த மூட்டைப்பூச்சி பேர் சொல்லுங்க, நான் வந்து பிளாக் பண்ணிடுறேன். ஓகே, நீ 0.01 எடுத்தாலும் 10 to the power -2 எடுத்தாலும் சேம் தான்டா தம்பி, ரெண்டுமே சேம் தான். ஓகே, ஐ வில் டெல் book inside question, don't worry. ஓகேவா, டன் 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 வாங்கப்பா. So N2 plus 3H2 giving 2NH3 அமோனியா உடைய பிரிப்பரேஷன். இந்த ரியாக்ஷன் பேர் வந்து என்ன தெரியுமா, இதோடைய பேர் வந்து Haber's process. The atomic mass of nitrogen வந்து என்னது அப்படின்னா 14 and that of hydrogen வந்து 1. இப்போ அதோட அட்டாமிக் மாஸும் கொடுத்துட்டாங்க. அட்டாமிக் மாஸ் ஆஃப் என்னது லட்கா, ஹவாசி லட்காவா, சரி அடுத்த வாட்டி மெசேஜ் பண்ணாங்கன்னா பிளாக் பண்ணிடலாம், எனக்கு இதுல காட்டல, பண்ணாங்கன்னா பார்த்துடலாம். ஓகே, சோ என்ன கொடுத்துட்டாங்க, அட்டாமிக் மாஸ் ஆஃப் நைட்ரஜன் வந்து 14 அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஹைட்ரஜன் வந்து நமக்கு 1 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரைட், சோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 mole of nitrogen எவ்வளவு, 3 moles of hydrogen எவ்வளவு, which gives 2 moles of ammonia அப்படின்னு கேக்குறாங்க. ரைட், கிளியரா? சால்வ் பண்ணலாமா? இல்லடா அந்த ஐடியா எனக்கு காட்டலடா. இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடியா? ஓகே, ஆமா பிளாக் பண்ணிடலாம். மூட்டைப்பூச்சி அலர்ட். ஹைட் யூசர் பண்ணியாச்சு, blocked. ஓகே, டன். So let's start. So கவனிங்க, 1 mole of nitrogen. So நல்லா கவனிங்க, இவங்க வந்து என்ன கேக்குறாங்கன்னா நைட்ரஜன்னா N2க்கு கேக்குறாங்க, சரியா? அட்டாமிக் மாஸ் ஆஃப் நைட்ரஜன் வந்து 14, அப்ப N2 னா 14 into 2 which is equal to 28 grams இருக்கும். 3 moles of hydrogen. ஓகே, நம்ம வந்து இங்க என்ன பண்ணணும், 3 moles of hydrogen. நல்லா கவனி, 3 moles of hydrogen. அப்போ 3 into hydrogen H2. நல்லா கவனி, H2 நாலே 1 into 2 2. அப்ப which is equal to 6 grams. Which is equal to 6 grams. And which gives 2 moles of ammonia. ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. 36 plus 6 எவ்வளவு வருது நமக்கு? 36 plus 6 equal to 34. Very good. 34 grams of ammonia நமக்கு கிடைக்குது. ரொம்ப ரொம்ப ஈஸி. கிளியரா? Atomic mass of nitrogen வந்து 14. Okay. And then molecular mass of ammonia வந்து என்னது 34. ஈஸி, ரொம்ப ரொம்ப ஈஸி. கொடுத்திருக்கிற வேல்யூஸ் நம்ம அப்படியே மல்டிப்ளை பண்ணி எழுதினாலே நமக்கு ப்ராடக்ட் வந்து அழகா கிடைச்சிரும். சரியா? ஓகே. சோ அடுத்து next, calculate the number of moles in 37 gram of aluminium and 1.57 into 51 into 10 to the power 23 molecules of ammonium chloride. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரா. ஓகே, நல்லா கவனிங்க. 27 gram of aluminium. என்னப்பா ஃபார்முலா? நம்பர் ஆஃப் மோல்ஸ் என்ன ஃபார்முலா? நம்பர் ஆஃப் moles which is equal to the given mass by molar mass. The given mass by molecular mass. இங்க என்ன இருக்கு? atom தானே இருக்கு. அப்போ அது atomic mass. இங்க atom இருக்கிறதுனால அது atomic mass. mass என்ன? 27. அலுமினியம் உடைய atomic mass என்ன தம்பி? What is the atomic mass of aluminium? அதுவும் என்னது? 27 தான். Very good. 27. அப்ப ஆன்சர் வந்து என்னது? 27 கேன்சல் ஆயிடுச்சுனா 1 mole. 1 mole is the right answer. சரியா? அவ்வளவுதான். அடுத்த क्वेश्चन பாருங்களேன். செகண்ட் क्वेश्चन. இவ்ளோ molecules of ammonium chloride இருக்காம். அது எவ்வளவு moles அப்படினு கேக்குறாங்க. என்ன ஃபார்முலா? number of moles which is equal to the given number of molecules divided by 6.023 into 10 to the power 23. Okay, இங்க எவ்வளவு molecules இருக்கு? 1.57
51 into 10 to the power 23. Correcta? Divided by 6.023 into 10 to the power 23. நீ கேன்சல் பண்ணி பாரு. இது ஏறத்தாழ 1.5. இது என்னது 6. So நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா we will get 1 by 4 5 4. கரெக்டா? இது நம்ம கேன்சல் பண்ணோம்னா 1 by 4 அப்படின்னு கிடைக்கும். ஓகே? ஏன்னா 1.5 into 2 எவ்வளோ? 3. 1.5 into 4 எவ்வளோ? 6 அப்படின்னு கிடைக்கும். 15 15 30 இல்லையா? 30 plus 30 60. அப்ப 1 by 4 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். 1 by 4 அப்படிங்கிறது என்னது? 0.25 0.25 இல்லையா? So 10 to the power 23 10 to the power 23 cancel ஆயிடும். So 0.25 moles 0.25 moles. Okay? So இதான் கரெக்டான ஆன்சர். So ரொம்பவே ஈஸிடா. ஏன் 6.023 into 10 to the power 23 எடுத்துக்கிறோம்னா அவோகாட்ரோன்னு ஒரு தாத்தா இருந்தார். அந்த தாத்தா தான் சொல்லியிருக்காரு ஒரு மோல்ல 6.023 into 10 to the power 23 atoms இருக்கும். ஒரு மோல்ல 6.023 into 10 to the power 23 molecules இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆமிரோ அவோகாட்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாத்தா வந்து சொன்னார். ஓகே, டன். அடுத்ததா salient features of modern atomic theory. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபன் இப்போ கிடையாது, இன்னும் 5 மினிட்ஸ்ல 5 மினிட்ஸ்ல அப்ப இந்த क्वेश्चन நம்ம தாறுமாறா படிக்கிறோம். ஓகே, யா. Salient features of modern atomic theory. It's a 7-mark question. It's a 7-mark question. Okay, done. An atom is no longer indivisible. So வந்து என்ன சொல்றாங்க? atom வந்து divisible அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி atoms வந்து என்னது? அது வந்து நமக்கு வந்து indivisible இருந்துச்சு. இதுக்கு மேல atom நம்ம பிரிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. But after the discovery of electron, proton, neutron, எலக்ட்ரானோ புரோட்டானோ நியூட்ரானோ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா பாத்தீங்க அப்படின்னா atom is no longer indivisible, which means atoms வந்து divisible அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து atoms of the same element may have different atomic mass. Example, நல்லா கவனிங்க. Atoms of same element may have different atomic mass. So இங்க தான் நம்ம வந்து என்ன படிக்கிறோம்? ஐசோடோப்ஸ்லாம் நம்ம வந்து படிக்கிறோம். சரியா? அங்க என்னது? அட்டாமிக் நம்பர் சேமா இருக்கும். அட்டாமிக் நம்பர்னா நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் இல்லனா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், இதுதான் அட்டாமிக் நம்பர். இந்த அட்டாமிக் நம்பர் எப்படி இருக்கு? நமக்கு சேமா இருக்கு. ஆனா மாஸ் பார் மேல இருக்கிற அந்த மாஸ் அட்டாமிக் நம்பர் சேம், ஆனா மாஸ் நம்பர் டிஃபரெண்ட். சோ அப்பதான் என்ன சொல்றாங்க? ஆட்டம்ஸ் ஆஃப் சேம் எலிமெண்ட், ஒரே எலிமெண்ட்ல இருக்கிற ஆட்டம்ஸ்க்கு நமக்கு வந்து டிஃபரெண்ட் மாஸ் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. டிஃபரெண்ட் மாஸ் இருக்கலாம். ஆட்டம்ஸ் ஆஃப் டிஃபரெண்ட் எலிமெண்ட் may have same atomic mass. டிஃபரெண்ட் எலிமெண்ட் உடைய மாஸ் நமக்கு சேமாவும் இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. நல்லா கவனிங்க, அதுதான் ஐசோபார். சோ ஐசோபார்ல நம்ம அட்டாமிக் நம்பர் வேற வேற. இங்க ஆர்கானுக்கு 18 இருக்கு and கால்சியம்க்கு 20 இருக்கு. So the atomic number is different. Also the atom is different. இங்க வந்து ஆர்கான், இங்க வந்து கால்சியம், ஆட்டமே டிஃபரெண்ட். ஆனா இதுல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த மாஸ் மட்டும் சேம். ரெண்டு பேருமே 40 40 இருக்காங்க. So mass number same, atomic number different and atoms are different atoms அப்படினா அதுதான் ஐசோபார். அதுதான் என்னது? ஐசோபார். ஓகே, அடுத்து பார்க்கலாமா? டன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா atoms of one element can be transmuted into atoms of other element. In words, atom is no longer indestructible. என்னது? ஒரு ஆட்டமை அழிக்கவே முடியாது. atom can never be created nor destroyed. இப்போ யார் வீட்ல எல்லாம் ரிலேட்டிவ்க்கு புதுசா குழந்தை பிறந்திருக்கு, இல்லனா நம்மளே குழந்தை பிறந்திருப்போம் இல்லையா? நம்மளே வந்து பிறந்திருப்போம். அப்பெல்லாம் நம்ம புதுசா ஃபார்ம் ஆனோமா? நம்ம பாடியில இருக்கிற ஆட்டம்ஸ்லாம் புதுசா ஃபார்ம் ஆச்சா? we are growing இல்லையா? நம்ம grow ஆகுறோம் அப்படின்னா நம்ம பாடியில இருக்கக்கூடிய ஆட்டம்ஸும் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும்.
மல்டிப்ளை ஆகும். அதெல்லாம் புதுசா அப்போ ஃபார்ம் ஆச்சா? எஸ், அப்போ ஃபார்ம் ஆச்சா? இல்ல. எந்த ஒரு ஆட்டமுமே புதுசா ஃபார்மே ஆகாது. ஆட்டம்ஸ் கேன் நெவர் பி கிரியேட்டட். ஓகே, நம்ம செத்து போயிடுறோம் அப்படின்னா நம்ம பாடியில இருக்கிற ஆட்டம்ஸ் எல்லாமே அப்படியே அழிஞ்சு போயிடுமா? நோ, ஆட்டம்ஸ் will never be destroyed. அப்போ நம்ம பாடியில இருக்கிற ஆட்டம்லாம் எப்போ உருவாயிருக்கும்? நம்ம பாடியில இருக்கிற ஆட்டம்ஸ்லாம் இந்த எர்த்ல எப்போ உருவாயிருக்கும்? இந்த எர்த் எப்போ உருவாச்சோ அப்போ உருவான ஆட்டம்ஸ் தான் இப்போ வரைக்கும் இதுல இருக்கு, ஏன் பாடியில இருக்கு. இப்ப ஏன் பாடியில இருக்கிற ஆட்டம் இதுக்கு முன்னாடி எப்படி வேணா இருந்திருக்கலாம் இல்லையா? ஆடாவோ மாடாவோ கோழியாவோ கீழே இருக்கிற ஒரு புல்லு பூச்சி செடியாவோ இல்ல இந்த ரிமோட்டா கூட இருந்திருக்கலாம். கரெக்டா? எஸ், இந்த ரிமோட்டா கூட இருந்திருக்கலாம். ஏன்னா எந்த ஒரு ஆட்டமுமே புதுசா கிரியேட்டும் பண்ண முடியாது, டெஸ்ட்ராயும் பண்ணவே முடியாது. அது ஜஸ்ட் ஃபார்ம் தான் மாத்தி 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 போகிட்டே இருக்கு. அப்போ நம்ம பாடியில இருக்கக்கூடிய ஆட்டமுக்குலாம் எவ்வளவு வயசு? பல மில்லியன் பில்லியன் வயசு இல்லையா? பல பில்லியன் அண்ட் மில்லியன் வயசு. வேர்ல்ட் எப்போ உருவாச்சோ அப்போ உருவாச்சு நம்ம பாடியில இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ். ஓகே, so atoms of one element, ஒரு எலிமெண்ட்ல இருக்கிற atoms can be transmuted. transmutedனா மாத்துறது அப்படின்னு அர்த்தம். நீங்க வேற ஒரு எலிமெண்ட்டுக்கு அந்த ஆட்டம்ஸ் வந்து என்ன பண்ணலாம்? மாத்தலாமே தவிர எந்த ஒரு ஆட்டமுமே it can no longer be indestructible. ஓகே, indestructible. ஆமா, அப்போ நான் ரொம்ப ஓல்டு மேம், நம்ம எல்லாருமே ரொம்ப 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 ஓல்டு. ஓகே, எஸ். Atoms may not always combine in simple whole number ratio. Atoms எப்பயுமே இங்க பாரு, குளுக்கோஸ் எடுத்துக்கோ. குளுக்கோஸ்ல C6H12O6 இருக்கு. மொத்தமா நீ அப்படியே 6 ஆல டிவைட் பண்ண CH2O அப்படின்னு இருக்கும். அப்போ நல்லா பாரு, 1:2:1 ரேஷியோல கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் நமக்கு கம்பைன் ஆகி இருக்கு. ஆமா, 4.3 பில்லியன் ஓல்டு. நம்மளோட வயசு என்னடா? 4.3 பில்லியன் இயர்ஸ் ஓல்டு. இனிமே யாராவது உனக்கு வயசு என்னன்னு கேட்டா நம்ம இப்படி சொல்லிடலாம் இல்லையா? பொய் ஒண்ணும் கிடையாது. சோ 1:2:1 ரேஷியோல நம்ம குளுக்கோஸ்ல கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் வந்து கரெக்ட் ஆகி இருக்கு. ஆனா நான் என்ன பண்றேன்னா சுக்ரோஸ் எடுத்துக்கிறேன். சுக்ரோஸ் பாருங்களேன், C12H22O11. இது நம்ம காமனா யாராலுமே டிவைட் பண்ண முடியாது. 11ல டிவைட் பண்ணா 12 டிவைட் ஆகாது, 12ல டிவைட் பண்ணா இவங்க டிவைட் ஆக மாட்டாங்க. சோ இவங்க நமக்கு அப்போ 12:22:11 ரேஷியோல தான் இருக்கு. சோ எல்லா மாலிக்யூலுமே இந்த மாதிரி சிம்பிள் ரேஷியோல தான் கம்பைன் ஆகணும் கிடையாது. ஃபன், வெயிட் பண்ணுங்க, இந்த क्वेश्चन முடிச்சிட்டு ஃபன். எல்லாமே இந்த மாதிரி சிம்பிள் ரேஷியோல தான் கம்பைன் ஆகணும் கிடையாது. சுக்ரோஸ் மாதிரி ஒரு சில மாலிக்யூல் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ஆன ரேஷியோலயும் நமக்கு கம்பைன் ஆகலாம். ஓகே, அடுத்து atom is the smallest particle that take part in a chemical reaction. ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து நடக்குது அப்படின்னா அதுல வந்து ஒரு ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல் which take parts வந்து என்னது? ஆட்டம் தான். ஆட்டமை விட சின்ன ஒரு பார்ட்டிகல் கெமிக்கல் ரியாக்ஷன்ல ரியாக்ட் ஆகாது. The mass of an atom can be converted to energy. ஆட்டம் உடைய மாஸ் வந்து நம்ம ஐன்ஸ்டீன் தாத்தா சொன்ன மாதிரி E is equal to mc². மாஸ வந்து நம்ம என்னவா வந்து கன்வெர்ட் பண்ணலாம்? எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணலாம். The mass can be converted to energy. The mass can be converted to energy. Okay, so can we have the icebreaker? Okay, I would like to call Yar sir also. By the time நான் போய் தண்ணி புடிச்சிட்டு வரேன் பாட்டில்ல. So எல்லாரும் ரெடியா இருங்க. Everybody be ready and put fire in the chat. Okay, அதுக்குள்ள பாரு 30 minutes படிச்சு முடிச்சிட்டோம்.
எஸ் வந்தாச்சு. ஓகே, ஸோ என்ன கேம் வந்து விளையாட போகிறோம் அப்படின்னா 2 ட்ரூத் 1 லை. விளையாடி இருக்கீங்களா முன்னாடி? முன்னாடி விளையாடி இருக்கீங்களா? 2 ட்ரூத் 1 லை. இப்போ நான் வந்து 3 சென்டென்ஸ் வந்து சொல்லுவேன், சரியா? அந்த 3 சென்டென்ஸ்ல 2 வந்து உண்மையா இருக்கும், 1 வந்து லையா வந்து இருக்கும், சரியா? அந்த லை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து கண்டுபிடிக்க போறீங்க. ஸோ யார் சாரை கூப்பிட்டுலாமா? வாங்க சார், வாங்க வாங்க வாங்க. நான் கரடி கொண்டு வரேன். 2 உருட்டு 1 உண்மை. ஆமா, அது இல்ல, 1 தான் உருட்டு, சரியா? 1 தான் வந்து லையா வந்து இருக்கும், 2 ட்ரூவா இருக்கும். யூ நீட் டு ஸ்பாட் வாட் இஸ் த லை, சரியா? பார்க்கலாமா? இல்ல இந்த கேம் அப்படியே ஆப்போசிட்டா வச்சுக்கலாமா? நீங்க சொல்லுங்க, அவங்கள சொல்லி வச்சுக்கலாமா? எப்படி வச்சுக்கலாம்? ஓகே. ஹாய் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஹாய் எல்லாருக்குமே பிக் குட் ஆஃப்டர்நூன் இல்லையா? சரி, ஸோ கேம் வச்சுக்கலாமா? ஸோ உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2 ட்ரூத் சொல்ல போகிறோம், ஒரு லை, கரெக்டுங்களா? சரி, ஓகே. இவனுங்களை சொல்ல விட்டுலாமா, நம்ம சொல்லணுமா? எப்படி வச்சுக்கலாம்? இங்க பாருங்க, நான் ஆளுக்கு ஒன்று சொல்லுவாங்க, நம்ம எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஓகே, கூகுள் ஃபார்ம் வச்சு வேணா ஃபில் பண்ணி. இல்லை அது வேண்டாம். ஓகே, குட் ஆஃப்டர்நூன். ஓகே, சரி சொல்லுவோம். ஜூபிட்டருக்கு 68 நிலா இருக்கு. ஓகே, இது உண்மையா பொய்யா? ரொம்ப சயின்ஸா இருக்கு சார். இல்லை நான் காரணமாக தான் சொல்கிறேன். ஓகே, ஜூபிட்டருக்கு வந்து 68 நிலா இருக்கு அப்படின்றதுக்கு எல்லாம் ஃபால்ஸ் எண்ணிப்பட்டானுங்க அதுக்குள்ள. ஓகே, தோ சொல்லுவோம். ஓகே, நீங்க நெட் எல்லாம் பார்க்க கூடாது, யாரு நெட்ல எல்லாம். ஆமா, டக்குன்னு எல்லாம் நெட்ல தேடுவானுங்க நினைக்கிறேன். சரி, ஓகே. உங்க ஸ்கூல் ஒரு நல்ல ஸ்கூல், சரியா? ஸ்கூல் பிரின்சிபலாக தேடி வந்து அடிக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். சரி சொல்லுவோம், உங்கள் ஸ்கூல் ஒரு ரொம்ப நல்ல ஸ்கூல். ஓகே, இதான் 2வது ஸ்டேட்மெண்ட். நான் நல்லா தூங்கி எழுந்து வரேன். இதான் 3வது ஸ்டேட்மெண்ட். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து ஜூபிட்டருக்கு 68 நிலா இருக்குது, சரியா? செகண்ட் வந்து உங்கள் ஸ்கூல் ரொம்ப நல்ல ஸ்கூல், சரியா? தேர்ட் ஒன் வந்து, ஆமாம், தேர்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நல்லா தூங்கினு தான், இப்போ தான் தூங்கி எழுந்து வரேன். சரி, இதில் வந்து இப்போ இதில் ஃபஸ்ட்டு சொன்னது வந்து ஃபால்ஸ் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டாங்க. செகண்ட் ஒன்று, தேர்ட் இஸ் ட்ரூவா? டேர் வச்சுக்கணும் சார். இதுல யாரு ஜெயிச்சா என்ன டேர் அப்படின்னு. எது ஆக்சுவலா இதுல ஒரே நேரத்துல 2 அட்டெண்ட் பண்ண முடியுமா? பண்ண முடியாது, ஒண்ணு தான் பண்ண முடியும். அப்ப எது ஃபால்ஸோ அதுக்கு வோட் பண்ண கிடையாது. ஓகே, தப்பு. ஏன் அவனுக்கு ஸ்கூல் நல்ல ஸ்கூல் தான், அவனுக்கு இல்லைன்னு போய் சொல்றானுங்க. அதுக்கு நான் என்ன பண்ண? நான் தூங்கி எழுந்து வரேன்றது உண்மை, ஸ்கூல் நல்ல ஸ்கூல்ன்றது உண்மை தான். அவனுக்கு ஒத்துக்க மாட்டானுங்க. இது பாருங்க, ஸ்கூல் பிரின்சிபல், டீச்சர்ஸ், பசங்க பேர்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. யார் யாரெல்லாம் சேட்டில் நோ போட்டாங்களோ எல்லாரையும் நொங்க எடுத்துருங்க. நான் வந்ததுக்கு எல்லாரையும் பிடிச்சி கொடுத்துட்டேன், அவ்வளோதான். மாட்டிக்கினீங்களா எல்லாம்? ஃபால்ஸ், ட்ரூ, ஃபால்ஸ். சரி, ஓகே. வந்து உண்மைடா. ஏன்னா இன்னைக்கு ஆர் சார் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா 12th ஸ்டாண்டர்டுக்கு வந்து காலையில 6 மணிக்கு மேரத்தான் இருந்துச்சு பெய்டு பேட்ச்ல, சரியா? வேதாந்து தீமினல் பெய்டு பேட்ச்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா தேர் வாஸ் மேரத்தான். அதனால காலையில 5 o'clock இருந்து மேரத்தான் முடிச்சுட்டு he was taking some rest. ஓகே, டன். ஸோ எப்படி இருந்துச்சு கேம்? ஸோ இந்த மாதிரி வேற ஏதாச்சும் கேம்னா கூட எங்க ஸ்கூல் கெட்ட ஸ்கூல் நம்ம. ஸோ இந்த மாதிரி என்ன கேம்னாலுமே நீங்களும் கண்டிப்பா வந்து சஜஸ்ட் பண்ணுங்க, ஜாலியான கேம். ஓகே, இங்க படிக்கிற ஸ்கூல் கேட்ட ஸ்கூல்ல சொல்லக்கூடாது, எறும்பு கடிச்சிரும். அந்த மாதிரிலாம் யாராவது சொன்னா எறும்பு கடிச்சிரும். வாபஸ் வாங்கிக்க சொன்னது.
ஓகே, ஸோ பார்க்கலாம். கடைசி வரைக்கும் வந்து அடுத்த கேள்வி வந்து ரொம்ப கஷ்டமா இருக்க போகுது. பிகாஸ் நான் அதை வந்து கேட்க போறேன். ஓகே, ஸோ பார்க்கலாம். அதில் வந்து டேர் மாதிரி வச்சுக்கலாம். சரியா? ஸோ வந்து யாரு ஜெயிக்கிறாங்க அப்படின்னு. ஸோ நான் உங்ககிட்ட, நீங்க தோத்துட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோ. நீங்க தோத்துட்டீங்க அப்படின்னா நான் சொல்றத நீங்க செய்யணும். ஓகே, நீங்க தோத்துட்டீங்க, நான் தோத்துட்டேன் அப்படின்னா நீங்க ஏதாச்சும் எனக்கு வந்து டேர் மாதிரி லைக் டூவபிளா கொடுக்கணும். சரியா? நானும் டூவபிளா கொடுப்பேன். அந்த மாதிரி ஒரு டூவபிளா டேர் வந்து நானும் செய்வேன். ஓகே, டன். எவ்ரிபடி ஹேவ் யூ ஸ்மாஷ் த லைக் பட்டன்? ஏண்டா லைக் பண்ணாம யாராச்சும் இருக்கீங்களா? லைவ் ஆரம்பிச்சாச்சு, 76 லைக் தான் இருக்கு. எவ்ரிபடி ஸ்மாஷ் த லைக் பட்டன். ஓகே, சூப்பர். ஓகே, டன். ஆமா, நெக்ஸ்ட் டைம் இன்ட்ரெஸ்டிங் கேமும் விளையாடலாம். ஓகே, ட்ரூத் ஆர் டேர் மாதிரி. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸ்மாஷ் த லைக் பட்டன். ஓகே, வெரி குட். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? 5 minutes ஆயிடுச்சு. ஓகே, வெரி குட். ஸோ நம்ம வந்து derive the relationship between relative molecular mass and vapor density. ஓகே, ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா this is a 7 mark question. ஓகே, ஸோ இது வந்து என்னது? ஒரு 7 mark question. ஸோ கரெக்டா கவனிங்க. சரியா? ஓகே, the relative molecular mass of a gas or vapor. ஒரு relative molecular mass அப்படின்னா என்ன? is the ratio between mass of molecule of a gas. என்னப்பா சொல்றாங்க? mass of one molecule of gas or vapor. Okay, to mass of one atom of hydrogen. To mass of one atom of hydrogen. Okay, to mass of one atom of hydrogen. Okay, yes. So correct ah கவனிங்க. The relative molecular mass of a gas or vapor அப்படிங்கிறது வந்து என்னது? இதுதான் இந்த relative molecular mass. நான் வந்து ஷார்ட்டா RMM அப்படின்னு எழுதிக்கிறேன். So the relative molecular mass is given by mass of ஒரு molecule of gas இல்லனா vapor divided by mass of ஒரு atom of hydrogen. அடுத்த fun session வந்து எப்போ தெரியுமா? What is the time right now? 12:40 க்கு கிளாஸ் ஆரம்பிச்சோமா? ஓகே, so 12:40 ல இருந்து 30 minutes. 12:50, 1 o'clock and then 1:10. 1:10 வரைக்கும் கிளாஸ் இருக்கும். சரியா? so sharp 1:10 க்கு there will be fun session. 1:10 க்கு fun session இருக்கும். சரியா? let me know in the chat section. ஞாபகப்படுத்துங்க. ஓகே, done. So mass of one molecule of gas or vapor divided by mass of one atom of hydrogen. இதான் relative molecular mass. இப்போ vapor density அப்படின்னா என்ன? Vapor density is the ratio of அப்படின்னு இந்த ஃபார்முலாவை எழுது. ratio of இந்த ஃபார்முலாவை பாரு. mass of given volume of gas or vapor divided by mass of same volume of hydrogen divided by mass of same volume of hydrogen. Okay, is a certain volume of gas or vapor to the mass of equal volume of hydrogen measured under the same condition of temperature and pressure. ஒரே temperature and pressure conditionsல நம்ம வந்து எடுத்துக்கிறோம். Okay, done. So இதுதான் நம்ம vapor density VD உடைய ஃபார்முலா. இந்த ரெண்டு ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சா போதும். mass of given volume, mass of the given volume divided by mass of the same volume of hydrogen. Okay வா? Yes. இப்போ Avogadro law படி. Avogadro law அப்படினா என்னது? equal volume of all gases contain equal number of molecules. இப்போ நான் ஒரு கண்டெய்னர்ல 5 லிட்டர் ஹைட்ரஜன் எடுத்துக்கிறேன், 5 லிட்டர் ஆக்ஸிஜன் எடுத்துக்கிறேன், 5 லிட்டர் நைட்ரஜன் எடுத்துக்கிறேன். சேம் டெம்பரேச்சர் அண்ட் பிரஷர் கண்டிஷன்ஸ்ல என்னடா ஆகும்? நம்ம மூணு பேர்கிட்டயுமே நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் வந்து சேமா இருக்கும். So 6.023 into 10 to the power 23 atoms or molecules. அதேதான் மூணுத்துலயுமே நமக்கு வந்து இருக்கும். So equal volume of all gases contains equal number of molecules. Okay, equal number of molecules. Lunch break இருக்கும்டா, கண்டிப்பா lunch break இருக்கும். நம்ம இத முடிச்சிட்டு நம்ம lunch break எடுத்துக்கலாம். சரியா? ஓகே, இப்போ நம்ம vapor density உடைய ஃபார்முலா இருக்குல, அதுல நம்ம என்ன தெரியுமா பண்றோம்? let the number of molecules in one volume வந்து n அப்படின்னு நான் வந்து எடுத்துக்கிறேன். இப்ப vapor densityக்கு நம்ம இப்போ ஒரு ஃபார்முலா வந்து எழுதிரோம் இல்லையா?
mass of given volume of gas or vapor அப்படின்னு. அதுல நான் என்ன பண்றேன்னா mass of n molecules of gas or vapor. Okay? நான் என்ன பண்றேன் n molecules அப்படின்னு நான் வந்து எடுத்துக்கிறேன். Divided by mass of n molecules of hydrogen. Then நம்ம என்ன பண்றோம் அந்த n-க்கு 1 அந்த n-க்கு பதிலா நான் 1 அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன். ஓகே n-க்கு பதிலா 1 அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன். அப்போ mass of one molecule of gas or vapor by mass of one molecule of hydrogen. அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்றேன் one molecule of hydrogen னா என்ன அர்த்தம் two atoms of hydrogen இல்லையா H2 நீங்க என்னன்னு சொல்லலாம் ஒரு molecule அப்படினு சொல்லலாம் இல்லனா ரெண்டு atom அப்படினு சொல்லலாம் சரியா இல்லனா ரெண்டு atom அப்படினு சொல்லலாம் ஓகே அடுத்ததா mass of one molecule of gas or vapor divided by 2 into mass of one atom of hydrogen 2 into mass of one atom of hydrogen so ஒரு moleculeங்கிறதுக்கு பதிலா நான் ரெண்டு atom னு எழுதிக்கிறேன் இப்போ இந்த 2 காமனா வெளிய எடுத்துட்டு mass of one atom of hydrogen அப்படினு போட்டுக்கிறேன் இப்போ நீங்க நல்லா கவனிக்கலாம் இங்க நல்லா பாருங்க mass of one molecule of gas or vapor by mass of one atom of hydrogen இந்த வேல்யூ தான் என்னது இந்த 2 மட்டும் விட்டுரு 2 விட்டுட்டு mass of one molecule of gas or vapor divided by mass of one atom of hydrogen தான் relative molecular mass அப்போ Vd which is equal to 1/2 into relative molecular mass அப்ப relative molecular mass by 2 தான் vapor density relative molecular mass by 2 தான் நம்மளோட vapor density okay இப்ப 2 equal to க்கு அந்த பக்கம் போயிடுச்சு அப்ப 2 into vapor density தான் relative molecular mass okay so the relative molecular mass which is equal to 2 into vapor density okay 2 into vapor density புரிஞ்சுதா யாருக்கெல்லாம் இது கிளியரா புரிஞ்சது யாருக்கெல்லாம் ஒரு once more வேணும் யாருக்கெல்லாம் கிளியரா புரிஞ்சது யாருக்கெல்லாம் once more வேணும் clear can you let me know in the chat section once more ஒரு quick recall okay ரெண்டு ஃபார்முலா தான் நீங்க ஞாபகம் வச்சுக்க போறீங்க one is vapor density and relative molecular mass so mass of one molecule of gas or vapor by mass of one atom of hydrogen தான் relative molecular mass and vapor density க்கு mass of given volume of gas or vapor by mass of same volume of hydrogen இப்போ நான் என்ன பண்றேன் அப்படினா அந்த சேம் வால்யூம் பார்த்தோம் இல்லையா அந்த வால்யூம்க்கு பதிலா நம்ம இங்க என்ன எழுதிப்போம் அப்படினா n molecules அப்படினு எழுதிப்போம் n molecules அப்படினு எழுதிப்போம் வால்யூம்க்கு பதிலா Avogadro law க்கு பதில் Avogadro law என்னது equal volume of all gases contains equal number of molecules so number of molecules n molecules ன்னு மாத்திக்கிறேன் அடுத்த ஸ்டெப்ல அந்த n க்கு 1 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்றேன் அப்புறம் mass of one molecule of hydrogen எப்படி எழுதலாம் mass of two atoms of hydrogen ன்னு எழுதலாம் அந்த two atoms நான் எப்படி பிரிச்சு எழுதலாம் 2 into mass of one atom அப்படினு எழுதலாம் அப்போ எனக்கு என்ன கிடைச்சிச்சு relative molecular mass ஓட ஃபார்முலா கிடைச்சிருச்சு அப்ப vapor density is equal to relative molecular mass divided by 2 அப்படினு எனக்கு கிடைக்குது அடுத்த ஸ்டெப்ல 2 அந்த பக்கம் போச்சுனா relative molecular mass which is equal to 2 into vapor density okay so இதுதான் நம்மளுடைய final relation between relative molecular mass and vapor density okay clear அடுத்து போலாமா very good next பாருங்க how many moles of calcium calcium carbonate is decomposed on heating the following reaction so CaCO3 இதுதான் என்னது calcium carbonate அது என்னவா நமக்கு decompose ஆகுது calcium oxide ஆவும் carbon dioxide ஆவும் நமக்கு வந்து பிரியுது ஓகே சோ இப்போ நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படினா
how many moles of calcium carbonate are involved அப்படின்னு கேக்குறாங்க. நீ பாரு how many moles ன்னு எப்படி தெரியுமா சொல்லலாம்? இதுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்க. இதுக்கு முன்னாடி என்ன நம்பர்? என்ன நம்பர்? What number is there before this? 1 தான் இருக்கு இல்லையா? 1 தான் இருக்கு. அப்ப எத்தனை calcium carbonate இதுல வந்து involved? Only 1. Okay, so 1 mole of calcium carbonate is involved. Calculate the gram molecular mass of calcium carbonate. So இந்த CaCO3 உடைய molecular mass கேக்குறாங்க. So நல்லா கவனிச்சீங்க அப்படின்னா calcium உடைய atomic mass வந்து 40, கார்பனுக்கு 12, ஆக்சிஜனுக்கு 16. இந்த மூணு values நமக்கு தெரிஞ்சு இருந்தால் போதும். calciumக்கு 40, okay, and கார்பனுக்கு 12, and then oxygenக்கு it is 16, okay. So நமக்கு வந்து என்ன கிடைக்குது அப்படின்னா calciumக்கு 40, கார்பனுக்கு 12, and oxygen 16 into 3, நமக்கு வந்து 100 gram per mole அப்படி நமக்கு ப்ராடக்ட் ஆன்சர் கிடைக்குது. ஓகே, அடுத்த क्वेश्चन, how many moles of carbon dioxide are there in the equation? So அந்த ஈக்குவேஷன்ல பாத்தீங்கன்னா கார்பன் மோனாக்சைடு 1 mole தான், கால்சியம் ஆக்சைடு 1 mole தான், கால்சியம் கார்பனேட் 1 mole தான். ஓகே, 1 minute. Okay, so எத்தனை moles of carbon dioxide பா? It is equal to 1. Okay, 1 mole தான். Next பா, அவ்வளவுதான். So நம்ம வந்து இந்த chapter உடைய book back கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். இந்த chapter உடைய book back நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம்? கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். Okay, clear? 30 டா, 30 13 யூஸ் பண்ணுங்க அரவிந்த். புக்ல 30 கொடுத்திருக்காங்க இல்லையா எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ல, அப்ப அந்த 30 நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, சோ ஐ அம் கோயிங் டு ஆஸ்க் யூ few quiz questions. ஓகே, நான் ஒரு சில quiz questions வந்து நான் கேட்க போறேன். என்ன தெரியுமா ஆன்சர்? 1 mole equal to dash number of atoms or molecules. இது வந்து first question. 1 mole equal to dash volume. dash volume na என்னது? லிட்டர்ஸ்ல சொல்லுங்க, லிட்டர்ஸ்ல சொல்லுங்க. and third question வந்து என்னது அப்படினா vapor density which is equal to relative molecular mass which is equal to dash into vapor density. and fourth one வந்து molecular mass of calcium carbonate எவ்வளோ? dash grams. fifth 18 gram of waterல எத்தனை moles இருக்கும்? dash moles. so இந்த questionக்கு நீங்க ஆன்சர் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல இந்த லைவ் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க என்ன பண்ணணும்? கமெண்ட் செக்ஷன்ல you need to comment your name and comment this. உங்க பேரை கமெண்ட் பண்ணி இந்த quiz ஓட ஆன்சர்ஸை கமெண்ட் பண்ண போறீங்க. சரியா? ஓகே, so now we are going to start with physics class. Okay,
ஸோ ஒரு 1 hour பிசிக்ஸ் படிச்சிட்டோம்னா ஒரு சேஞ்சா இருக்கும். அதுக்கப்புறம் திருப்பி நம்ம வந்து என்ன பண்ண போறோம், கெமிஸ்ட்ரி படிக்க போறோம். ஓகே, அதுக்கப்புறம் திருப்பி நம்ம வந்து என்ன பண்ண போறோம், கெமிஸ்ட்ரி படிக்க போறோம். அடுத்த சாப்டர் நம்ம படிக்கலாம். ரெடியா? இன்டீரியர் கொஸ்டினையும் சேர்த்து கொண்டு வரேன். ஐ வில் பிரிங் இன்டீரியர் கொஸ்டின்ஸ் ஆல்சோ. இஸ் தட் கிளியர்? கிளியர்? பக்கா? ஓகே. சோ என்ன பண்ணுங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் எல்லாருமே போனை சார்ஜ் போடுங்க, கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கோங்க. ஆனா பிரேக் முடிச்சு அப்படியே போயிடக்கூடாது. ஓகேவா? அப்படியே காணா போயிடக்கூடாது. ரைட்? 1:05க்கு பிசிக்ஸ் கிளாஸ் ஸ்டார்ட்ஸ். ஓகே, ஸ்டார்ட் பண்றப்போ நம்ம எதோட ஸ்டார்ட் பண்ண போறோம், ஐஸ் பிரேக்கரோட ஸ்டார்ட் பண்ணி நம்ம வந்து பிசிக்ஸ் கிளாஸ கண்டினியூ பண்ணலாம். சரியா? அது வரைக்கும் ஒரு குட்டி பிரேக் எடுத்துக்கோங்க, உடனே கரெக்டா வந்துருங்க. இன்னைக்கு நம்ம முடிச்சிடலாம். சரியா? இந்த குவிஸ் கொஸ்டினுக்கு நோட் பண்ணி நீங்க கமெண்ட்ஸ்ல ஆன்சர் சொல்லுங்க. ஓகே, கிளியர்? சூப்பர்.
ஹலோ மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், எல்லாருக்கும் என்னோட வாய்ஸ் கேக்குதா? ஹாய் ஹாய், ஐ எம் கிரேட். நீங்களாம் எப்படி இருக்கீங்க பசங்களா? இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் டே. ஏன் அப்படின்னா டக்குன்னு நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஃபிசிக்ஸ் ஃபர்ஸ்ட் மிட் டர்முக்கு நம்மளுடைய ஃபிசிக்ஸையும் நம்ம ரிவைஸ் பண்ண போகிறோம் சயின்ஸில். ஓகே, ஸோ யாரெல்லாம் ரெடியாக இருக்கீங்க? ஒரு மணி நேரம். அந்த ஒரு மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ் ஆஃப் மோஷன் அண்ட் ஆப்டிக்ஸ் 2 சாப்டரையும் டக்குன்னு முடிச்சிடலாமா? யார் யாருக்கெல்லாம் லாஸ் ஆஃப் மோஷனும் இருக்கு, ஆப்டிக்ஸும் இருக்கு, ஆனால் அதுக்கு அடுத்த சாப்டரும் இருக்கு. இல்லை சார் எனக்கு 2 சாப்டர் தான் அப்படின்றவங்க எல்லாம் யாரு? எஸ் கம்மான், எல்லா சாப்டரும் எனக்கு டக்குன்னு போடு. அண்ட் எல்லாருக்கும் வணக்கங்கள். சார் டெஸ்ட் முடிஞ்சா? சார் ரெஸ்ட் முடிஞ்சாவா? அதை முடிச்சுட்டு இன்னொரு ரெஸ்ட் எடுத்துருவேன் நான். சரியா? 2 ஒன்லி. நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 இருக்கு, ஒரு சில பேருக்கு சாப்டர் 3யும் இருக்கு. சரி, சாப்டர் 3 இருக்கிறவங்களுக்கும் நான் ஹெல்ப் பண்றேன். சரியா? எனிவே லெட் அஸ் ஸ்டார்ட் தி செஷன். ஓகே, இப்போ நான் வந்து எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னா சாப்டர் 1 லாஸ் ஆஃப் மோஷன்ல ஆன்சர் பிரீஃப்லில இருந்து. ஏற்கனவே இதுல இருந்து நான் ப்ராப்ளம் சொல்லி கொடுத்தேன் கண்ணா, அது யாராவது மிஸ் பண்ணிட்டியா? ஏற்கனவே இதே சாப்டர்ல உங்களுக்கு எல்லாம் வந்து நான் ப்ராப்ளம் சொல்லி கொடுத்தேன். ஒருவேளை யாராவது மிஸ் பண்ணிட்டேன்னா அது எப்படி பார்க்கணும் அப்படின்றதும் நான் சொல்றேன். ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, நம்ம பார்த்துக்கலாம். சரியா? ரைட். ஸோ ஹியர் வி கோ. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னா இனர்ஷியா அப்படின்னா என்னது? சொல்லுங்க 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 சொல்லுங்க. இனர்ஷியானா என்னது? ஸோ இனர்ஷியா அப்படின்றது என்னன்னா தன்னுடைய ஸ்டேட் ஆஃப் ரெஸ்டையோ இல்ல யூனிஃபார்ம் மோஷனையோ சேஞ்ச் பண்றதுக்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ். சரியா? The inherent property of a body to resist any change in its state of rest. இந்த green கலர்ல போட்டிருக்கேன் பாத்தியா? ஏன் ஒரு டெக்ஸ்ட் மட்டும் நான் green கலர்ல போட்டிருக்கேன் அப்படின்னா அதுதான் கீவேர்டு. அந்த கீவேர்டை நீ கரெக்டா எழுதிட்டனா உனக்கு மார்க் கொடுத்துருவாங்க. புரியுதா? கிரீன் கலர்ல இருக்கிறது தான் கீவேர்டு. அந்த கீவேர்டை கரெக்டா எழுதிட்டனா உனக்கு மார்க். கீவேர்ட்ல தப்பு பண்ணிட்டனா மார்க் தர மாட்டாங்க. புரியுதா? So the inherent property of a body to resist any change in state of rest or state of uniform motion, அதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பொதுவா இனர்ஷியா சொல்லுவோம். Unless it is influenced upon by an external unbalanced force is known as inertia. ஒரு பொருள் ரெஸ்ட்ல இருக்குன்னா அது எப்பயுமே வந்து ரெஸ்ட்ல மட்டும்தான் இருக்குமா. ஒரு பொருள் வந்து மோஷன்ல இருக்குன்னா மோஷன்ல இருக்கிற ஒரு பொருள் எப்பயுமே மோஷன்ல மட்டும்தான் இருக்குமா. வெளியில இருந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து அதை நிறுத்தினா மட்டும்தான் அது நிற்கும், இல்லைன்னா நகர்ந்துட்டே இருக்கும்ன்றாங்க. ஆனா இது நம்புற மாதிரியே இல்லை தானே. இப்போ நான் ஒரு பாலை தரையில உருட்டி விடுறேன்னு வச்சுக்கோ, அது ஃபார் எவர் உருண்டு போயிட்டே இருக்குமா, கொஞ்சம் தூரம் கழிச்சு நின்றுடுமா? இவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க தரையில ஒரு பாலை உருட்டி விட்டா அது மேல ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுற வரைக்கும் ஃபார் எவர் அது உருண்டு போயிட்டே இருக்கும்ன்றாங்க. அது மேல ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுற வரைக்கும் அது என்ன பண்ணுமா, ஃபார் எவர் உருண்டு போயிட்டே இருக்குமா. எங்க நம்ம தரையில ஒரு பாலை உருட்டி விடுவோம், அப்படி உருட்டி விட்டா அது கொஞ்ச நேரம் கழிச்சு ரெஸ்ட்டுக்கு வந்துடும். அப்ப கேள்வி என்னன்னா ஏன்? அப்போ நான் நார்மலா தரையில வந்து ஒரு பாலை உருட்டி விடுறேன், ஒரு பால் எடுத்து அந்த பாலை வந்து நான் சும்மா தரையில வந்து ரோல் பண்ணி விடுறேன் அப்படின்னா அப்ப இந்த பால் மேல வந்து நமக்கு என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்? இந்த பால் மேல எம்ஜி, என்னது எம்ஜி அப்படின்னு சொல்லி இந்த G இருக்கு பாருங்க, ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஆக்ட் ஆகும். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அது மேல ஆக்ட் ஆகும். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிறதுனால தான் அப்போ பால் வந்து நிக்குது. அப்போ இப்படி வச்சுக்கலாம், நம்ம ஸ்பேஸுக்கு போயிட்டு ஒரு பாலை தூக்கி போடுறோம்னு வச்சுக்கோங்க. நான் என்ன செய்றேன், இப்ப இந்த பென் இருக்குல்ல, இந்த பெண்ணை நான் ராக்கெட் எல்லாம் போய் ஸ்பேஸுக்கு போயிடுறேன், போயிட்டு விட்டு எறிகிறேன் இப்படி. ஓகே, அப்போ என்ன தெரியுமா ஆகும்? அது நிக்கவே நிக்காது, அது ஃபார் எவர் நகர்ந்துட்டே இருக்கும் அன்லெஸ் அது மேல இன்னொரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுற வரைக்கும். சரியா? அப்போ இததான் நம்ம இனர்ஷியா ஆஃப் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரெஸ்ட்ல இருக்கிற ஒரு பொருள் நகரணும் அப்படின்னா நீ ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தாதான் நகரும். அப்போ அதை நம்ம இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்னு சொல்லுவோம். இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன்னா என்னன்னா ஒரு பொருளுடைய டைரக்ஷன். ஓகே, இப்ப நீ ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தா தான் ஒரு பொருளுடைய டைரக்ஷன் மாறும். நீ ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கலன்னா ஒரு பொருளுடைய டைரக்ஷன் மாறவே மாறாது. சரியா? நீ ஒரு ஃபோர்ஸே கொடுக்கல அப்படின்னா அப்ப அந்த பொருளுடைய டைரக்ஷன் மாறவே மாறாது. ஒரு பேச்சுக்கு நான் ஒரு கார்ல போறேன்,
நான் வந்து ஒரு சர்க்குலர் டர்ன்ல திரும்பணும். நான் ஸ்டேரிங் எப்படி நேரா பிடிச்சுனே இருந்தா திரும்ப முடியுமா, இல்ல பிடிச்சு வந்து ஸ்டேரிங் திருப்பினா மட்டும்தான் என்னால திருப்ப முடியுமா? ஸ்டேரிங் பிடிச்சுனா திருப்பணும், அப்பதான் திரும்ப முடியும். சும்மா எல்லாம் தானாலாம் டைரக்ஷன் மாறாது. அப்போ ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இருந்தாதான் வந்து என்ன ஆகும், டைரக்ஷன் மாறும். ஓகே, ஸ்பேஸ்ல எஸ் இட் ஃபால்ஸ் ஃப்ரீலி, நான் தூக்கி போட்டேன்னா அது மண்ணு போயிட்டே இருக்கும். ஓகே, இந்த क्वेश्चन எல்லாருக்கும் இப்போ புரிஞ்சுதா? இதுல கீவேர்ட் வந்து என்னது, resist any change in its state of rest or the state of uniform motion. Okay, unless it is influenced upon by external unbalanced force. இத தான் வந்து நம்ம என்ன சொல்வோம், இனர்ஷியான்னு சொல்வோம். நெக்ஸ்ட் கதைக்கு வரும். இப்போ நம்ம உலகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் ஃபோர்சஸ் என்னென்ன இருக்கு. நம்ம உலகத்துல ரெண்டு விதமான ஃபோர்சஸ் இருக்கு. ஒன்னு வந்து லைக் parallel forces, இன்னொன்னு வந்து unlike parallel forces. நம்ம உலகத்துல வந்து என்ன சொல்றாங்க, ரெண்டு விதமான ஃபோர்சஸ் இருக்கு அப்படின்றாங்க. சோ இந்த லைக் parallel forces இருக்குல்ல, லைக் parallel forces வந்து என்ன அப்படின்னா ரெண்டு ஃபோர்ஸ் இருக்கும், ஆனா ரெண்டுமே இப்படி சேம் டைரக்ஷன்ல இருக்கும். சேம் டைரக்ஷன்ல ரெண்டு ஃபோர்ஸ் இருந்தா அப்ப நம்ம அது வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா லைக் ஓகே parallel forces அப்படின்னு சொல்லுவோம். இதே இப்ப ரெண்டு ஃபோர்ஸ் parallel இருக்கு, ஆனா வேற வேற டைரக்ஷன்ல இருக்கு, இப்படி ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. அப்போ நம்ம வந்து அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா unlike parallel forces அப்படின்னு சொல்லுவோம். சரி, ஐஸ் பிரேக்கர் வைக்கிறேன், கவலைப்படாது. ஐஸ் பிரேக்கர் நான் நிறைய வைக்கிறேன், நான் இன்னைக்கு வந்து நிறைய ஐஸ் பிரேக்கர் வைக்கிறேன். ஆனா எனக்கு ஃபர்ஸ்ட் 5 क्वेश्चन முடிச்சிடணும். 5 क्वेश्चन முடிச்சிட்டோம்னா ஐஸ் பிரேக்கர் டீலா, எல்லாருமே டீலா. ரெண்டாவது क्वेश्चन முடிச்சாச்சு, செம ஈஸி இது. அஞ்சாவது क्वेश्चन அங்க மேல நம்பர் வந்துடுச்சுன்னா போதும், 5th क्वेश्चन முடிச்ச உடனே ஐஸ் பிரேக்கர். ஓகேவா? டீலா எல்லாரும்? டீல்னா டீல் சொல்லணும், சாட்ல என்ன சொல்லணும், டீல் சொல்லணும். டீல் சார், ஓகே. சொன்ன சொல் தவற மாட்டான் இந்த கோட்டை சாமி, தலைகீழாகத்தான் குதிக்க போகிறேன், தலைகீழாகத்தான் குதிக்க போகிறேன். தேர்ட் क्वेश्चனுக்கு வரும். ஓகே, இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 நியூட்டன் and 15 நியூட்டன் forces are acting opposite to another. Find the result of the force and the direction of action of the resultant force. இப்போ இங்க வந்து நம்ம கிட்ட என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, சரியா? இப்போ இந்த ஆப்ஜெக்ட் மேல வந்து என்ன ஆகுது அப்படின்னா ரெண்டு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது அப்படின்றாங்க. ஓகே, சோ இப்படி ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னு வச்சுப்போம், இன்னொரு ஃபோர்ஸ் வந்து இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுது அப்படின்னு வச்சுப்போம். ஓகே, இதுல ஒரு ஃபோர்ஸ் உடைய வேல்யூ வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா 5 நியூட்டன் ஃபோர்ஸ், இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னா 15 நியூட்டன், சரியா? அப்போ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டா அப்ப நான் வந்து என்ன செய்யணும், F2 minus F1, இதை நான் F2 அப்படின்னு வச்சுக்கிறேன், இதை வந்து நான் F1 அப்படின்னு வச்சுக்கிறேன். So 15 Newton minus 5 Newton equal to 10 Newton. ஓகே, அப்ப எனக்கு இந்த இடத்துல ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா 10 Newton இருக்கும். இதுதான் ஆன்சர். இப்போ ஒரு சில பேருக்கு இந்த மாதிரி क्वेश्चन சால்வ் பண்ணும்போது ஒரு கேள்வி வரும், ஏன் ஆன்சர் இப்போ நான் F1 minus F2 னு பண்ண கூடாதா? யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு கேள்வி வந்துச்சு, ஆனா நம்ம யாருக்கிட்டயுமே கேட்கல. ஏன் நம்ம வந்து 2 minus 1 னு போட்டோம், ஏன் 1 minus 2 போடக்கூடாதா? யாருக்கு இப்படி ஒரு கேள்வி வந்துச்சு? சார் ஆமா சார் தோணுச்சு, நான் தான் கேட்கல. ஏன்னா ஓகே, கேட்டா நம்மள சொல்லுவாங்க அப்படின்ட்டு. ஐ ஹேட் திஸ் டவுட். எப்பயுமே ஓகே நம்ம என்ன செய்யணும், ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணும்போது, சரியா, ஹையர் வேல்யூ மைனஸ் லோவர் வேல்யூ தான் நம்ம கால்குலேட் பண்ணணும், சரியா? இதை ஞாபகம் வச்சுக்கோ. எப்பயுமே ஹையர் வேல்யூ மைனஸ் லோவர் வேல்யூ தான் வந்து நம்ம என்ன செய்வோம், கால்குலேட் பண்ணுவோம், சரிங்களா? கேட்டா குழப்பிட்டாரு ஸ்கூல் பிசிக்ஸ் சார். சரி விடு. இப்போ நான் F1 minus F2 பண்றது தப்பு கிடையாது, ஓகேவா? F1 minus F2 வந்து பண்றது தப்பு கிடையாது, பண்ணலாம். ஆனா அப்படி பண்ணும்போது அப்போ நமக்கு வந்து என்ன தெரியும் அப்படின்னா இது எந்த டைரக்ஷன்ல நகரும் அப்படின்றது தெரியும். ஓகே, என்ன ஒண்ணு, இதெல்லாம் நீங்க ஹையர் கிளாஸஸ்ல நீட் கிளாஸ் எல்லாம் போனீங்கன்னா அங்க கத்துப்பீங்க. நான் சும்மா ஒரு விஷயம் எக்ஸ்ட்ராவா சொல்லி தரேன் பாரு, உனக்கே ரொம்ப பிடிக்கும் சார், சூப்பரா இருக்கு சார் இந்த கான்செப்ட் அப்படின்னு நீயே சொல்லு. இப்ப இதே சமயம் எடுத்துப்போம், சரியா? இப்போ நான் வந்து ஒரு பொருள் மேல என்ன செய்யறேன் அப்படின்னா 15 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுத்து இந்த பக்கம் நான் தள்ளுறேன். எவ்வளவு ஃபோர்ஸ் தரேன் அப்படின்னா 15 நியூட்டன் தரேன். இந்த பக்கம் வந்து ஒரு சின்ன பையன் இருக்கான்,
இந்த சின்ன பையன் வந்து எவ்வளவு ஃபோர்ஸ் தரான் அப்படின்னா 5 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுத்து இவன் இந்த பக்கம் தள்ளுறான், நான் இந்த பக்கம் தள்ளுறேன். இப்போ இந்த பாக்ஸ் வந்து எந்த பக்கம் நகரும்? லெட்ஸ் சே இது வந்து லெஃப்ட் சைடு, இது வந்து ரைட் சைடு. ஓகே, நான் என்ன செய்யறேன், 15 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுத்து இந்த பக்கம் தள்ளுறேன். ஒரு குட்டி பையன் 5 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுத்து இந்த பக்கம் தள்ளுறான். இது ரைட் பக்கம் நகருமா லெஃப்ட் பக்கம் நகருமா? எந்த பக்கம் நம்ம நகர்த்தும்? ரைட் பக்கம் நகரும், லெஃப்ட் சைடு. எந்த பக்கமா நகரும் அப்படின்னா it will move towards this side. இப்போ ஒரு கிராஃப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோ. நம்ம கிராஃப் ஸ்கூல்ல இப்படி தானே போடும். ஓகே, அப்ப இது மைனஸ் எக்ஸ் ஆக்சிஸ். சரியா? அதே மாதிரி இது பிளஸ் எக்ஸ் ஆக்சிஸ், இது பிளஸ் ஒய் ஆக்சிஸ், இது மைனஸ் ஒய் ஆக்சிஸ். சரியா? அப்போ இந்த படம் இருக்குல்ல, ஓகே, இந்த படத்தை இப்ப இங்க எடுத்துன்னு போய் இப்படி வச்சேன்னு வச்சுக்கோங்க. இந்த பார், அந்த படத்தை அப்படியே எடுத்துன்னு வந்து இந்த பாக்ஸ் மேல வச்சிடுறேன். அப்போ டெக்னிக்கலி இந்த பாக்ஸ் வந்து எந்த பக்கம் நகரும்னா மைனஸ் எக்ஸ் ஆக்சிஸ் பக்கம் நகரும். அப்போ நீ வந்து f1 மைனஸ் f2 போட்டா உனக்கு ஆன்சர் கரெக்டாவே வரும். 5 மைனஸ் 15 ஈக்குவல் டு மைனஸ் 10. ஏன் மைனஸ் 10 இருக்கு அப்படின்னா இது மைனஸ் எக்ஸ் ஆக்சிஸ் பக்கம் நகருதுன்னு அர்த்தம். f1 மைனஸ் f2 போடுறதுல தப்பு கிடையாது. ஆனா இது என்னன்னா இது வந்து 11th நீ கத்துக்க போற ஒரு சின்ன விஷயம். 11th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ்ல நம்ம கத்துக்க போற விஷயம். இது மைனஸ் எக்ஸ் ஆக்சிஸ், அப்ப இது மைனஸ் ஐ கேப் அப்படின்னு நமக்கு ஹையர் கிளாஸ்ல சொல்லி தருவாங்க. இப்ப என்ன சொல்றாங்க உங்ககிட்ட, நீ அவ்வளவு எல்லாம் கஷ்டப்படாத, பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணி ஆன்சர் சொல்லிடு போதும் அப்படின்றாங்க. ஓகே, அவ்வளவுதான் வந்து இங்க என்ன சொல்றாங்க அவங்க நம்ம கிட்ட சொல்றாங்க. சோ இது ஒரு ஈஸி சம். ஆனா இப்போ உங்களுக்கு புக் இன்சைட் கொஸ்டின்லாம் வரும். புக் இன்சைட் கொஸ்டினுக்கும் சேர்த்து இப்பவே ட்ரெயின் பண்ணலாமா? யார் யாரெல்லாம் புக் இன்சைட் கொஸ்டினுக்கு இப்பவே என் கூட சேர்ந்து ட்ரெயின் ஆக ரெடி? புக் இன்சைட் கொஸ்டின்ஸுக்கு என் கூட சேர்ந்து ட்ரெயின் ஆக யாரெல்லாம் ரெடி? இப்பவே ட்ரெயின் ஆயிடலாம். ஆஹா, ஒரு நிமிஷம். இப்ப நம்ம என்ன செய்யலாம், இத பாரு, ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஒரு ஃபோர்ஸ் வந்து 10 நியூட்டன், இன்னொரு ஃபோர்ஸ் வந்து 5 நியூட்டன். ரெண்டுமே சேம் டைரக்ஷன்ல இருக்கு. அப்ப ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் என்னவா இருக்கும்? இப்பவே நான் ரெடி பட் சார்ஜ்ல போட்டுக்க. சரியா? ரெண்டு ஃபோர்ஸ் இருக்குப்பா, ரெண்டுமே சேம் டைரக்ஷன்ல இருக்கு. ஆன்சர் என்ன வரும்? அப்போ ரெண்டுமே சேம் டைரக்ஷன்னா ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணும்போது f1 பிளஸ் f2 போடணும். சரியா? f1 பிளஸ் f2. அப்போ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது? 10 பிளஸ் 5. அப்ப ஆன்சர் வந்து 15 நியூட்டன். சரியா? ஆன்சர் வந்து என்னது? 15 நியூட்டன். சரி, இப்ப இன்னொரு பாக்ஸ் எடுத்துப்போம். இப்ப இந்த பாக்ஸ்ல ரெண்டு ஆப்போசிட் ஃபோர்சஸ் இருக்கு. இது வந்து ஒரு 15 நியூட்டன், இங்க ஒரு 15 நியூட்டன். ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் என்ன வரும்? ரெண்டுமே 15 நியூட்டன், ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. இப்ப வந்து என்ன ஆன்சர் வரும்? 0 நியூட்டன். வெரி குட். எஸ், இது வந்து அன்லைக் parallel ஃபோர்ஸ். இங்க ஆன்சர் வந்து என்ன வந்துரும்னா 0. ஏன்னா 15 மைனஸ் 15 வந்து 0. இப்படிதான் உனக்கு क्वेश्चन மாத்தி மாத்தி கேட்பாங்க. சரியா? இது நகரவே நகராது. இட் will be 0. சரி, இப்போ நிறைய பேருக்கு ரொம்ப நாளா சின்ன வயசுல இருந்தே இருக்கிற ஒரு கன்ஃபியூஷன் என்னன்னா மாஸ் அதுக்கப்புறம் வெயிட், இது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிற டிஃபரன்ஸ் வந்து என்னது? வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் மாஸ் அண்ட் வெயிட்? ஓகே, முதல் விஷயம், மாஸ் அப்படின்றது ஒரு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. புரியலையா சார்? ஃபண்டமெண்டல் குவான்டிட்டின்னு எனக்கு என்னன்னு தெரிஞ்சா நான் ஏன் உங்ககிட்ட வரேன் அப்படின்னு உன் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேக்குது. சரியா? உனக்கு நான் என்ன செய்யறேன், அழகா வந்து இந்த கான்செப்டை புரிய வைக்கிறேன். ஓகே, இப்ப இங்க பாரு, நான் டக்குன்னு உனக்கு ஒரு விஷயம் சொல்லி தரேன். ஓகே, ஆனா நீ என் கூட சேர்ந்து என்ன செய்யணும் அப்படின்னா அழகா கவனிக்கணும். இப்ப நம்ம ஒரு பாக்ஸ் எடுத்துப்போம். அந்த பாக்ஸுக்குள்ள நம்ம வந்து என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இப்போ இந்த பால்ஸ் எல்லாம் தூக்கி போய் இந்த பால்ஸ்குள்ள வைக்க போறோம், இந்த பாக்ஸ்குள்ள வைக்க போறோம். சரியா? இப்ப இதுல ஒரு ஒரு பாலுக்கும் நான் வந்து என்ன செய்யறேன், ஒரு கலர் கொடுத்து விட்டுறேன். ஓகே, இங்க ஒரு பாக்ஸ் இருக்கு. இப்ப என் கேள்வி என்னன்னா, இந்த பாக்ஸுக்குள்ள எத்தனை பால் இருக்கு? இந்த பாக்ஸ் இருக்குல்ல, இதுக்குள்ள வந்து எத்தனை பால் இருக்கு?
How many balls are there within this box? 6. எல்லாருமே இதை ஆன்சர் பண்ண முடியுமா? எத்தனை இருக்கு? 6. வெரி குட், வெரி குட். இப்போ நம்ம ஒரு 2 பிளானட் எடுத்துப்போம். சரியா? ஒன்னு வந்து என்ன அப்படின்னா நம்மளோட எர்த். சரியா? இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னா நம்மளுடைய மார்ஸ். சரியா? மார்ஸ் என்ன கலர்ல இருக்கும்? மார்ஸ் வந்து ரெட் கலர்ல இருக்கும். எர்த் என்ன கலர்ல இருக்கும்? எர்த் வந்து ப்ளூ கலர்ல இருக்கும். சரியா? இப்போ நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா இந்த பாக்ஸ் இருக்கு பாரு, ஒரே ஒரு நிமிஷம், இங்க வந்து கருப்பு கலர் அடிச்சு விட்டுரும். ஓகே, ஏன்னா இப்போ எடுத்துட்டு போனா கலர் மாறாது. இப்போ இந்த பாக்ஸ் எடுத்துட்டு போய் நான் எர்த்ல வச்சு எத்தனை இருக்குன்னு எண்ண போறேன், மார்ஸ்ல வச்சு எத்தனை இருக்குன்னு எண்ண போறேன். இப்போ நான் இந்த பாக்ஸ் எடுத்துட்டு போய் மார்ஸ் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எர்த் ரெண்டுத்துல வச்சு பார்த்தாலும் இதுல 6 பால்ஸ் தான் இருக்கும் இல்லையா? இப்போ என்கிட்ட ஒரு ஜாமெட்ரி பாக்ஸ் இருக்கு. ஜாமெட்ரி பாக்ஸ்ல நான் 2 பென்னு ஒரு பென்சில் வச்சு மூடிட்டு நான் ராக்கெட்ல வச்சு எடுத்து போய் ஸ்பேஸ்ல திறந்து பாக்குறேன். ஸ்பேஸ்ல திறந்து பார்த்தாலும் அதே 2 பென்னு ஒரு பென்சில் தான் இருக்கும், மாறாது இல்லையா? ஆனா வெயிட் மாறும். ஏன்னா இப்போ ஒரு பேச்சுக்கு இந்த பாக்ஸ்ல வந்து 6 பால்ஸ் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோ. இந்த பாக்ஸ்ல வந்து 6 பால்ஸ் இருக்குல்ல, இதுதான் வந்து மாஸ். இந்த மாஸ் வந்து எல்லா இடத்துலயும் கான்ஸ்டன்ட். நீ எங்க போனாலும் வந்து அது எப்படி இருக்கும்னா மாறவே மாறாது. ஆனா வெயிட் இருக்கு பாரு, வெயிட் அப்படின்றது என்னன்னா மாஸ் இன்டு கிராவிட்டி. அப்ப இந்த 6 வந்து நான் 9.8 ஆல மல்டிப்ளை பண்ணா வர ஆன்சர் வெயிட். இப்ப மார்ஸுக்கு போயிட்டா இங்க mg உடைய வேல்யூ மாறிடும். 6 இன்டு இங்க கிராவிட்டிக்கு நான் 2.5 போடுவோம். சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றேன். 2.5 இல்ல 6 பாயிண்ட் சம்திங் வரும், 6.5 வரும். சரியா? அப்போ வெயிட்ன்ற ஆன்சர் வந்து இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறும். ஏன்னா கிராவிட்டி மாறுது. டியூ டு கிராவிட்டி வெயிட் வந்து கிராவிட்டியால மாறும். அப்போ எர்த்ல இருக்கிற கிராவிட்டி நிலால கிடையாது, நிலால இருக்கிற கிராவிட்டி மார்ஸ்ல கிடையாது, மார்ஸ்ல இருக்கிற கிராவிட்டி ஜூபிட்டர்ல கிடையாது, ஜூபிட்டர்ல இருக்கிற கிராவிட்டி சூரியன்ல கிடையாது, சூரியன்ல இருக்கிற கிராவிட்டி பிளாக் ஹோல்ல கிடையாது. ஒவ்வொன்றுலயும் வேற வேற கிராவிட்டி இருக்கு. சோ அதனாலதான் மாஸ்ன்றது ஒரு ஃபண்டமெண்டல் குவாண்டிட்டி, அது ஒரு பேசிக் குவாண்டிட்டி அப்படின்றாங்க. ஆனா வெயிட்ன்றது ஒரு டிரைவ்டு குவாண்டிட்டி. ஏன்னா நீ வந்து என்ன செய்யணும், மாஸை கொண்டு போய் g கூட மல்டிப்ளை பண்ணாதான் உனக்கு வெயிட்டே வரும். அதனால அது வந்து ஒரு டிரைவ்டு குவாண்டிட்டி. அடுத்து it is the amount of matter contained in a body. இப்போ உனக்கு படிக்கும் போது புரியும். இப்போ அவங்க அழகா சொல்றாங்க பாரு, மாஸ்னா என்னது? மாஸ்ன்றது amount of matter contained in a body. ஒரு பாடியில மொத்தமா எவ்வளவு மேட்டர் இருக்கு, எவ்வளவு இருக்கு அப்படின்றத சொல்றது தான் வந்து நமக்கு இங்க என்ன அப்படின்னா they are saying it as mass. சரியா? நெக்ஸ்ட் ஆனா கிராவிட்டி எடுத்துக்கிட்ட அப்படின்னா it is the gravitational pull acting on the body. வெயிட்ன்றது வந்து என்னது? அது எவ்வளவு கிராவிட்டி அது மேல ஆக்ட் ஆகுதோ அதை தாங்க நாங்க வெயிட்னு சொல்லுவோம்ன்றாங்க. மாஸை வந்து நீ என்ன செய்வ அப்படின்னா கிலோகிராம்ல மெஷர் பண்ணுவ. ஆனா வெயிட்டை வந்து நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா நியூட்டன் தாத்தா இருக்காருல்ல, அந்த தாத்தாவோட பேருக்கு மரியாதையா நியூட்டன் அப்படின்னு அன்போடு அழைப்போம். சரியா? மாஸ் எந்த இடத்துலயும் மாறவே மாறாது, இட் ரிமைன்ஸ் தி சேம். ஆனா இது இட் வேரிஸ் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ். ஒவ்வொரு இடத்துலயும் எப்படி இருக்கும் அப்படின்னா வேற வேறையா இருக்கும். சரியா? பிரேக் இப்போது இது 5 கொஸ்டின் சொல்லிருக்கேன், 4 கொஸ்டின் வந்துட்டோம் நாங்க. அப்படி இல்லை, நாங்க வந்து 5 கொஸ்டினுக்கு ஒரு ஐஸ் பிரேக்கர். மெஷர்டு யூசிங் பிசிக்கல் பேலன்ஸ். இப்ப நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன செய்வோம், மாஸை வந்து ஒரு பிசிக்கல் பேலன்ஸ் வச்சு மெஷர் பண்ணுவோம். இதே வந்து வெயிட்டை வந்து ஒரு ஸ்ப்ரிங் பேலன்ஸ் வச்சு மெஷர் பண்ணுவோம். ஸ்ப்ரிங் பேலன்ஸ்னா என்ன சார்? ஒண்ணும் இல்லடா, அதான் இப்படி ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும், அதுல ஒரு வெயிட் தொங்க விட்டுரும். அப்போ புவி ஈர்ப்பு விசை கிராவிட்டிக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்ப்ரிங்கோட எலாங்கேஷன் ஒவ்வொரு இடத்துலயும் மாறும். எர்த்ல ஒரு மாதிரி இருக்கும், நிலாவில் ஒரு மாதிரி இருக்கும், மார்ஸ்ல ஒரு மாதிரி இருக்கும், ஜூபிட்டர், சாட்டர்ன், நெப்டியூன் ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொன்னு இருக்கும். இப்போ பிளாக் ஹோல்ல போனா பிளாக் ஹோல்ல அடுத்துக்கிட்டே போயிடும். புரியுதா? So at every place it is completely different. Mass is scalar, weight is vector. ஆமா, மாஸ்ன்றது ஒரு ஸ்கேலார், வெயிட்ன்றது ஒரு வெக்டார். சரியா? இப்போ அடுத்த क्वेश्चनக்கு வருவோம். 5வது क्वेश्चन. 5வது क्वेश्चनக்கு அப்புறம் ஐஸ் பிரேக்கர் இருக்கு, எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? டிஃபைன் மொமெண்ட் ஆஃப் கப்பிள். ஓகே, சோ கப்பிள்னா என்ன சார்? கல்யாணம் ஆனவங்களா அப்படின்னா இல்ல, இது வேற கப்பிள். சரியா? மொமெண்ட் ஆஃப் கப்பிள், the line of action of two forces does not coincide. முதல்ல மொமெண்ட் ஆஃப் கப்பிள்ல இவங்க என்ன சொல்றாங்க, the line of action of two forces does not coincide அப்படின்றாங்க. முதல் லைன்ல நம்மள க்ளீன் போல்டு. சாமி சத்தியமா எனக்கு ஃபர்ஸ்ட் லைன்ல என்ன சொல்றாங்கன்னே தெரியலன்றவங்க எல்லாம் யார்?
the line of action of the two forces do not coincide அப்படின்னும் போது யார் யாருக்கெல்லாம் சுத்தமா தெரியல. வெயிட் டைரக்ஷனை காமிக்குமா சார்? ஆமாண்டா, வெயிட் டைரக்ஷனை காமிக்கும். இன்ஃபேக்ட் வெயிட் எப்பயுமே டவுன்வர்டா இருக்கும். போச்சுரா 8000 ரூபாய்க்கு ஆலோசிட்டேன், பேனா கீழே போட்டேன். புரியல, சரி விடு. இப்போ நான் சொல்றேன். சிங்குலர். இப்போ இந்த மொமெண்ட் ஆஃப் கப்பலை வந்து நான் உனக்கு என்ன செய்யறேன், சிம்பிளா புரிய வைக்கிறேன். சரியா? இப்போ நம்ம வந்து என்ன செய்யலாம், இங்க வந்து பார்த்தனா ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கலாம். சரியா? இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து சென்டர்ல வந்து என்ன இருக்கு அப்படின்னா ஒரு அச்சு இருக்கு. ஓகே, we have a அச்சு here. இப்போ லெட்ஸ் சே நான் வந்து இது மேல என்ன செய்ய போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்படி இந்த இடத்துல ஒரு ஃபோர்ஸ் கொடுக்க போறேன், அப்புறம் இது மேல இந்த இடத்துல ஒரு ஃபோர்ஸ் கொடுக்க போறேன். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்து அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு மேல ரெண்டு கார்னர்ல ரெண்டு ஃபோர்ஸ் நான் இப்படி கொடுத்தா, இந்த கார்னர்ல ஒரு ஃபோர்ஸ், இந்த கார்னர்ல ஒரு ஃபோர்ஸ், இப்படி ரெண்டு ஃபோர்ஸ் கொடுத்தா என்ன தெரியுமா ஆகும்? நான் என்ன சொல்றேன்னா, இது இப்படி இப்படியும் ஆசிலேட் ஆகும் அப்படின்னு சொல்றேன். இது இந்த மாதிரி ஆசிலேட் ஆகுமா? இன்ஃபேக்ட் வந்து நான் ஃபோர்ஸ் கொடுக்க ரொம்ப அதிகமா ஃபோர்ஸ் கொடுத்தா இது எனக்கு என்ன பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படின்னா இப்படி சுத்த ஆரம்பிச்சிடும் இல்லையா? it will start to rotate like this. இல்ல நான் ஃபோர்ஸ் கம்மியா தான் கொடுக்கிறேன் அப்படின்னா இப்படி 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 என்ன பண்ணுவாங்க, ஆசிலேட் ஆவாங்க. புரியுதா? இப்ப என்ன விஷயம்னா, இத பாரு, இந்த இவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க, ரெண்டு ஃபோர்ஸ் எனக்கு இப்படி நேருக்கு நேர் மீட் ஆச்சுன்னா, ஓகே, எனக்கு ரெண்டு ஃபோர்ஸ் F1 F2 இது ரெண்டும் இப்படி நேருக்கு நேரு மீட் ஆச்சுன்னா அப்ப அதுக்கான அர்த்தம் வந்து என்னன்னா, லைன் ஆஃப் ஃபோர்ஸ் கோயின்சைடுன்னு அர்த்தம். ரெண்டும் நேருக்கு நேர் மீட் பண்ணுச்சுன்னா, ரெண்டு ஃபோர்ஸ் இப்படி நேருக்கு நேர் மீட் பண்ணுச்சுன்னா அது லைன் ஆஃப் ஃபோர்ஸ். ஃபோர்ஸ் நீ ஒரு லைன் மூலமா ரெப்ரசென்ட் பண்றல, அது கோயின்சைட் ஆகுது, மீட் ஆகுதுன்னு அர்த்தம். இப்ப இந்த டயகிராம்ல ரெண்டு ஃபோர்ஸ் அந்த மாதிரி மீட் பண்ணுதா பண்ணலையா? மீட் பண்ணுதா பண்ணலையா? இங்க F1 இருக்கு, அங்க F2 இருக்குன்னா ரெண்டு ஒன்னோட ஒன்று மீட் பண்ணுதா? ரொட்டேஷன் எஃபெக்ட் நல்லா இதுல எப்படி நம்மளே இந்த போர்ட்ல நம்மளே கிராபிக்ஸ் போட்டுக்கலாம் நம்ம இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும். மீட் பண்ணல, அதைத்தான் அவனும் ஃபர்ஸ்ட் லைன்ல சொல்றான். என்னது? the line of action of two forces does not coincide. the line of action of the two forces நமக்கு இங்க வந்து என்ன ஆகாது, coincide ஆகாது. it does not produce any translatory motion since the resultant is zero. ரெண்டாவது வந்து இது இங்க ஏதோ translatory motionம் வந்து என்ன பண்ணாது அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்ணாது அப்படின்றாங்க. யார் யாருக்கெல்லாம் translatory motion அப்படின்னா என்னன்னு தெரியாது? யார் சார் இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் எங்களுக்கு பிரச்சனையே தான். எங்களுக்கு வந்து translatory motion அப்படின்னா என்னன்னே தெரியாது அப்படின்றவங்கள யார் கமெண்ட் சாட்ல படக்கூடு. அவங்க சாட்டை காணோம். ஒரு நிமிஷம். சரி, டிரான்ஸ்லேட்டரி மோஷன்னா என்னன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து அது மொத்தமா எல்லாமே ஒரே டைரக்ஷன்ல நகரணும். ஓகேவா? ஒரு ஆப்ஜெக்ட் மொத்தமா ஒரே டைரக்ஷன்ல நகர்ந்துச்சு அப்படின்னா அது டிரான்ஸ்லேட்டரின்னு சொல்லுவேன். இப்ப இதுல ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னா இத பாரு, இப்போ F1 நான் கீழே தள்ள தள்ள F2 வந்து என்ன செய்யுது, மேல போதா? ஒரு சைடு கீழே போச்சுன்னா இன்னொரு சைடு மேல போகும். கரெக்டுங்களா? ஒரு சைடு கீழே போனா இன்னொரு சைடு வந்து எனக்கு என்ன பண்ணும், மேல போகும். டிரான்ஸ்லேட்டரினா வந்து என்ன செய்யும், அந்த ஆப்ஜெக்ட் மொத்தமா ஒரே டைரக்ஷன்ல நகரணும். மொத்த ஆப்ஜெக்ட் ஒரே டைரக்ஷன்ல நவுந்தா அது டிரான்ஸ்லேட்டரி. அப்ப இது டிரான்ஸ்லேட்டரியா இல்லையா? இது டிரான்ஸ்லேட்டரி கிடையாது. இதுல நான் ஒரு பக்கம் வந்து இப்போ ஒரு எண்டை கீழே தள்ளனா இன்னொரு எண்டு மேல போகுது. அப்ப இது டிரான்ஸ்லேட்டரி கிடையாது. அவ்வளவுதான் விஷயம். அதை தான் அவங்களும் செகண்ட் பாயிண்ட்ல சொல்றாங்க. It does not produce any translatory motion. ஏன்னா இங்க resultant force வந்து 0. But
a couple results in causes of rotation of the body. ஆனா அதுக்கு பதிலா இங்க வந்து என்ன ஆயிடும்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து இங்க எனக்கு ரொட்டேட் ஆகும். ரொட்டேஷன் ஆஃப் த பாடி. ஒரு கப்பல் வந்து இங்க எனக்கு என்ன கிரியேட் பண்ணுது? கப்பல்னா ரெண்டு ஃபோர்ஸ் இருக்கு, அதனால இந்த கப்பல்னு சொல்றாங்க. அந்த கப்பலால இங்க வந்து அந்த ஆப்ஜெக்ட் ரொட்டேட் ஆகுது. அதுதான் நான் உனக்கு சுத்தி சுத்தி காமிச்சேன். ஏய் சுத்துது பாருடா அப்படின்னு. The rotating effect of a couple is known as moment of couple. அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் மேல ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்போது, ஒரு பொருள் மேல ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்போது அது ரொட்டேட் ஆச்சுன்னா அதை தான் நீ மொமெண்ட் ஆஃப் கப்பல் அப்படின்னு சொல்லுவ. ஸோ மொமெண்ட் ஆஃப் கப்பலுடைய ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா F into S. சரியா? என்னது? F into S. ஸோ இந்த F into S இதோட SI யூனிட் வந்து நம்ம நியூட்டன் மீட்டர்ல எடுத்து எழுதும். எல்லாருக்கும் இது கிளியரா? எல்லாருக்குமே இது கிளியரா? அடுத்த கொஸ்டின் போலாமா? யார் யாருக்கெல்லாம் நல்லா புரிஞ்சது? சார் சூப்பர், எனக்கு இது நல்லா புரிஞ்சது அப்படின்றவங்கள யாரு? கிறிஸ்டல் கிளியர், மாஸ். அப்ப இப்போ வந்து நம்ம என்ன செய்யலாம்? ஓகே, we are going to have a ice breaker. ஐஸ் பிரேக்கர் ஒன்று வச்சிடலாமா? ஐஸ் பிரேக்கர் ஐஸ் பிரேக்கர் ஐஸ் பிரேக்கர் அஞ்சு கொஸ்டின் சொன்ன மாதிரி முடிச்சாச்சு. ஸோ நவ் we are going to have a ஐஸ் பிரேக்கர். சரியா? ஸோ நீங்க வந்து எனக்கு என்ன சொல்ல போறீங்க அப்படின்னா உங்களோட மோஸ்ட் ஃபேவரட் ஏலியன் இன்வேஷன் மூவி வந்து எது? ஏன் தெரியாது? ஏலியன்ஸ் எல்லாம் பூமிக்கு வர மாதிரி படம்டா உனக்கு இருக்கிறதுல. நீ சொல்லு. ஏலியன்ஸ் எல்லாம் பூமிக்கு வர மாதிரி நீங்க பார்த்த படத்திலே உங்களுக்கு எந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும்? பிகே. அவனுங்களுக்கு போய் தெரியாது. நீங்க அமீர்கான் படம், இந்தி படம் சொல்றான் அவன். அயலான் பாருங்க, சிவகார்த்திகேயன் படம். அப்படியெல்லாம் ஒரு படம் இருக்கா? பிகே. அயலான் தெரியாது சார். ஏலியன், வேற்று கிரகவாசிகள். சார் ஃபார் எக்ஸாம்பிள் த ஃபோர்ஸ் டூ ஹேண்ட்ஸ் அப்ளை டர்னிங் ஸ்டீரிங் வீல். ஆமா ராதா, கரெக்டா, சூப்பர். CG7 சைனீஸ் படம். சம டைரக்டர், பாங் ஜூவாங் டைரக்டர் பேர். நல்லா எடுப்பார் படம்லாம், அவர் படம்லாம். மிரட்டல் அடி 1, 2 இந்த ஃபுட்பால் வச்செல்லாம் ஒரு படம்லாம் இருக்கும், பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. சின்சான் பொம்மை படமும் சொல்லலாம், படம் இல்லைன்னா கார்ட்டூனும் சொல்லலாம். சரி, எனக்கு பென்டன் பிடிக்கும் அந்த மாதிரியும் சொல்லலாம். கருங்காப்பியமா அப்பெல்லாமா வேற படம் இருக்கு. சரி விடு. ஏலியன் சொன்னடா. மோட்லு பட்லுலாம் கூட ஏலியன். வார் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் அங்க பாருங்க. வருத்தப்படாத கரடிகள் சங்கம். அவெஞ்சர்ஸ். ஓகே, மதரசப்பட்டினம். பிரிட்டிஷர்ஸ் ஏலியன் சொல்றியா நீ? இல்ல, நீங்க தான் என்ன படம்னாலும் சொல்லுங்கன்னு சொன்னீங்கல்ல, அதனால. என்னென்ன பண்றாங்க பாருங்க. சரி, ஐ வாட்ச்டு when I was 9 years. உட்கார்ந்து அழுதுட்டே இருந்தேன். ஆமா, அது கொஞ்சம் படம் ரொம்ப சோகமாவும் இருக்கும். ஸ்டார் வார்ஸ் பரவாயில்லையே. காட் ஆஃப் வார், சைல்ட்ஹுட் ஆன்சர், அப்படி ஒரு படம் இருக்கா? ஜாம்பி மூவியா சொல்லலாம். ஜேபி படம் சொன்னதால ஜேபி. ஆமா. சரி, ஓகே. எனக்கு இருக்கிறதுலே வந்து பிடிச்ச ஏலியன் இன்வேஷன் மூவி வந்து என்ன தெரியுமா? நோப் அப்படின்னு ஒரு படம் இருக்கும். NOP, நோப். அவதார் தான் பிடிக்கும். அவதார் வந்து ஏலியன் இன்வேஷன் இல்ல, நம்ம தான் ஏலியனா போய் இன்வேஷன் பண்ணுவோம். இல்ல, அந்த சும்மா ஏன்னா ஐஸ் பிரேக்கர் கேட்டானுங்கல்ல, அதுக்காக அந்த நோப் படத்துக்கு ரொம்ப குட்டி கதை தான். என்னன்னா ஒரு மேகம், அந்த மேகம் எங்கேயுமே நவராது. ஒரு சின்ன ஊரு, அந்த சின்ன ஊருக்கு மேலேயே தான் இருக்கும், ஒரே இடத்துலயே தான் இருக்கும். அப்பப்போ வந்து குதிரை அந்த மாதிரி எத்தையாவது வந்து அந்த அந்த ஒரே ஒரு மேகத்துல இருந்து ஒரு டொர்னேடோ வரும். அந்த டொர்னேடோ அப்பப்போ வந்து ஒரு குதிரை, மாடு அந்த மாதிரி தூக்கின்னு போய் சாட்டுரும். அப்போ ஒரு பாயிண்ட்ல வந்து என்ன ஆகுது, அந்த ஊர்க்காரங்கெல்லாம் கடுப்பாய் வந்து என்ன பண்றாங்க, இந்த குதிரைலாம் உங்களுக்கு எங்க தான் போகுது, எப்படி தான் போகுது, மேக தான் முழுகுதுங்களாம் தெரியல, யாரோ குதிரையெல்லாம் திருடுறான்னு நினைச்சுன்னா அவங்க ஒரு பொம்மை குதிரை செஞ்சு வைக்கிறாங்க. இந்த மேகம் வந்து என்ன பண்ணுது, அந்த பொம்மை குதிரைய தெரியாம உண்மையான குதிரைன்னு நினைச்சு முழுகிடுது. ஓகேவா? இப்போ அந்த பொம்மை குதிரையில வந்து பாத்தீங்கன்னா நீட்டுக்கு ஒரு கொடி கட்டி வச்சிருப்பாங்க. அந்த கொடி வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ அது எப்படி சொல்றது, நமக்கு மனுஷங்களுக்கு, நம்ம படம் பார்க்குற நமக்கு மட்டும்தான் தெரியும் அது ஒரு கிளவுடு இல்லை, அது ஒரு வந்து ஏலியன், கிளவுடு மாதிரி இருக்கிற ஏலியன்ட்டு. அது குதிரை மழையும் சாட்டுச்சு, ஆனால் அந்த கயிறு மட்டும் தொங்கினே இருக்கும். ஸோ அந்த கிளவுடு எங்கே போனாலும் அந்த கயிறு வரும். இப்போ நீங்கள் அந்த கயிறை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அது அப்புறமா ஊர் உள்ள போய் வந்து ஒவ்வொருத்தராக என்னை வந்து இந்த மாதிரி
பழி வாங்கிட்டீங்கல்ல, எனக்கு இந்த கயிறு வந்து செரிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி வெறும் மாடு குதிரையை மட்டும் சாப்பிட்டு மனுஷங்களையும் சாப்பிட ஆரம்பிச்சிடும் ஒரு பாயிண்ட்ல. ஆமாம். ஆனால் படத்தோட கதை வந்து என்ன தெரியுமா, அந்த ஏலியன் கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு யாருமே ஆசைப்பட மாட்டாங்க. அந்த ஏலியன் வரும். அந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, எல்லாருமே எப்படியாவது அது ஒரு ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோவை விற்று பணக்காரன் ஆகிடணும் அப்படின்னு சொல்லி அதை ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு போய் ஃபோட்டோ எடுத்துக்கினே இருப்பாங்க. எல்லாரும் செத்துக்கினே இருப்பாங்க. கடைசியில் ஹீரோ மட்டும் எப்படியாவது ஃபோட்டோ எடுத்து ஜெயிச்சிருவார். அப்போ ஏலியன்ஸ் ஆகாது, ஃபோட்டோ எடுத்துருவார், படம் முடிஞ்சிடும், அவ்வளோதான். ஆமாம், இப்படி ஒரு படம். அந்த படம் எதுக்கு எடுத்தாங்க அப்படின்னா, ஊரில் என்ன நடந்தாலும் பயந்து ஓட மாட்டானுங்க, ஃபோட்டோ எடுத்துனே இருக்கிறானுங்க லூசு பசங்க அப்படின்னு திட்டுறதுக்காக எடுத்த படம். மாரல் ஆஃப் த ஸ்டோரி வந்து என்னது, அளவுக்கு அதிகமாக இந்த சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கணும்னு ஃபோட்டோஸ்லாம் எடுக்காது. சரியா? சைரன். ஹியூமன் ஆகி ஃபேஸ் பண்ணுற திங்ஸ்லாம் பாருங்கள். நம்ம வந்து ஒரு ஐஸ் பிரேக்கர் விட்டா ஒரு படத்தை பற்றி பேசுங்க, அவனுங்க பாருங்க, அவனுங்க நமக்கு 4 ஐடியா தரானுங்க. ரெசிடென்ட் ஈவில்லாம் பார்த்துருக்கானுங்க. கடைசி வரைக்கும் உயிரை காப்போம்னு ஃபோட்டோ எடுக்கணும்னு நினைச்சிருக்கேன். ஆமாம், இப்போ சுனாமி வருது, நிலநடுக்கம் வருதுன்னா கூட எவனும் ஓட மாட்டானே, இரு இதை நான் ஃபேஸ்புக்கில் போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஆடினே இருக்கிறானுங்க. உயிரோட இருக்க மாட்டடா, ஓடுறா அப்படின்னு. ஆமாம், வேர்ல்டு வார் Z அதெல்லாம் ஜாம்பி மூவிடா. பரவாயில்ல, எவ்வளோ பேர் எவ்வளோ படம் பார்த்துருக்கானுங்க. சரி, அவ்வளோதான், இது முடிஞ்சிடுச்சு. வா கிளாஸ் ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட். சரியா? நெக்ஸ்ட் வந்து என்னது, பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட். ஒரே ஒரு நிமிஷம். சீமராஜா படத்தில் வருவில் புலி பார்த்து ஓடி எடுப்பாங்க. ஓகே, சரிடா. ஆமாம், நான் சொன்ன படம் பேர் வந்து நோப். ஸ்டேட் த பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட்ஸ். அடுத்து ஓகே, when a number of like or unlike parallel forces act on a rigid body, the body is in equilibrium. ஒரு ஆப்ஜெக்ட் மேல நிறைய 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 வந்து ஒன்னு லைக் ஃபோர்ஸஸ் இல்ல அன்லைக் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகிட்டே இருக்கும்போது அந்த பாடி வந்து எப்படி இருக்கும் அப்படின்றாங்கன்னா ஈக்குலிபிரியம்ல இருக்கும் அப்படின்றாங்க. இப்போ ஒரு பேச்சுக்கு நான் ஒரு ஆப்ஜெக்ட் மேல 2 ஃபோர்ஸ் வந்து இப்படி ஆப்போசிட்டா தரேன். சரியா? இன்ஃபேக்ட் நிறைய நிறைய ஃபோர்ஸஸ் வந்து எல்லாத்தையும் நான் என்ன செய்யறேன், இந்த ஆப்ஜெக்ட் மேல ஆப்போசிட்டா இப்படி தரப்போறேன். அப்போ இந்த மாதிரி நிறைய ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அது எங்கேயுமே நகராது. சரியா? இவ்வளவு ஃபோர்ஸை கொண்டு போய் ஒரு பொருள் மேல கொடுத்து எல்லா டைரக்ஷன்ல இருந்து கொடுத்தீங்க அப்படின்னா அப்ப இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குலிபிரியம்ல இருக்கும். இப்ப ஈக்குலிபிரியம்னா என்ன? ஈக்குலிபிரியம் அப்படின்றது ஓகே, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து அது மேல இருக்கிற நெட் ஃபோர்ஸ் 0 அப்படின்னு அர்த்தம். ஈக்குலிபிரியம் அப்படின்னாலே ஒரு பொருள் மேல இருக்க நெட் ஃபோர்ஸ் வந்து என்னது? 0. ஒரு பொருள் மேல இருக்கிற எல்லா ஃபோர்ஸையும் எடுத்து ஆட் பண்ணா 0 வந்துச்சுன்னா அது ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்லுவோம். So when a number of like or unlike parallel forces act on a rigid body, the body is said to be in equilibrium. Then the algebraic sum of the moments of the clockwise direction is equal to the algebraic sum of the moments in the anti-clockwise direction. அப்ப நீங்க என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்த பொருள் மேல clockwise-ஆ இருக்கிற ஃபோர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஆட் பண்ணுங்க. சரியா? clockwise-ஆ இருக்கிற மொமெண்ட் எல்லாத்தையும் எடுத்து ஆட் பண்ணா வர ஆன்சர் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸா இருக்கிற மொமெண்ட்டுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? சோ ரொம்ப சிம்பிளா வந்து நீங்க இதை அழகா இப்படி எடுத்து எழுதலாம். சரியா? So when a number of like and unlike parallel forces act on a rigid body and the body is in equilibrium, then the algebraic sum of the moments in the clockwise direction is equal to the algebraic sum of the moments in the anti-clockwise direction. இதுதான் இதுல அவங்க சொல்ல வராங்க. இது எல்லாருக்குமே புரிஞ்சுதா? மிட் டர்முக்கு டெய்லி டார்கெட்ஸ். சரிடா கண்ணா. ஓகே, இதோ இருக்குன்னு நம்ம இதெல்லாம் முடிச்சிருவோம், அப்புறமா லஞ்ச் பிரேக் விடலாம். சரியா? கொஞ்சம் ஷார்ட் ஆன்சர் மட்டுமாவது முடிப்போம், முடிச்சிட்டு அப்புறம் லஞ்ச் பிரேக் எடுக்கலாம். சரியா?
ஸ்டேட் நியூட்டன் செகண்ட்ல அடுத்து the force acting on a body is directly proportional to the rate of change of linear momentum. ஒரு பொருள் மேல ஆக்ட் ஆகுற ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா it will be directly proportional to rate of change of linear momentum of the body. Okay, and the change in momentum takes place in the direction of force. எப்பயுமே momentum வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஓகே எப்பயுமே momentum வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா எந்த பக்கம் நீ ஃபோர்ஸ் கொடுக்குறியோ அதே டைரக்ஷன்ல தான் momentum இருக்கும் அப்படின்றாங்க. இப்போ இதுல ஒரு சில பிரச்சனைலாம் இருக்குது. யார் யாருக்கெல்லாம் வந்து மொமெண்டம்னா என்னன்னு தெரியாது. ஒன்னும் இல்லடா கிளாக் வைஸ் ஃபோர்ஸ்னா இப்போ 12 1 2 3 இப்போ ஒரு கடிகார முள் வந்து என்ன செய்யும் இப்படிதான் நகரும். அப்போ ஒரு கடிகார முள் எந்த பக்கம் நகருமோ அந்த டைரக்ஷன்ல இருக்கிற ஃபோர்ஸை கிளாக் வைஸ்னு சொல்லுவோம். இதே கடிகார முள் நகரத்துக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல நான் வந்து ஆன்டி கிளாக் வைஸ்னு சொல்லுவோம். சரியா? இப்போ இங்க நியூட்டனுடைய செகண்ட் லாவுக்கு வந்துரும். சோ எங்க நியூட்டன் தாத்தா எங்களுக்கு என்ன ஃபார்முலா சொல்லி கொடுத்தாரு? மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். இப்போ நம்ம வந்து என்ன செய்யலாம்? மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் dv divided by dt ன்னு எழுதலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா F is equal to d divided by dt mass into velocity. மாஸையும் velocity இப்படி எழுதலாம். அப்ப d divided by dt is equal to mass into velocity p அப்படின்னு மாறிடும். சரியா? சோ பேசிக்கா ஃபோர்ஸை வந்து நீங்க change in momentum with respect to time இல்ல rate of change of momentum அப்படின்னு எழுதலாம். ஃபோர்ஸ் எந்த பக்கம் இருக்கோ அதே டைரக்ஷன்ல தான் மொமெண்டம் இருக்கும். இப்போ என் கேள்வி என்ன அப்படின்னா மொமெண்டம்னா என்னன்னு யார் யாருக்கெல்லாம் தெரியாது? சார் ஐ டோன்ட் நோ வாட் இஸ் மொமெண்டம் அப்படின்றவங்க எல்லாம் யார்? சார் எனக்கு மொமெண்டம்னா என்னன்னே தெரியாது சார். இஸ் திஸ் கால்குலஸ் சார்? இது டிஃபரன்ஷியல் கால்குலஸ். இப்போ நான் இங்க dv divided by dt போட்டேன் இல்லையா? இது வந்து நம்ம டிஃபரன்ஷியல் கால்குலஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? எனக்கு தெரியாது. சரி, இப்போ மொமெண்டம்னா என்னன்னா தபர் உனக்கு நான் சிம்பிளா புரிய வைக்கிறேன். ஒரு கார் இருக்கு. சரியா? இந்த கார் வந்து என்ன செய்யுது அப்படின்னா சும்மா நம்ம கிட்ட இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் இருக்கு. சரியா? இப்ப இந்த பாக்ஸை போய் இந்த கார் இடிக்க போகுது. இப்ப இந்த கார் போய் பாக்ஸை இடிச்சதுன்னா அந்த பாக்ஸ் நகரும் இல்லையா? இப்ப இந்த கார் வந்து v அப்படின்னு ஒரு வெலாசிட்டில இருக்கு. சரியா? இந்த வெலாசிட்டி வந்து நம்ம என்ன செய்யலாம்? 10 கிலோமீட்டர் அப்படின்னு தரலாம். ஆனா இந்த பாக்ஸோட வெலாசிட்டி வந்து எப்படி இருக்குன்னா 0. ஆனா இடிச்சதுக்கு அப்புறம் ஒன்ஸ் இந்த கார் போய் பாக்ஸை இடிச்சதுக்கு அப்புறம் காரோடைய வெலாசிட்டி வந்து என்ன ஆயிடுது? 8 கிலோமீட்டர் ஆகும். பாக்ஸோடைய வெலாசிட்டி வந்து 2 கிலோமீட்டர் ஆகும் ஆயிடுது. அப்போ இந்த பாக்ஸ் 2 கிலோமீட்டர்ல டிராவல் ஆகுது இல்ல, இந்த வேகத்தை அந்த பாக்ஸ் கொடுத்தது யாரு? மொமெண்டம் தெரியாம இருக்குமா சார்? நிறைய பேருக்கு தெரியும்டா, ஒரு சில பேருக்கு தெரியாது. இப்போ அந்த பாக்ஸ் திடீர்னு ரெஸ்ட்ல இருந்த பாக்ஸ் நகர்ந்துச்சுல, அதுக்கு அப்ப அந்த வேகம் வர்றதுக்கு காரணம் யாருன்னா கார். அப்ப ஒரு பொருள் கிட்ட இருக்கிற வேகத்தை உன்னால இன்னொரு பொருளுக்கு டிரான்ஸ்பர் பண்ண முடியும். சரியா? நம்மளால என்ன செய்ய முடியும்? ஒரு பொருள் கிட்ட இருக்கிற வேகத்தை இன்னொரு பொருளுக்கு டிரான்ஸ்பர் பண்ண முடியும். அப்படி டிரான்ஸ்பர் பண்றத தான் வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா மொமெண்டம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த மொமெண்டம் வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா மாஸ் இன்டு வெலாசிட்டி. நீ எவ்வளவு வேகமா போற உன்னோட மாஸ் என்ன. இப்போ நீ யோசிச்சு பாரு, ஒரு காருக்கு பதிலா இதுல வந்து ஒரு மணல் லாரி வந்து டமால்னு இடிக்குது. அப்போ ஒரு கார் இடிச்சா ஃபோர்ஸ் அதிகமா இருக்குமா இல்ல மணல் லாரி இடிச்சா ஃபோர்ஸ் அதிகமா இருக்குமா? லாரி. ஏன்னா லாரியோட மாஸ் வந்து அதிகம். அப்ப எந்த அளவுக்கு மாஸ் அதிகமோ அந்த அளவுக்கு வெலாசிட்டி டிரான்ஸ்பர் ஆகிறதும் அதிகமா இருக்கும். சரியா? இப்போ நெக்ஸ்ட் வந்து ஒரு கேள்வி, நல்ல கேள்வி. சார் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னா என்ன சார்? இப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்னா என்ன? இப்போ என்கிட்ட a அப்படின்னு ஒரு வேல்யூ இருக்கு. இல்ல இந்த ஃபார்முலாவே நம்ம எடுத்து எழுதும். சரியா? dp divided by dt F is equal to, இப்போ இதுல என்ன சொல்றாங்க? force is directly proportional to rate of change of momentum அப்படின்னு சொல்றாங்கல்ல. அதுக்கு அர்த்தம் வந்து என்ன அப்படின்னா ஃபோர்ஸும் மொமெண்டம் pயும் வந்து directly proportional. ஃபோர்ஸ் அதிகமானா மொமெண்டம் அதிகமாகும். எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் அதிகமாகுதோ அந்த அளவுக்கு மொமெண்டம் அதிகமாகும். இப்படி எனக்கு இந்த வேல்யூ எப்படி இந்த LHSல இருக்கிற வேல்யூ அதிகமாச்சுன்னா RHSல இருக்கிற வேல்யூ அதிகமாகணும். அப்படி அதிகமாச்சுன்னா அதை நான் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ இதுவே வந்து
இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னா என்ன தெரியுமா அர்த்தம்? ஓகே, இப்போ A டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சும்மா B ன்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுப்போம். அப்போ எனக்கு A ல இருக்கிற வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா B டிக்ரீஸ் ஆகும். B வந்து என்னது? டிக்ரீஸ் ஆகும். அப்போ A இன்க்ரீஸ் ஆகும்போது B டிக்ரீஸ் ஆனா அத நான் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு சொல்லுவேன். சோ இப்போ நான் இங்க LHS ல இருக்கிற வேல்யூ இன்க்ரீஸ் பண்றேன், ஆனா அதுக்கு RHS ல இருக்கிற வேல்யூ டிக்ரீஸ் ஆகுது. அவ்வளவுதான் விஷயம். ஒன் இன்க்ரீசஸ் the other decreasesனா அது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். சூப்பர் கவிதா கண்ணா. சார் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் அண்ட் क्वेश्चन ஆன்சர் வீடியோ போடுங்க ப்ளீஸ். காவியா கண்ணா, நான் சார் வந்து ஏற்கனவே இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் நடத்திட்டேன். ஒரு சில பேருக்கு அது தெரியாது அப்படின்னா டக்குன்னு ஸ்கிரீன்ல காமிக்கிறேன். இங்க வா. தர்பர் நம்ம 10th சேனல் இருக்கா? அங்க வர நம்ம 10th சேனல்ல வந்துட்டு லைவ் கிளிக் பண்ணு. லைவ் கிளிக் பண்ணனா நம்மளோட லைவ் கிளாसेसலாம் ஓடியாரு. இப்போ இந்த லைவ் கிளாसेसல வந்து பார்த்தனா நானும் ஷாவணி மேமும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு கிளாஸ் எடுத்தோம் கொஞ்ச நாள் முன்னாடி. சரியா? எங்கடா அது? 11 டே ஆகும். அவ்வளவு நல்லா இருக்காதே. 9 day first midterm revision problem one shot தோ இருக்கு பாரு. 8 days ago நான் என்ன பண்ணிட்டேன், ப்ராப்ளம்லாம் உனக்கு 8 days ஆகவே நடத்திட்டேன். இப்போ இதுல வந்து பார்த்தனா உங்களுக்கு ஷாவணி மேம் வந்து என்ன பண்ணிருப்பாங்க, கெமிஸ்ட்ரியில இருக்கிற ப்ராப்ளம்லாம் வந்து நடத்திருப்பாங்க. சரியா? அதே மாதிரி இந்த பாரு நான் வந்து உங்களுக்கு என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த பாரு நம்ம புக்ல இருக்கிற எல்லா ப்ராப்ளமும் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். சோ தயவு செஞ்சு எல்லாருமே இந்த ப்ராப்ளம் வீடியோ ஒரு வாட்டி பார்த்து. சரியா? ஆப்டிக்ஸ் லெசன் டீச் பண்ணுவீங்களா? ஆமாண்டா. இந்த ஷார்ட் ஆன்சர் முடிச்சிட்டு நான் ஆப்டிக்ஸ் தான் நடத்த போறேன். இத முடிச்சிட்டு ஆப்டிக்ஸ் தான். சரியா? ரைட். இப்ப பாரு 8th क्वेश्चனுக்கு வருவோம். Why does a spanner with a long handle is preferred to tighten screws in heavy vehicle? இப்போ என்கிட்ட பெரிய பெரிய கார் லாரி மாதிரி வெஹிக்கிள் எல்லாம் நான் யூஸ் பண்ற ஸ்பேனர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப லாங்கா இருக்கும். ரொம்ப நீட்டா பெரிய பெரிய ஸ்பேனரா யூஸ் பண்ணுவோம். இது எதனால அப்படின்னா இப்ப இந்த மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஃபார்முலா இருக்குல்ல, இதுல எங்க பாரு மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். அப்ப இந்த டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா ஃபார் த ஸ்பேனர் வித் a long handle d is large. அப்ப d அதிகமா இருக்கு அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸும் d யும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அப்ப எந்த அளவுக்கு அந்த d உடைய வேல்யூ அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். சரியா? அதனாலதான் இட் இஸ் ஈஸியர் டு ரொட்டேட் த ஆப்ஜெக்ட். லாங் ஆன்சர் நான் சொல்லித்தரேன். லாங் ஆன்சர் நான் சொல்லித்தரேன், நீ கவலைப்படாத. சரியா? இது எல்லாருக்கும் கிளியரா? முதல்ல வந்து டர்னிங் எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ். ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கறதுனால ஒரு பொருள் வந்து டர்ன் ஆச்சுன்னா அதை தான் நீ வந்து மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவ. மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் உடைய ஃபார்முலா வந்து என்னது? ஃபோர்ஸ் இன்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். இப்ப டிஸ்டன்ஸ் அதிகமானா மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அதிகமாகும். ஏன்னா ரெண்டும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அப்ப ஒரு லாங் ஹேண்டில் d உடைய வேல்யூ ரொம்ப ரொம்ப பெருசா இருக்க மாதிரி என்கிட்ட ஒரு ஸ்பேனர் ரொம்ப பெரிய லாங் ஹேண்டிலோட இருந்துச்சுன்னா அப்ப அதோட மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அதிகமா இருக்கும். அப்ப அதை ரொட்டேட் பண்றது எனக்கு ஈஸி. அவ்வளவுதான் விஷயம். அதைத்தான் இங்க வந்து அவங்க என்ன சொல்றாங்க நம்ம கிட்ட சொல்றாங்க. while catching a cricket ball the fielder lowers his hands backwards. ஏன் அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம ஒரு கிரிக்கெட் பாலை பிடிக்கும் போது நீ கவனிச்சன்னு வச்சுக்கோ. இப்போ கிரிக்கெட் டெஸ்ட் மேட்ச்லாம் கூட நடக்குது, நீங்க கவனிக்கலாம். பால் வருதுன்னா அப்படி எடுத்துன்னு வந்து இப்படி கிட்டதான் பிடிப்பாங்க. அந்த பால் வரும்போதே கையை இப்படி கீழே இறக்கிட்டே வருவாங்க. ஏன் அந்த மாதிரி பண்றாங்க? ஏன்னா அப்பதான் நீங்க இம்பல்ஸை குறைக்க முடியும். A fielder puts back his hands while catching the ball. அப்ப அவருக்கு என்ன பண்ணுவார்னா he experiences a smaller force. அந்த மாதிரி பண்ணும்போது அவர் அந்த பாலோட ஃபோர்ஸ் வந்து ரொம்ப கம்மியா ஃபீல் பண்ணுவார். அந்த ஃபோர்ஸ் வந்து அவர் கையில ரொம்ப கம்மியா விழும் for a longer interval of time. So ஃபோர்ஸ் கம்மியாக டைம் அதிகமாயிடும். ரொம்ப நேரத்துக்கு அந்த ஃபோர்ஸ் நம்ம கையில அது படும். அப்ப கையும் டேமேஜும் ஆகாது. சரியா? to catch the ball resulting in lesser impulse on his hands. அப்ப அதனால இம்பல்ஸ் வந்து என்ன ஆகுது? அவர் கையில வந்து குறையுது. சரியா? இந்த இம்பல்ஸ் இருக்குல்ல, எந்த அளவுக்கு டைம் கம்மியா இருக்கோ அந்த அளவுக்கு ஃபோர்ஸ் அதிகமா ஆக்ட் ஆகும். அதே நேரத்துல எந்த அளவுக்கு டைம் அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு வந்து ஃபோர்ஸ் என்ன ஆயிடும் அப்படின்னா கம்மியாயிடும். சரியா? சோ இம்பல்ஸ், நான் ஒரு பாலை கேட்ச் பண்ணும்போது அந்த பாலுடைய இம்பல்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கணும். இந்த இம்பல்ஸ் உடைய ஃபார்முலா வந்து நம்ம என்ன எழுதுவோம் அப்படின்னா ஃபோர்ஸ் இன்டு டைம்னு எழுதும். எனக்கு புரியல சார், கரெக்டா சொல்லுங்க அப்படின்னா
ஒரு குறிப்பிட்ட டைம்ல ஒரு பொருள் மேல எவ்வளவு ஃபோர்ஸ் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இப்போ ஒரு பேச்சுக்கு வந்து ஒரு பேட்ஸ்மேன் 6 அடிக்கணும்னு வச்சுக்கோ. இந்த கிரிக்கெட்ல யார் பாப்பீங்க? யாராவது கிரிக்கெட் பாக்குறவங்க இருக்கிறீங்களா? சும்மா பார்த்தா போதும், ஃபேன் மாதிரி எல்லாம் பார்க்க தேவையில்ல. சும்மா சார் வீட்டுல யாராவது வச்சு பார்ப்பாங்க, அப்ப கூட நான் பார்த்திருக்கேன் அப்படின்ற மாதிரி எனக்கு கிரிக்கெட் நான் பார்ப்பேன்னு சொன்னா போதும். கிரிக்கெட்ல வந்து டைமிங் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. Unbelievable timing. The timing on the shot was perfect. What an unbelievable timer of the ball. இப்படி எல்லாம் வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. யாரெல்லாம் கவனிச்சிருக்கு? சார் நான் பார்த்திருக்கேன் சார். ஆமா, கமெண்ட்ரியில இப்படி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அப்படின்றவங்க எல்லாம் யாரு? நீ கிரிக்கெட் கமெண்ட்ரியில கவனிக்கலாம். இப்போ கிரிக்கெட் மேட்ச் நடக்குதா? இனிமே இன்னைக்கு மதியம் இருக்குன்னு நினைக்கிறேன், இங்கிலாந்துக்கும் இந்தியாவுக்கும். அதுலயுமே நீ கவனிக்கலாம். Unbelievable timing. Oh, that was timed very sweetly. அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, இங்க பாரு, கரெக்டா இப்போ இதான் ஒரு கிரிக்கெட் பேட் அப்படின்னு வச்சுக்கோ. சும்மா நான் கேவலமா கிரிக்கெட் பேட் வரையறேன், சரியா? இப்போ ஒரு பால் கரெக்டா அந்த பேட்டு கிட்ட எப்ப வருதோ, அந்த பால் வந்து என் பேட்டு கிட்ட எப்ப வருதோ அப்பதான் நான் ஃபோர்ஸ் கொடுக்கணும். இப்படி வச்சுக்கோ. ஏன் நான் பேட்டை ஃபுல்லா சுத்தி முடிச்சிட்டேன். இப்போ என்னன்னா, நான் பேட்டை வந்து இப்படி சுத்தும் போது எக்ஸாக்டா இந்த இடத்துல தான் என்னோட ஃபோர்ஸ் அதிகமா இருக்கும். என் கை இந்த இடத்துக்கு வரும்போது எப்படி இருக்கும்? ஃபோர்ஸ் அதிகமா இருக்கும். சப்போஸ் நான் பேட்டை சுத்த ஆரம்பிக்கிறேன், இப்போ நான் பந்து வரத்துக்கு முன் ரொம்ப லேட்டா சுத்திட்டேன்னு வச்சுக்கோ, நான் கையை இங்க ஓங்கும் போதே வந்து என்ன பண்றோம்? பேட்ல பட்டுரும். அப்படி இல்லைன்னா வந்து நான் ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறம் பேட்ல பட்டுரும். அப்ப இந்த ரெண்டு பொசிஷன்லயும், இங்க இருக்கிற பொசிஷன்லயும் இங்க இருக்கிற பொசிஷன்லயும் நான் ஃபுல் ஃபோர்ஸ் கொடுக்க முடியாது. ஆனா இந்த இடத்துல இருந்தா ஃபுல் ஃபோர்ஸ் கொடுக்க முடியும். அப்ப கரெக்டா பால் நம்ம கிட்ட வரும்போது நம்ம கை கொடுக்கிற ஃபோர்ஸும் அது மேல அதிகமா இருக்கணும். ரெண்டும் ஒரே டைம்ல நடக்கணும். நீ கொடுக்கிற ஃபோர்ஸ் பால் உன் கிட்ட வரும்போது தான் நீ மேக்சிமம் கொடுக்கணும். அதை நம்ம டைமிங்னு சொல்லுவோம். அந்த டைமிங் தான் இங்க மொமெண்டம். நீ ஃபோர்ஸ் கொடுக்கிற, ஆனா அதை கரெக்டா எந்த நேரத்துல கொடுக்கிற, சரியா? அதை வந்து நம்ம இங்க இம்பல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ அந்த இம்பல்ஸ் வந்து கேட்ச் பிடிக்கும் போது கம்மியா இருக்கணும், ஆனா 6-4 அடிக்கும் போது அதிகமா இருக்கும். புரியுதா? 6-4 அடிக்கணும்னா அதிகமாகவும், அதே நேரத்துல கேட்ச் பிடிக்கும் போது கம்மியாகவும் இருக்கணும். அவ்வளவுதான் விஷயம். இப்ப இது எல்லாருக்கும் கிளியரா? இப்ப இது கிளியர் அப்படின்னா நம்ம இங்க லாஸ்ட் ஷார்ட் ஆன்சருக்கு வந்துருவோம். அதுக்கப்புறம் வில் டேக் அ லஞ்ச் பிரேக், சரியா? எல்லாரும் வந்து சாப்பிட்டு கூட வா. ஓகே. ஹவு டஸ் an astronaut float in a space shuttle? ஒரு ஆஸ்ட்ரோநாட் ஸ்பேஸுக்கு போறாரு அப்படின்னா அவர் எப்படி அங்க ஃப்ளோட் ஆகுறாரு? How does he float? ஒரு ஆஸ்ட்ரோநாட் ஸ்பேஸுக்கு போறாரு அப்படின்னா அவர் மேல எந்த விதமான எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகாது, சரியா? அவர் மேல என்ன ஆகாது? எந்த விதமான எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகாது. ஓகே. அது நம்ம எர்த்தாலையும் சரி, இல்ல ஸ்பேஸ்ஷிப்பாலையும் சரி. So by the first law of motion of acceleration on him is 0. நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா படி அவர் மேல இருக்கிற ஆக்சலரேஷன் 0வா இருக்கும். அதனாலதான் அவர் ஃப்ளோட் ஆறாருன்றாங்க. ஸ்பேஸ்ல ஒரு மேல எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கிடையாது. ஏன்? ஏன்னா ஒரு பக்கத்துல எந்த பிளானட்டும் இல்ல, எந்த ஸ்பேஸ்ஷிப்பும் இல்ல, அந்த ஸ்பேஸ்ஷிப்பால பெருசா ஃபோர்ஸ் வரப்போறது இல்ல. அப்போ அவர் மேல ஆக்சலரேஷன் 0. அதனாலதாங்க அவர் மிதக்கிறாரு அப்படின்றாங்க. சரியா? டவுட் சார் ஃபார் மிட் டர்ம் டெஸ்ட் கிவ் ரீசன் இருக்கா சார்? ப்ளீஸ் ரிப்ளை. ஆமா இருக்கும். 12th பிசிக்ஸ்ல 2 மார்க் 3 மார்க் படிக்க கஷ்டமா இருக்கு. டேய், எல்லாத்தையுமே நான் ஒன் ஷாட் ரிவிஷன் பண்ணிருக்கேன்டா. நலேந்திரன், கொஞ்சம் அதெல்லாம் பாத்துறியா? சரியா? இது எல்லாருக்குமே கிளியரா இந்த கொஸ்டின் வரைக்கும்? சரி, இப்போ என்ன பண்ணலாம்? ஒரே ஒரு நிமிஷம் லஞ்ச் பிரேக் விட்டுலாம். அந்த லஞ்ச் பிரேக் டைம் மட்டும் நான் எவ்வளோன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். சரியா? 1 minute. My dear boys and girls, lunch break எவ்வளவு நேரம் வேணும்? 20 minutes or 40 minutes. எவ்வளவு நேரம் ஆகும் சாப்பிட்டு வர? சண்டே வேற. சீக்கிரம் டக்குன்னு சொல்லு. ஐன்ஸ்டைன் படி கிராவிட்டியும் மாஸும் சேம்.
கண்ணு எனர்ஜியும் மாசும் தான் சேம். ஃபார்ட்டி தான் அதிகமாக இருக்குது. நான் பேசும்போதே ராதா சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க, அது நல்ல பிள்ளைக்கு அழகு. குட். சரி, இப்போ நம்ம வந்து என்ன செய்யலாம், வில் ஹாவ் அ 40 minute பிரேக். தென் நான் இதில் டைமர் போட்டே போயிடுறேன், சரியா? ஓகே, 40 minutesக்கு ஒரு பிரேக்கு. ஓகே, பிரேக் முடிஞ்சு கிளாஸ் அப்படியே ரெஸ்யூம் ஆகும். கிளாஸ்லாம் கட் ஆகாது, இதில் டைமர் ஓடினே இருக்கும். இதில் அப்படியே ஜீரோவுக்கு வரும்போது எல்லாம் இங்கே வந்துடும், சரியா? பாய் பாய் பாய்.
ஓகே, ஸோ நேரம் மைக்கே நான் பேசிகிட்டு இருந்திருக்கேன். இப்போ தான் மைக்கு மாட்டியாச்சு நம்ம. ஓகே டன். சாட்டும் இப்போ தான் ஆன் பண்ணுறேன். லஞ்ச் சாப்பிட்டாச்சா? லஞ்ச் சாப்பிட்டாச்சா? எஸ். ஓகே ஓகே சூப்பர். ஸோ do you want me to start the chapter and then have a icebreaker or first ஒரு icebreaker நம்ம இந்த 2 truth 1 lie game விளையாடிட்டு கேம்க்கு அப்புறமா நம்ம வந்து படிக்கலாமா? கேம் ஃபர்ஸ்டா இல்ல படிப்பு ஃபர்ஸ்டா? யாழினியன் சார் வந்து இப்போ he went to have lunch. நோப், நான் வந்து பிரேக்ஃபாஸ்டே லேட்டாக தான் சாப்பிட்டேன். ஸோ லேட்டாக தான் நான் வந்து பண்ண போகிறேன். ஐஸ் பிரேக்கர் கேம். ஓகே, ஒரு குயிக் கேம். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஃபர்ஸ்ட் லைன் வந்து என்னது அப்படின்னா, இது வரைக்கும் எனக்கு ஒரு வாட்டி கூட போன் ஃப்ராக்சர் ஆனது கிடையாது. அண்ட் செகண்ட் லைன் இஸ், ஒரு வாட்டி என்னோட தலைமுடி வந்து ஃபயர்ல எரிஞ்சிருச்சு. அண்ட் the third statement is, எனக்கு வந்து ஒரு வாட்டி நாய் என்ன ரொம்ப கடிச்சிருச்சு. மூணுமே நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டா இப்படி சொல்றீங்களே மேம்? சாரி, என்ன இது வரைக்கும் நாய் வந்து, ஐயோ லாஸ்ட் ஒன்லயே தேர்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகே, தேர்ட் ஸ்டேட்மெண்ட் நான் வந்து மாத்துறேன். நான் சொன்னதே நான் வந்து மறந்துட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ஒரு வாட்டி கூட எனக்கு வந்து போன் ஃப்ராக்சர் ஆனதே கிடையாது. அண்ட் செகண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஹேர் வந்து எனக்கு வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எனக்கு வந்து பேர்ன் ஆயிடுச்சு. அண்ட் தேர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஐ லைக் காஃபி ஸோ மச். எனக்கு இந்த காஃபி டீ வந்து ரொம்ப பிடிக்கும். வேணாம், தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டை நான் திருப்பியும் மாத்துறேன். தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டை நான் மீண்டும் வந்து மாத்துறேன், உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஃபிசிக்ஸ் வாஸ் த வெரி டஃப், வெரி ஈஸி சப்ஜெக்ட் ஃபார் மீ. ஃபிசிக்ஸ் தான் எனக்கு ஸ்கூல் டேஸ்ல வந்து ரொம்ப ஈஸியான ஒரு சப்ஜெக்டா வந்து இருந்துச்சு 11th 12thலாம். ஓகே, ஸோ 1 2 3 இது மூணுத்துல எது வந்து லை? இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் தோத்துட்டேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்க சொல்ற டேர் நான் பண்ணுவேன். நீங்க தோத்துட்டீங்க அப்படின்னா நான் வந்து நீங்க சொல்றத வந்து வளராதுங்க, யார் தோத்துட்டோமோ அவங்க வந்து அவங்க எதிரில் இருக்கவங்க பேச்ச கேட்கணும். So 1 or 2 or 3 எது வந்து லை? which is the lie? இதுல 2 ட்ரூ ஒரு லை. 1 2 3ல எது லை? கண்டுபிடிச்சிட்டாங்களா? which is lie? நீங்கலாம் தப்பா சொல்லிட்டு இருக்கீங்க, எல்லாருமே தப்பா தான் ஆன்சர் பண்றீங்க. நான் தேர்ட் ஒன்ன மாத்தி சொன்னதே வந்து உங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக தான். கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க. which is a lie? மெஜாரிட்டியா எல்லாரும் ஒரே இதுக்கு ஓட் பண்ணுங்க. இது வரைக்கும் எனக்கு ஒரு வாட்டி கூட போன் ஃப்ராக்சர் ஆனதே கிடையாது. என்னோட ஹேர் வந்து ஒரு வாட்டி பத்தி எரிஞ்சிருச்சு. அண்ட் தென் பிசிக்ஸ் இஸ் த ஈஸியஸ்ட் சப்ஜெக்ட் ஃபார் மீ. செகண்ட் இஸ் த, எல்லாருமே மேஜரா வந்து 2ம் 3யும் வந்து ஓட் பண்ணியிருக்கீங்க. எழுதிட்டு வந்து கரெக்டா பேசியிருக்கணும். இங்க வந்து உலர்னதுனால வந்து இதுவாயிடுச்சு. பார்ப்போம் ஃபைனலா யாரு அப்படி வந்து பார்க்கலாம். ஐ திங்க் யூ லைக் பிசிக்ஸ். ஐ லைக் பிசிக்ஸ். நான் என்ன சொன்னேன், எனக்கு பிசிக்ஸ் வந்து ரொம்ப ஈஸி அப்படின்னு வந்து சொன்னேன். எஸ் ஐ டூ. இப்போ நான் ட்ரூ சொல்றேன். ஐ லைக் பிசிக்ஸ், அதுல டவுட்டே கிடையாது. எனக்கு பிசிக்ஸ் ரொம்ப பிடிக்கும். இன்ஃபேக்ட் லாஸ்ட் இயர் நான் ஒரு நாள் 2-3 நாள் நான் பிசிக்ஸ் கிளாஸ் கூட எடுத்திருக்கேன் 11th 12th. பட் ஓகே, ஸோ வந்து இப்போ வந்து போலுடைய ஆன்சர் ரெஸ்பான்ஸ் பார்த்துடலாம். எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா போன் ஃப்ராக்சர் ஆனதே கிடையாதுக்கு வந்து நீங்கள் வந்து 15% ஓட் பண்ணியிருக்கீங்க. ஹேர் பற்றி எரிஞ்சது அப்படிங்கிறது வந்து லை அப்படின்னு 53% ஓட் பண்ணியிருக்கீங்க. ஃபிசிக்ஸ் வாஸ் ஈஸி ஃபார் மீ அப்படின்னு சொல்லிட்டு 32% வந்து ஓட் பண்ணியிருக்கீங்க. ஓகே, ஸோ நான் வந்து இப்போ போல வந்து எண்ட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இதில் வந்து லை எது அப்படின்னா physics was easy with a lie. எனக்கு வந்து இருக்கலே physics தான் ரொம்ப டஃப்பான ஒரு சப்ஜெக்டா வந்து இருந்துச்சு ஸ்கூல் டேஸ்ல. ரீசன்ட் டேஸா வந்து லைக் நான் வந்து காலேஜ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான்
எங்களுக்கு வந்து கம்பல்சரியா பிசிக்ஸும் படிக்கணும், கெமிஸ்ட்ரியும் படிக்கணும், ஜியாலஜி படிக்கணும், பயாலஜியும் படிக்கணும். இந்த மாதிரி இருக்கிறப்ப தான் எனக்கு பிசிக்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது. அண்ட் எஸ், போன் ஃப்ராக்சர் ஆனது கிடையாது, மாவுக்கட்டுலாம் போட்டது கிடையாது. ஹேர் பத்தி எரிஞ்சிருக்கு. ஆமா, ஒரு நாள் வந்து ஒருத்தங்க வீட்டுக்கு நான் வந்து போயிருந்தேன். அன்னைக்குன்னு பார்த்து என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, தலையெல்லாம் குளிச்சுட்டு இங்கேருந்து நல்லா முடி எடுத்து இப்படிதான் கிளிப்பு தான் போட்டிருந்தேன். ஓகே, ஆனா அப்போல்லாம் இன்னும் நிறைய முடி இருக்கும். அப்போதான் ஐ திங்க் ஸோ ஸ்கூல் முடிச்சு நான் அந்த காலேஜ் எல்லாம் போயிட்டு இருக்கிறப்போ, நம்ம ஸ்கூல் டேஸ்லாம் வந்து நம்ம தலை ரெட்டு செடை அழகா பின்னி எண்ணெய்லாம் போட்டப்போ நிறைய முடி வந்து இருக்கும். அவங்க வீட்டுல என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த ஷெல்ஃப் இருக்கும்ல, ஷெல்ஃப்ல வந்து குத்து விளக்கு ஏத்தி வச்சிருக்காங்க. நான் வந்து தெரியாம இப்படி போயிட்டு நான் பட்டக்க நின்றுட்டு இருக்கேன். அது வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பத்துக்கிச்சு போல அது பட்டக்கு எரிஞ்சிட்டு இருக்கு. ஆனா எனக்கு எதுவுமே தெரியல. ஏன்னா நமக்கு நம்ம ஸ்கின்னை ரீச் பண்ற வரைக்கும் நமக்கு சூடே தெரியாது இல்லையா. அப்புறம் வந்து அவங்க பட்டக்கு இன்ட்ரெஸ்டிங்கா ஏதோ பேசிட்டு இருந்தாங்க அங்க. நான் அப்படியே கதை கேட்டே இருந்தேன். அப்படியே அந்த இன்ட்ரெஸ்டிங்ல நான் நோட்டே பண்ணல. தென் தே கேம், பார்த்துட்டு எரியுது அப்படி சொல்லிட்டு டக்குன்னு தண்ணிலாம் ஊத்தி வந்து அணைச்சாங்க. நிறையாவே எரிஞ்சிருச்சு, சும்மா லைட்டா மட்டும் பத்திக்கல, நல்லாவே எரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் லைட்டா அந்த கட்டை எரிஞ்ச இடத்த மட்டும் லைட்டா கட் பண்ணிட்டு அப்படியே விட்டாச்சு. தென் தானா வளர்ந்துருச்சு. ஓகே, பட் எஸ், இட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். இது நடந்திருக்கு. அதனால நீங்களாம் தலை குளிச்சா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. பட் ஐ டென்ட் ஃபீல் பேட் அண்ட் ஆல். ஐ ஜஸ்ட் ஓகே, என்ன இருக்கு இப்போ அதுல, பரவாயில்ல போனா போட்டோம் அப்படிதான் இருந்துச்சு எனக்கு. இட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், இட்ஸ் லேர்னிங் அப்படிதான் இருந்துச்சு. தவிர நான் ஒன்றும் அப்போ ரொம்ப ஃபீல்லாம் பண்ணல. அப்படியே வச்சுச்சோ அப்படிலாம் ஒண்ணுமே நான் ஃபீல் பண்ணல. எதுவுமே கஷ்டமாலாம் இல்லை எனக்கு. ஆக்சுவலி எனக்கு எந்த ஃபீலிங்ஸுமே இல்லை. போனா போட்டோம் அப்படிதான் இருந்தேன். ஓகே, டன். ஸோ நீங்களாம் தோத்துட்டீங்க. வாட் ஆர் யூ கோயிங் டு டூ? தோத்துட்டீங்க, எல்லாருமே தோத்துட்டீங்க. வாட் ஆர் யூ கோயிங் டு டூ? நான் உங்களுக்கு வந்து நானே உங்ககிட்ட ஒரு ஆப்ஷன் கேட்கிறேன். நீங்க எல்லாம் வந்து டக்கு டக்குன்னு சாட்ல சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா நான் சொல்றதை நீங்க செய்யற மாதிரி ஆயிடும். நான் டஃபா கேட்டுருவோம் அப்புறம். ஆமா, போனால் போகட்டும் போடா. Yes, what will you do? Dare. அதான் என்ன பண்ணுவீங்க? சரி, ஓகே. ஸோ வந்து உங்களுக்கு வந்து ஒரு டார் என்ன தெரியுமா, லைவ் செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த சாட் செக்ஷன்ல you have to write about one good experience you had with a teacher. ஓகே, அது வந்து உங்க ஸ்கூல் டீச்சரா இருக்கலாம், உங்க டியூஷன் டீச்சரா இருக்கலாம், இல்லனா நம்ம வேதாந்தோடைய டீச்சர்ஸா வந்து இருக்கலாம். ஆனா இது டேர் கண்டிப்பா பண்ணணும். ஏதாச்சும் ஒரு குட் இன்சிடென்ட் ஹேப்பன்ட், இல்லனா உங்களுக்கு பிடிச்ச விஷயம், ஆர் நீங்க அவங்க கிட்ட வந்து நேர்ல சொல்லணும் அப்படின்னு நினைச்ச ஒரு விஷயம் சொல்ல முடியல அப்படின்னு உங்களுக்கு நடந்த ஒரு நல்ல விஷயத்தை பத்தி, இன்சிடென்ட்டை பத்தி நீங்க தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ இல்ல அழகா நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஷேர் பண்ணணும் கமெண்ட் செக்ஷன்ல லைவ் முடிஞ்சதுக்கு அப்புறமா. ஓகே, சோ ஒரு 50 பேர் தோத்தவங்க வந்து என்ன பண்ணணும், மறக்காம கமெண்ட் பண்ணணும். அதுதான் உங்களுடைய டேர். ஓகே, any good moment you had with a teacher. It can be any teacher. You can mention their name. Your favorite teacher ஆ இருக்கலாம், ஆர் ஏதோ நடந்த ஒரு நல்ல மொமெண்டா இருக்கலாம், நம்ம வேதாந்துல இருக்கிற டீச்சர்ஸா இருக்கலாம், இல்ல உங்க ஸ்கூல் டீச்சர்ஸ் யார வேணா, ஏதோ ஒரு நல்ல மொமெண்ட் பத்தி நீங்க அழகா எக்ஸ்பிளைன் பண்ணி பண்ணணும். அந்த தோத்த 50 பேரும் கண்டிப்பா கமெண்ட் பண்ணணும். அப்பதான் அடுத்த ட்ரூத் ஆர் டேர் கேம்ல நான் உங்களை நம்புவேன். நீங்க ஏதாவது டேர் கொடுத்தா நான் செய்வேன். ஓகே, yes, a reddish brown metal which combines with oxygen at less than 1370 Kelvin gives B. A black colored compound at temperature greater than 1370 Kelvin ல வந்து பாத்தீங்கன்னா C கொடுக்கும், அது ரெட் கலர்ல இருக்கு. ABC என்ன அப்படின்னு வந்து கேக்குறாங்க. சோ அந்த ரெட்டிஷ் பிரவுன் மெட்டல் வந்து என்னது, அந்த ரெட்டிஷ் பிரவுன் மெட்டல் வந்து என்னது, அது வேற எதுவும் கிடையாது, காப்பர். ஓகே, சோ வாட் இஸ் தட் ரெட்டிஷ் பிரவுன் மெட்டல்? இட் இஸ் காப்பர். ஓகே, சோ காப்பர் ஆக்சிஜன் கூட சேர்ந்து CuO ஃபார்ம் பண்ணுது. எப்போ? லெஸ் தேன், ஓகே, லெஸ் தேன் 1370 கெல்வின்ல. 1370 கெல்வினுக்கு கம்மி இருக்கக்கூடிய டெம்பரேச்சர்ல என்ன ஆகுது அப்படின்னா காப்பர் வந்து ஆக்சிஜன் கூட சேர்ந்து CuO, காப்பர் 2 ஆக்சைடு வந்து ஃபார்ம் ஆகுது. சரியா, காப்பர் 2 ஆக்சைடு வந்து நமக்கு ஃபார்ம் ஆகுது. இதே கிரேட்டர் தேன் 1370 கெல்வின்ல ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா, கிரேட்டர் அபவ் 1370
370 கெல்வின்ல ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா it forms copper 1 oxide Cu2O. சரியா? so greater than 1370 னா Cu2O form பண்ணும், less than 1370 னா CuO copper 2 oxide form பண்ணும். அவ்வளவுதான். அடுத்து சோ இந்த மாதிரி இது வந்து ஒரு பாக்ஸ் போட்டு எழுதுறப்போ கரெக்ஷன் பண்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியரா வந்து இருக்க போகுது. ஓகே, டன். so yes, பாத்தீங்க அப்படின்னா copper, what is the symbol? Cu. copper 2 oxide க்கு CuO, copper 1 oxide க்கு Cu2O. அதுதான் இந்த A, B and then C. okay, super. a silvery white metal, இந்த white metal வந்து என்னது? what is that silvery white metal? அந்த silvery white metal வந்து என்னது? அலுமினியமா, சில்வரா, பிளாட்டினமா, எது? it is அலுமினியம். okay, so அது ஆக்சிஜன் கூட சேர்ந்து B ஃபார்ம் பண்ணுது 800 டிகிரி செல்சியஸ்ல. அவ்வளவுதான், ஒரே ஒரு ரியாக்ஷன் தான் கேட்டிருக்காங்க. சோ அந்த சில்வரி ஒயிட் மெட்டல் வேற யாரும் கிடையாதுங்க, அது அலுமினியம். சோ அந்த அலுமினியம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஆக்சிஜன் கூட ரியாக்ட் பண்ணி அலுமினா பாக்சைட் Al2O3 அலுமினியம் ஆக்சைடு நமக்கு ஃபார்ம் ஆகுது. தென் நம்ம அதை பேலன்ஸ் பண்ணிருக்கோம், அவ்வளவுதான். ஓகே, நல்லா கவனிங்க. அலுமினியம் ஆக்சிஜன் கூட சேர்ந்து Al2O3. ஓகே, நல்லா கவனிங்க. ஆக்சிஜன் 3 இருக்கு, இங்க 2 இருக்கு. சோ பேலன்ஸ் பண்றதுக்காக இங்க 2 இங்க 3 போடுறேன். சோ 6 இருக்கு. அலுமினியம் 4 இருக்கு, சோ 4 போடுறேன். அவ்வளவுதான். greater than at 800 degree celsius. so 800 degree celsiusல நமக்கு அலுமினியம் ஆக்சைடு வந்து ப்ராடக்ட்டா கிடைக்கும். ஈஸி. அடுத்து along with cryolite and alumina, another substance is added to the electrolyte mixture. Name the substance and give one reason for the addition. So cryolite and alumina கூட சேர்ந்து இன்னொரு ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா எலக்ட்ரோலைட் மிக்சர் கூட ஆட் ஆகுது. என்னது அப்படின்னு வந்து கேக்குறாங்க. என்ன டவுட்? yes will give PDF. along with cryolite and alumina, another substance is added to electrolyte mixture is called as fluorspar. okay, fluorspar. okay, so cryolite and alumina கூட நம்ம வந்து என்ன ஆட் பண்றோம்? we are adding fluorspar. okay, so adding fluorspar, ஏன் நம்ம இந்த fluorspar வந்து நம்ம ஆட் பண்றோம் அப்படின்னா fusion temperature decrease ஆகிறதுக்காக. ஓகே, சோ இந்த எலக்ட்ரோலைட் உடைய ஃபியூஷன் டெம்பரேச்சர் வந்து நமக்கு டிக்ரீஸ் ஆகிறதுக்காக. ஓகே, டன். ஸ்டேட் 2 conditions necessary for rusting of iron. ஏண்டா புக் அண்ட் சைட் क्वेश्चन படிக்க மாட்டீங்களா? இது புக் பேக்ல இல்லனா படிக்க மாட்டீங்களா? எஸ். சோ 2 conditions necessary for rusting. துரு பிடிக்கணும்னா எந்த ரெண்டு விஷயம் வந்து கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு வந்து கேக்குறாங்க. ஓகே, சோ டெஃபினட்டா வந்து துரு பிடிக்கணும் அப்படின்னா எந்த ரெண்டு விஷயம் வந்து கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு வந்து கேக்குறாங்க. சரியா? the presence of water and oxygen is essential for rusting. so oxygen வேணும், அப்புறமா தண்ணி வாட்டர் வந்து வேணும். அந்த வாட்டர் எங்க இருக்கலாம்? அட்மாஸ்பியர்லயும் இருக்கலாம், இல்லனா அது வந்து தண்ணி ரெயின் வாட்டர் அந்த மாதிரி வாட்டராவும் இருக்கலாம். What is rust? Give the equation for the formation of rust. Okay, so rust அப்படினா என்னது? துரு அப்படினா என்ன? அந்த துரு ஃபார்ம் ஆகிறதுக்கான ஒரு ஈக்குவேஷன் வந்து என்னது அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, so rust is hydrated ferric oxide. okay, so rust அப்படிங்கிறது வந்து என்னது? hydrated ferric oxide. so Fe2O3.xH2O. clear? Fe2O3.xH2O. clear? so இந்த ரஸ்ட் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அயன் இருக்கா? நான் தனியா எழுதுறேன். அயன் இருக்கு. அயன்ல என்ன ஆகுது அப்படின்னா அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய இந்த ஆக்சிஜனும் அண்ட் தென் வாட்டரும் வந்து ரியாக்ட் பண்றாங்க. அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய இந்த ஆக்சிஜனும் அண்ட் தென் வாட்டரும் வந்து ரியாக்ட் பண்றாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா they are forming this hydrated ferric oxide Fe2O3.xH2O. சரியா? ஓகே, சோ இப்போ நல்லா கவனிங்க. நான் இப்போ பேலன்ஸ் பண்ண போறேன். எப்படி பேலன்ஸ் பண்றேன் அப்படிங்கறத பாருங்க. ஆக்சிஜன் பாரு 3 + 1, சரி வாட்டரை விட்டுரு, x வாட்டர் இருக்கு, அப்ப இங்கேயும் x வாட்டர்,
அதுல பிரச்சனை இல்லை. இங்க இருக்கிற ஆக்சிஜன் மட்டும் பாருங்க, 3 ஆக்சிஜன் இருக்கு, 2 ஆக்சிஜன் தான் இருக்கு. அப்போ நான் என்ன பண்றேன், இங்க 2 இங்க 3 போட்டா நமக்கு 3 2s are 6 3 2s are 6 6 ஆக்சிஜன் நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா அயன் பாக்குறேன், 2 2s are 4 அயன், சோ நான் இங்க 4 போட்டுக்கிறேன். So that's how I balance. So அயன் கூட ஆக்சிஜனும் ஹைட்ரஜனும் சேர்ந்துச்சு அப்படின்னா நமக்கு ரஸ்ட் ஃபார்ம் ஆகும். State the reason for addition of caustic alkali to bauxite ore during purification of bauxite. Okay, நான் இந்த ரியாக்ஷன் தனியா எழுதி போடுறேன். பட் என்ன கொடுத்திருக்காங்க, ஏன் வந்து caustic alkali நம்ம bauxite ore கூட ஆட் பண்றோம். ஓகே, bauxite உடைய பியூரிஃபிகேஷன்ல ஏன் வந்து நம்ம caustic alkaliயை வந்து நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு கேக்குறாங்க. Naturally, bauxite is not soluble in normal solvent. Okay, normal solvent வந்து நமக்கு அது என்ன பண்ணாது அப்படின்னா bauxite soluble மாத்தாது. ஓகே, அதான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா caustic alkaliயை bauxite கூட react பண்றோம் in the extraction of aluminium. So in the caustic alkali dissolve bauxite forming soluble sodium metacaluminate. இதுதான் important. இந்த word இருந்தாதான் மார்க்கே போடுவாங்க. ஓகே, so இந்த caustic இருக்கு இல்லையா, yes, caustic alkali. so இந்த caustic alkali வந்து என்ன பண்ணும், டவுட்னா என்ன டவுட்னு கேளுங்க, சரியா? so இந்த caustic alkali என்ன பண்ணும் அப்படின்னா bauxite கூட சேர்ந்து ஒரு soluble-ஆன சோடியம் மெட்டா அலுமினேட்டை ஃபார்ம் பண்ணும். சாலுபிளான சோடியம் மெட்டா அலுமினேட்டை வந்து ஃபார்ம் பண்ணும், சரியா? while impurities remain insoluble. இதே impurities வந்து நமக்கு என்ன ஆயிடும், soluble ஆகாது. impurities வந்து insoluble-ஆவே இருக்கும். and precipitate as red mud. கீழே அதெல்லாம் ஒரு ரெட் மட்டா கீழே நமக்கு precipitate ஆகிரும். இப்போ நல்லா கவனிங்க, அலுமினியம் இருக்கு. இந்த அலுமினியம் வந்து நமக்கு பியூரா இல்ல, அது கூட நம்ம காஸ்டிக் ஆல்கலி யூஸ் பண்றோம். அந்த ஆல்கலி தான் சோடியம் ஹைட்ராக்சைடு பிளஸ் வாட்டர், சரியா? நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அலுமினியம், சோடியம் ஹைட்ராக்சைடு அண்ட் வாட்டர் சேர்ந்து சோடியம் மெட்டா அலுமினேட் NaAlO2, சரியா? NaAlO2 இது வந்து எப்படி இருக்கும்னா சால்வெண்ட் கூட சாலுபிளா இருக்கும், சால்வெண்ட் கூட கலக்கிற மாதிரி சாலுபிளா வந்து இருக்கும், சரியா? பிளஸ் ஹைட்ரஜன் கேஸை வெளியில கொடுத்துரும். சோ இப்போ நீங்க கவனிச்சீங்கன்னா நம்ம இதை பேலன்ஸ் பண்ணணும், கரெக்டா? சோ how are we going to balance this? first ஆக்சிஜன் பார்க்கலாம். இங்க 2 ஆக்சிஜன், இங்க 1 2 ஆக்சிஜன், கரெக்டா இருக்கு. சோடியம் இங்க 1 இருக்கு அண்ட் இங்க சோடியம் 1 இருக்கு, கரெக்டா இருக்கு. அலுமினியம் 1 கரெக்டா இருக்கு. இங்க 3 போட வேணாம், ஹைட்ரஜனை ஃபர்ஸ்ட் கவுண்ட் பண்ணுவோம். ஹைட்ரஜன் 2 இருக்கு, இங்க வந்து பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் 2 + 1 3 இருக்கு. ஹைட்ரஜன் அங்க 2 இங்க 3. அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா இங்கேயும் 2 போட்டுக்கணும், இங்கேயும் 2 போட்டுக்கணும். அப்போதான் நமக்கு 2 2s are 4 4 ஹைட்ரஜன் நமக்கு இங்க இருக்கு. Okay, here I have 4 hydrogen. Sorry, 4 5 6 6 ஹைட்ரஜன் இருக்கு. சோ நான் இங்க 3 போட்டா எனக்கு இங்கேயும் 6 ஹைட்ரஜன் கிடைச்சிரும். இப்ப பாருங்க, 2 சோடியம் அப்ப இங்கேயும் 2 சோடியம், 2 அலுமினியம் அப்ப இங்கேயும் 2 அலுமினியம். ஆக்சிஜன் 2 + 1 3 ஆக்சிஜன், 4 ஆக்சிஜன், இங்கேயும் 4 ஆக்சிஜன், கரெக்டா இருக்கு, சரியா? ஓகே, சோ யூ நீட் டு பேலன்ஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. சோ இதுதான்டா முக்கியம். பாக்சைட் ஜெனரலா எனி சால்வெண்ட், நார்மல் சால்வெண்ட் கூட அது என்ன இருக்காது அப்படின்னா சாலுபிளா இருக்காது. அதனாலதான் நம்ம சாலுபிள் சோடியம் மெட்டா அலுமினேட், சாலுபிளா நம்ம சோடியம் மெட்டா அலுமினேட்டா அதை நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். அதுக்காக தான் நம்ம காஸ்டிக் ஆல்கலிய யூஸ் பண்றோம். Along with cryolite and alumina, another substance அதான் fluorspar. நம்ம இது ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஏன் நம்ம fluorspar யூஸ் பண்றோம்? ஏன்னா fusion temperature decrease பண்றதுக்காக. It lowers the fusion temperature. Fusion temperature lower பண்றதுக்காக. Is that clear for you?
எஸ் ஓகே. ஆமாண்டா, இது வந்து லாங் கொஸ்டின், பட் பிரிச்சு வந்து என்ன பண்ணலாம், ஷார்ட் கொஸ்டின்லயும் வந்து நமக்கு கேட்கலாம். சோ அடுத்த கொஸ்டின் நம்ம போகலாமா? வெரி குட். சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா they are asking the electronic configuration of metal A is 2 8 18 1. இப்போ எந்த மெட்டலுக்கு வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து இருக்கும்? கேன் யூ ட்ரை? எந்த மெட்டலுக்கு வந்து இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருக்கும்? ஜஸ்ட் கவுண்ட் த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், யூ வில் கெட் சம் ஐடியா. கவுண்ட் த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் டா, யூ வில் கெட் சம் ஐடியா. ஸ்மெல்டிங் பார்க்கலாம். இது காப்பர் கரெக்டா? காப்பர் கரெக்டா? How many of you say copper? What is the, how many electrons does it has? Very good, it is copper. சரியா? So 2 8 18 1 இருக்கக்கூடிய அந்த எலிமெண்ட் A வந்து என்னது அப்படினா, அந்த எலிமெண்ட் A வந்து என்னது அப்படினா it is copper. Okay, super. So இந்த காப்பர் உடைய அட்டாமிக் நம்பர் வந்து என்னது? அட்டாமிக் நம்பர் வந்து என்னது? கவுண்ட் பண்ணுங்க, எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணீங்கன்னா 29. Okay, 29. சரி, அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, when exposed to air, நீங்க அத வந்து ஏர்ல காட்னீங்க அப்படினா, and moisture அப்படினா water, அது வந்து B ஃபார்ம் பண்ணுமா, a green layered compound. பார்க்கலாமா? சோ காப்பர் வந்து நீங்க oxygen and then water கூட வந்து நீங்க ரியாக்ட் பண்றீங்க. oxygen and water கூட ரியாக்ட் பண்றப்போ it forms what? CuCO3. okay, it forms CuCO3. okay, what is CuCO3? copper carbonate form பண்ணும். சரியா? copper carbonate வந்து நமக்கு form பண்ணும் with the evolution of copper hydroxide. okay, so நல்லா கவனிங்க, இங்க இருக்கக்கூடிய இந்த காப்பர் என்ன ஆகுது அப்படின்னா ஏர்ன்றாங்க. அப்ப ஏர்ல என்னெல்லாம் இருக்கும்? ஆக்சிஜனும் இருக்கும், கார்பன் டை ஆக்சைடும் இருக்கும். ஓகே, சோ காப்பர் ஏர்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் and then கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் வாட்டர் கூட சேர்ந்து it is forming copper carbonate. ஓகே, காப்பர் கார்போனேட். நல்லா கவனிங்க. சோ Cu, இங்க இருக்கக்கூடிய CO2 பிளஸ் ஒரு ஆக்சிஜன் மட்டும் சேர்ந்து CuCO3 ஃபார்ம் பண்றாங்க. இப்ப மீதி பாருங்க, எனக்கு திருப்பி இன்னொரு காப்பர் வித் இங்க ஒரு ஆக்சிஜன் சேர்ந்துச்சுன்னா H2O2, அப்ப அது OH ன்னு எடுத்துக்கலாம். அதுதான் CuOH twice. சோ இப்ப இந்த காப்பர் மட்டும் 2 டைம்ஸ் இருந்தா போதும், நமக்கு இந்த ஈக்குவேஷன் கரெக்டா பேலன்ஸ்டா இருக்கு. சரியா? சோ இதுதான் நமக்கு அந்த கிரீனிஷ் லேயர் வந்து, இது வந்து ஒரே காம்பவுண்டரா, இது தனித்தனி காம்பவுண்ட் கிடையாது, இது வந்து ஒரே காம்பவுண்ட். நான் தெரியாம வந்து பிளஸ் போட்டேன். okay, this is a same compound, CuCO3 and then CuOH twice. okay, chapter கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருக்கு. என்ன கன்ஃபியூஷன்டா? what kind of confusion? important questions தரேன். first midtermக்கே நீங்க important question மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருந்தா அது ரொம்ப தப்பு. ஃபர்ஸ்ட் மிட்டம்க்கு வெறும் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन மட்டும் போறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்க வேண்டாம். அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் மிட்டம்க்கு இந்த ஃபர்ஸ்ட் மிட்டம் போர்ஷன்ஸ் நம்ம கொஞ்சம் தெளிவா படிக்கலாம். ஓகேவா? டன். சோ இது நம்ம பார்த்துட்டோம். சரியா? அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதே ஏ காப்பர் என்ன ஆகுது, நமக்கு கான்சென்ட்ரேட்டட் சல்பூரிக் ஆசிட் கூட ரியாக்ட் ஆகுது. சோ காப்பர் இஸ் ரியாக்டிங் வித் கான்சென்ட்ரேட்டட் H2SO4. it forms C and D along with water. அது வந்து என்ன ஃபார்ம் பண்ணுதா? CD நமக்கு வந்து ஃபார்ம் பண்ணுது along with water. okay, so do you know what? copper நம்ம சல்பூரிக் ஆசிட் கூட சேர்ந்தா it forms copper sulfate, CuSO4. அந்த காப்பரும் இந்த சல்ஃபேட் அயானும் சேர்ந்து காப்பர் சல்ஃபேட் ஃபார்ம் பண்ணிடும் with the evolution of sulfur dioxide and
water. SO2 and water. Okay. So, இப்போது நம்ம balance பண்ணணும். SO2 and then in the oxygen plus 2 hydrogen. கரெக்டா இருக்கு இல்லையா? கரெக்டா இருக்கு. ஒண்ணே ஒண்ணு தான் இடிக்குது. எது அப்படின்னா copper 1 தான் இருக்கு. SO4 ல SO4 கரெக்டா வந்துச்சு. And then SO2 அப்ப 2 சல்ஃபர் இருக்கு. அப்ப இங்க 2 போட்டுக்கோ. அப்போ ஹைட்ரஜன் 2 2s are 4. அப்ப இங்கேயும் 2 வரும். அப்ப ஆக்ஸிஜன் பாருங்க 2 plus 2 4 5 6 7 8. இங்க பாருங்க ஆக்ஸிஜன் அகைன் வந்து நமக்கு 4 2s are 8 ஆக்ஸிஜன் கரெக்டா இருக்கு. சரியா? சோ நம்ம இங்க வந்து தெளிவா வந்து எழுதலாம். காம்பவுண்ட் A வந்து என்ன நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்? A வந்து it is copper. So copper உடைய சிம்பிள் வந்து Cu. காம்பவுண்ட் B வந்து என்னது? காப்பர் கார்போனேட். காப்பர் கார்போனேட். ஓகே. சோ இந்த காப்பர் கார்போனேட் மட்டும் இல்ல, அது வந்து ஹைட்ரேட்டடாவும் இருக்கு. ஓகே, ஹைட்ராக்சைடும் கலந்து இருக்கு அதுல. சரியா? சோ அதுதான் Cu CO3 dot CuOH thrice. ஓகே, டன். சாரி, thrice இல்ல, twice. Then compound C வந்து என்னது? Copper sulfate. Okay, compound C வந்து என்னது? It is copper sulfate. Copper sulfate உடைய formula என்னது? CuSO4. And compound D வந்து என்னதுடா? What is compound D? It is sulfur dioxide. Okay, it is sulfur dioxide, which is SO2. Clear? Sulfur dioxide, SO2. Is that clear for everybody? Clear? Okay da, முடிச்சலாம். So இப்போ next வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம smelting process பார்க்க போறோம். ரொம்ப ஈஸி. It's a very important question. கிளியரா பார்க்கலாம். I think smelting ஓட முடியுதுன்னு நினைக்கிறேன்டா, இல்லையா? smelting அப்புறமா அந்த நமக்கு அந்த hot question மட்டும் தான் இருக்கு. ஓகே, so let's see the smelting. யாரெல்லாம் என்னுடைய smelting வீடியோ ஆல்ரெடி பார்த்துட்டீங்க? யாரெல்லாம் smelting வீடியோ ஆல்ரெடி பார்த்துட்டீங்க? இன்னும் மேபி ஒரு 10 minutesல the class completes. So அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஃபோக்கஸ்டா லிசன் பண்ணணும். கரெக்ட்டா? ஓகே. No live upgrade only today this live ma'am, because in the channel there is no live upgrade today வா. இல்லடா, லைவ் நேத்தே ஷெட்யூல் பண்ணி வச்சாச்சு. ஒன் டே பிஃபோரே இந்த லைவ் வந்து நமக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா ஷெட்யூல் ஆயிடும். சரியா? ஓகே. சோ லைக் பட்டனை ஸ்மாஷ் செய்யாதவர்கள் லைக் பட்டனை ஸ்மாஷ் செய்வோம். யாரெல்லாம் வந்து இன்னும் PDF டவுன்லோட் பண்ணிக்கலையோ, நான் கமெண்ட்ஸ்ல வந்து பின் பண்ணிருக்கேன். சோ அந்த PDF நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த PDF நீங்க என்ன பண்ணிக்கலாம்? You can download it. Okay, done. Super. So let's begin. சரியா? Okay guys. So what is the smelting process? So the smelting process ரொம்ப ரொம்ப ஈஸி, புரிஞ்சுக்கோங்க. நமக்கு 3 zone வந்து நமக்கு இருக்கும். ஓகே, bottom zone, middle zone and upper layer, upper zone. 3 zone வந்து நமக்கு இருக்க போகுது. இந்த bottom zoneல the temperature is going to be really high. மேலே போக போக அந்த temperature வந்து என்ன ஆயிட்டே இருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து கம்மி ஆயிட்டே இருக்கும். மேலே போக போக the temperature will decrease. ஓகே, so இந்த apparatus பேர் தான் blast furnace. இந்த apparatus நம்ம எப்படி வரைய போறோம் அப்படின்னா ஈஸியா நம்ம வரைய போறோம். ஓகே, look at this. எவ்வளவு சிம்பிளா வரைய முடியுமோ அவ்வளவு சிம்பிளா நம்ம வந்து என்ன பண்ண போறோம்? இந்த apparatus-அ வரைய போறோம். ரைட்? ஓகே, எவ்ரிபடி லிசன் பா. சோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா கீழே பாட்டம்ல ஒரு ரெக்டாங்கிள் போட்டுக்கோங்க. பாட்டம்ல ஒரு ரெக்டாங்கிள் போட்டுக்கோங்க. அதுக்கு மேல அதை விட கொஞ்சம் ஹைட் அதிகமாகவும் லென்த் கம்மியாகவும் இருக்கக்கூடிய ஒரு ரெக்டாங்கிளை போட்டுக்கோங்க. அதுக்கு மேல அதை விட சின்னதா இன்னொரு ஒரு ரெக்டாங்கிளை போட்டுக்கோங்க. சோ 3 ஸ்டெப்ஸ் நம்ம பாட்டம்ல ஃபர்ஸ்ட் வரையணும். என்ன பண்ணணும்? 3 படி, கோலுபடி மாதிரி 3 படி வந்து நம்ம வரைஞ்சுக்கணும். ஓகே, இப்போ என்ன பண்ணணும் நீங்க அப்படின்னா இந்த 2 ஸ்டெப்பையும் கம்பைன் பண்ற மாதிரி. ஓகே, பென்சில் ஒரே கலர் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். இந்த ஃபர்ஸ்ட் 2 ஸ்டெப்பையும் நீங்க கம்பைன் பண்ற மாதிரி draw a square. ஓகே, இந்த 2 ஸ்டெப்புக்கும் நடுவுல வந்து நீங்க வந்து என்ன பண்ணணும்? ஒரு ஸ்கொயர் வந்து வரையணும். அந்த ஸ்கொயர்ல இருந்து தான் நமக்கு வந்து என்ன வெளியில போகும் அப்படின்னா ஒரு அவுட்லெட் வெளியில போகும். You can draw like this.
யூ கேன் ட்ரா லைக் திஸ். ஒரு அவுட்லெட் வந்து நமக்கு வெளியில போகும். அந்த ஸ்கொயர்லேருந்து ஒரு சின்ன ஒரு பைப் மாதிரி கொடுங்க. இதுதான் நம்மளுடைய அவுட்லெட், வெளியில போகுது. சரியா? ஓகே. சோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த blast furnace உடைய சென்டர் பார்ட்டை சிம்பிளா வரைய போறோம். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா draw this. ஓகே. என்ன பண்ணுங்க, இப்படி ஃபர்ஸ்ட் சிலிண்டர் மாதிரி you first put this. ஓகே. இன்னும் கூட சைஸ் கம்மியா சின்னதா. ஓகே. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மேல கிளியர்? ஓகே. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா மேல அதே மாதிரியே நம்ம வந்து ரெக்டாங்கிள் வரைய போறோம். ஓகே. அதே மாதிரி ஒரு ரெக்டாங்கிள். ஓகே. ஒரு ரெக்டாங்கிளை போட்டுட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா யூ ஹாவ் டு ஒரு பெல் அண்ட் ஹாப்பர் நீங்க வந்து அதுல வரையணும். சோ வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பெல் அண்ட் ஹாப்பர் வந்து வரையலாம். சிம்பிளா வரையணும்டா. அவ்வளவுதான். ஓகே, தட்ஸ் இட். இவ்வளவுதான் நீங்க வரையணும் பெல் அண்ட் ஹாப்பருக்கு. இப்போ இதே நீங்க வந்து என்ன பண்ணலாம், ஒரு டபுள் லேயரா நீங்க வந்து வரைஞ்சுக்கலாம். ஓகே. எது நம்மளுடைய இது ஒரு லேயர் வரைஞ்சிட்டோமா, பக்கத்துல இது நீங்க அப்படியே டபுள் லேயர். ஓகே. சோ டபுள் லேயரா வரைஞ்சிருங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இங்க இருந்து ஒரு அவுட்லெட் கொடுக்க போறோம். இங்க இருந்து நம்ம வந்து ஒரு அவுட்லெட் கொடுக்க போறோம். ஓகே. சோ இந்த blast furnace உடைய இன்னர் லேயர்ல இருந்து ஒரு அவுட்லெட்டை வரைங்க. இன்னர் லேயர்ல இருந்து ஒரு அவுட்லெட். அவ்வளவுதான். ஓகே. சோ இப்போ ஒரு பைப், ரெண்டு பைப் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வந்து செட் பண்ணணும். கரெக்டா? ஓகே. சோ அதுக்காக தான் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா இந்த ரெக்டாங்கிள் போட்டுக்கோம்ல, இதுக்கு மேல ஜஸ்ட் இதே மாதிரியே ஒரு சிலிண்டர் மாதிரி ஒண்ணு போட்டுக்கோங்க. ஓகே. அண்ட் தென் அதோடைய கர்வ்ஸ் நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், சிம்பிள். ஓகே. சோ இப்ப ஸ்லாக் வெளியில போறதுக்கு ஒரு அவுட்லெட் நம்ம கொடுக்கணும். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவுட்லெட் மட்டும் பத்தாது, நீங்க ரெண்டு அவுட்லெட் கொடுங்க. ஒன்னு ஸ்லாகுக்கான ஒரு அவுட்லெட் அண்ட் தென் அயன் வரதுக்கான ஒரு அவுட்லெட். ஓகே. தேவையில்லாத இம்பியூரிட்டி வரதுக்கான ஒரு அவுட்லெட், அயன் வெளில வரதுக்கான ஒரு அவுட்லெட், ஹாட் ஏர் கேஸ் வந்து வெளில வரதுக்கான ஒரு அவுட்லெட். ஓகே. சோ இந்த டயகிராமை ஈஸியா எப்படி வரையிறது அப்படின்னு பார்த்தோமா. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், குட்டி ரெக்டாங்கிள், பெரிய ரெக்டாங்கிள், அதுக்கு மேல ஒரு அதை விட சின்னது, அதுக்கு மேல அதை விட ஒரு சின்னதா மூணு ரெக்டாங்கிள், அண்ட் தென் ஒரு ஸ்கொயர், அதுக்கு மேல ஒரு குட்டி சிலிண்டர். ரைட். அதுக்கப்புறமா இந்த blast furnace உடைய மெயின் பாடி பார்ட், மேல திருப்பி ஒரு ரெக்டாங்கிள், சென்டர்ல வந்து இந்த ஒரு குடம் மாதிரி அந்த குடுகுடு பாண்டிலாம் கையில அந்த டம்ரு மாதிரி ஒண்ணு வச்சிருப்பாங்க இல்லையா. எஸ். சோ அதை வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா வரைஞ்சிருங்க. ஓகே. அதுதான் பெல் அண்ட் ஹாப்பர். மூணு அவுட்லெட் இருக்கும். ஒரு அவுட்லெட் வந்து இந்த பாடி பார்ட்ல இருந்து போட்டுடலாம், இன்னும் ரெண்டு அவுட்லெட் வந்து இந்த ஸ்கொயர்ல இருந்து போட்டுருங்க. ஓகே. அவ்வளவுதான். சரியா? எத்தனை பேருக்கு இது கிளியரா புரிஞ்சது? எத்தனை பேருக்கு இது கிளியரா புரிஞ்சது? இப்போ நீங்க இந்த பார்ட்ஸ் வந்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னா மார்க் பண்ண போறீங்க. ஓகே. சோ லெட் அஸ் மார்க் தி பார்ட்ஸ். சோ இப்போ இந்த இதுடைய பார்ட்ஸ் வந்து நம்ம மார்க் பண்ணலாம். சோ இப்போ இதுதான் நம்மளுடைய பெல் அண்ட் ஹாப்பர். இதுதான் நம்மளுடைய பெல் அண்ட் ஹாப்பர். இந்த செட்டப் பேரு பெல் அண்ட் ஹாப்பர். டாப்ல இருக்குல்ல இந்த செட்டப் பேரு பெல் அண்ட் ஹாப்பர். அண்ட் இந்த அவுட்லெட் பேர் என்னது? வாட் இஸ் திஸ் அவுட்லெட்ஸ் நேம்? இந்த அவுட்லெட் உடைய பெயர் தான் வந்து ஹாட் கேசஸ். ஹாட் கேசஸ் வந்து இது வழியா வெளியில வந்துரும்.
ஏன்னா நம்ம கீழே ஹீட் ஆகும்ல, அப்ப அந்த ஹாட் கேசஸ் வந்து நமக்கு என்ன ஆயிடும், வெளியில வந்துரும். இன்னொரு வாட்டி அவங்க அந்த கும்மாப்பட்டி போட்டாங்கன்னா அவங்கள நான் பிளாக் பண்ணிடுவேன். ஓகே, டன். இப்போ இந்த மெயின் பிளாஸ்ட் ஃபர்னேஸ்க்குள்ள நமக்கு என்ன இருக்கும்? பிளாஸ்ட் ஃபர்னேஸ்க்குள்ள நமக்கு முக்கியமான 3 விஷயம் வந்து இருக்கும். அது என்னது அப்படின்னா, இட் இஸ் அயன் ஓர் and then copper, iron ore, copper, sorry copper இல்ல coke, iron ore, carbon தான் coke அப்படின்னு சொல்றோம், and then lime, calcium carbonate தான் lime அப்படின்னு சொல்றோம். இவங்க 3 பேரும் இருக்காங்க. then next டா, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 2 அவுட்லெட், கீழே இருக்கிற அவுட்லெட் வந்து அயன் வெளில வரதுக்காக, மேல இருக்கிற அவுட்லெட் வந்து இம்பியூரிட்டி வெளில வரதுக்காக, அதுக்கு மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா பைப் ஃபார் ஹாட் ஏர் பிளாஸ்ட். ஹாட் ஏர் நம்ம சப்ளை பண்றது, அது வழியா ஹாட் ஏர் வெளில போகுது, இது வந்து ஹாட் ஏர் சப்ளை பண்றோம். சோ பைப் ஃபார் ஹாட் ஏர் பிளாஸ்ட் அதை எழுதிருங்க. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ஸ்லாக் உடைய அவுட்லெட், அண்ட் இது வந்து நம்ம அயன், பியூர் அயன் உடைய அவுட்லெட். ஓகே, சோ இதுதான் நம்ம blast furnace உடைய structure. புரிஞ்சுதா? எத்தனை பேருக்கு கிளியரா புரிஞ்சது? இது வரையறது எவ்வளவு ஈஸி, ரைட்? இஸ் திஸ் ஈஸி ஆர் நாட்? ஈஸி ஆர் நாட்? இது ஸ்கேல் வச்சு தான் வரையணுமா? இல்ல, இல்லையா? ஜஸ்ட் பென் வச்சு, பென்சில் வச்சு கையாலேயே கூட வரையலாம். ஓகே, ஆனா சிம்பிளா வரைங்க போறோம். யாரும் எதுவுமே ஷேடிங்லாம் பண்ணவே வேண்டாம். இந்த டயக்ராம் and then பார்ட்ஸ் நம்ம மார்க் பண்றதுக்கு 1 மார்க். ஓகே, சோ ஒரு வாட்டி நம்ம வரைஞ்சு பார்க்கலாமா? கரெக்ட்டா எக்ஸாக்ட்டா 1 மினிட்ல முடியுதா அப்படின்னு பார்க்கலாமா? So here we are going to draw the blast furnace. Smelting 5 மார்க்ல கண்டிப்பா இந்த டயகிராமை நீங்க வந்து வரையணும். சரியா? சோ ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு ரெக்டாங்கிள் போட்டுக்கிறேன். அதுக்கு மேல அதை விட சின்ன சைஸ் ஒரு ரெக்டாங்கிள், அதுக்கு மேல அதை விட சின்ன சைஸ் ரெக்டாங்கிள். இப்போ I have to draw a square. இந்த ஃபர்ஸ்ட் ரெக்டாங்கிள் அண்ட் செகண்ட் ரெக்டாங்கிள் கவர் பண்ற மாதிரி ஒரு ஸ்கொயர். இந்த ஸ்கொயர்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா 2 அவுட்லெட். சோ ஃபர்ஸ்ட் அவுட்லெட் அண்ட் தென் செகண்ட் அவுட்லெட், 2 அவுட்லெட் வந்து வரையணும். ஓகே, சோ இப்போ இந்த கடைசி ரெக்டாங்கிளுக்கு மேல நான் என்ன பண்ணணும் அப்படின்னா I have to draw a cylinder. ஓகே, நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு சிலிண்டர் வந்து வரையணும். சரியா? சோ 1 and then 2. We can close the corners. Corners வந்து நம்ம இப்படி க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ அந்த blast furnace உடைய மெயின் ஸ்ட்ரக்சர். ஓகே, சோ நல்லா கவனிச்சீங்க அப்படின்னா இட்ஸ் வெரி வெரி ஈஸி, ரைட்? சோ என்ன பண்ணுங்க அப்படின்னா ஜஸ்ட் இப்படி ஒன்று அண்ட் தென் அந்த பக்கமும் இதே மாதிரி ஒன்று அண்ட் தென் மேலே நம்ம இதை இப்படி போல்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாம். கிளியர்? இப்போ அதுக்கு மேல இன்னொரு ஒரு ரெக்டாங்கிள் வந்து நம்ம வரையணும். அதுக்கு மேல இன்னொரு ஒரு ரெக்டாங்கிள் அண்ட் தென் த பெல் அண்ட் ஹாப்பர், ரைட்? சோ இந்த பெல் அண்ட் ஹாப்பர் ஸ்ட்ரக்சர். இப்போ இதுவே நமக்கு 2 லேயர்ஸா இருக்கும் இல்லையா? சோ அந்த ரெண்டாவது லேயரையும் நம்ம போட்டுடலாம். கரெக்டா? சோ this is second layer. clear? சோ இப்போ இதுல இருந்து நமக்கு வந்து ஒரு அவுட்லெட் வரையணும் இல்லையா? ஹாட் ஏர் கேஸ் வந்து நமக்கு வெளியில போகணும். சோ அந்த ஹாட் ஏர் கேஸ் வெளில போறதுக்காக இங்க வந்து நீங்க வந்து என்ன பண்ணிடணும், ஒரு அவுட்லெட் வந்து வரைஞ்சிடணும். அவ்வளவுதான். கிளியரா? சோ that's it. clear? so now மார்க் பண்ணணும் பார்ட்ஸ். so let's mark the parts. so first part இது வந்து என்னது? this is bell and hopper and இந்த அவுட்லெட் வந்து hot air gases வெளியில போறதுக்கான ஒரு அவுட்லெட் and hot air pass பண்றது எது மூலமா? இது மூலமா தான் the pipe for hot air blast. okay, and இதுல நமக்கு என்ன எடுத்துட்டு இருக்கோம்? iron,
கார்பன் ஆன கோக் எடுத்துட்டு இருக்கோம் அண்ட் லைம் வந்து எடுத்துட்டு இருக்கோம். தென் இங்க ரெண்டு அவுட்லெட் இருக்கும். ஒன்னு வந்து ஸ்லாக் அவுட்லெட் தேவையில்லாத வெளில போறதுக்கு அண்ட் இந்த அவுட்லெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அயனை கலெக்ட் பண்றோம் இல்லையா, சோ அயனுக்கான ஒரு அவுட்லெட். ஓகே, சோ இதுதான் நம்மளுடைய டயக்ராம் ஃபார் ஸ்மெல்டிங் ப்ராசஸ். கிளியர்? ஓகே, சூப்பர். சோ அடுத்ததா நம்ம இந்த டயக்ராம் இப்போ வந்து வரைஞ்சாச்சு. நம்ம வந்து இப்போ ஸ்மெல்டிங் ப்ராசஸை படிக்க போறோம். ஸோ நான் புக்ல படிச்சு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அப்புறம் சிம்பிளா நம்ம உங்களுக்கு நானே எக்ஸ்பிளைனும் பண்ண போறேன். சரியா? ஓகே. ஸ்மெல்டிங் இன் அ பிளாஸ்ட் ஃபர்னேஸ். அந்த apparatus பேர் தான் வந்து என்னது? பிளாஸ்ட் ஃபர்னேஸ். ஓகே, வாங்க, அந்த apparatus பேர் தான் blast furnace. The charge. சார்ஜ்னா என்ன? இப்போ what is charge பார்க்கலாமா? ஓகே, so the charge consisting of roasted ore. அந்த சார்ஜ்ல என்ன இருக்குன்னா roasted ore. roastedனா in presence of oxygenல நம்ம வந்து ஹீட் பண்ண ஒரு ore. ஓகே, and coke. cokeனா என்ன? கார்பன். கோக்னா என்ன? கார்பன். கோக்னா கார்பன், ரைட்? அண்ட் லைம்ஸ்டோன். லைம்ஸ்டோன் தான் கால்சியம் கார்போனேட். கால்சியம் கார்போனேட். சோ இந்த சார்ஜ் இருக்கு இல்லையா, அது வந்து நமக்கு என்ன ஒரு ரேஷியோல வந்து இருக்கு அப்படின்னா 8:4:1 ரேஷியோல இருக்கு. சோ இந்த சார்ஜ் இஸ் இன் தி ரேஷியோ 8:4:1. is melted in a blast furnace by introducing it through the hopper arrangement. மேல நம்ம ஒரு மூடி மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் வந்து பார்த்தோம் இல்லையா, சோ இந்த ஹாப்பர் அரேஞ்ச்மெண்ட் வழியா தான் நான் வந்து என்ன பண்றேன், இந்த சார்ஜை அந்த பிளாஸ்ட் ஃபர்னேஸ்க்குள்ள போடுறேன். யார் யார் இருக்காங்க? ஒரு கோக், லைம்ஸ்டோன். ஓகே, அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஃபர்னேஸ்ல 3 இம்பார்ட்டன்ட் ரீஜன் இருக்கு. ஒன்னு என்னது அப்படின்னா லோவர் ரீஜன். அந்த லோவர் ரீஜன் பேர் தான் கம்பஷன் ஜோன். நான் கண்டிப்பா கேள்வி கேட்பேன், இதுல இருந்து குவிஸ் கேட்பேன். அண்ட் மிடில் ரீஜன் என்னது அப்படின்னா ஃபியூஷன் ஜோன். மிடில் ரீஜன் என்னது? ஃபியூஷன் ஜோன். அண்ட் த அப்பர் ரீஜன் பேர் தான் ரிடக்ஷன் ஜோன். அப்பர் ரீஜன் வந்து என்னது? இட் இஸ் ரிடக்ஷன் ஜோன். வெரி குட். சோ லெட் அஸ் ரைட் இட் அவுட் ஈஸியா. சோ கவனிச்சீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து we are taking the charge. சார்ஜ் வந்து யாருப்பா? நம்மளுடைய அயன் ஓர் கோக் லைம்ஸ்டோன் தான். ஓகே, அயன் ஓர் கோக் அண்ட் லைம். என்ன ரேஷியோ? 8:4:1ல நம்ம வந்து எடுத்துக்கிறோம். and then it has 3 important region. என்ன region? lower region and middle region and then upper region. lower region க்கு பேர் என்னது? ஸ்பெஷல் நேம் என்னது? it is combustion zone. lower region க்கு பேர் என்னப்பா? combustion zone. middle region பேரு fusion zone and upper region பேரு reduction zone. so middle region க்கு பேர் என்னப்பா? it is fusion zone and upper region பேர் வந்து என்னது? reduction zone. question கேட்பேன், சரியா? it is இது பேஸ் தான் நான் டெஸ்ட் வைக்க போறேன் உங்களுக்கு. reduction zone. ஓகே, சோ நம்ம இப்போ பார்க்க ஆரம்பிக்கலாம். இது வரைக்கும் படிச்சது இதுதான். லோவர் ஜோன்ல கம்பஷன் ஜோன்ல டெம்பரேச்சர் என்ன தெரியுமா? 1500 டிகிரி செல்சியஸ். in this region நம்ம கோக் இருக்குல, கார்பன், the coke burns with oxygen to form carbon dioxide. நல்லா கவனிங்க, நம்ம கார்பன் வந்து ஆக்சிஜன் கூட சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகுது. இப்போ 1500 டிகிரி செல்சியஸ்னா எவ்வளோ ஹீட் வந்து நமக்கு லிபரேட் ஆகும்? எவ்வளோ ஹீட் வந்து லிபரேட் ஆகும்? அதுக்கு பேர் தான் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷனா ஹீட் வந்து லிபரேட் ஆகுது அப்படின்னு அர்த்தம், வெளியில விடுது அப்படின்னு அர்த்தம். சோ இந்த லோவர் ரீஜியன்ல டெம்பரேச்சர் என்ன? சார்ட்ல சொல்லுங்க. வாட் இஸ் த டெம்பரேச்சர்? 1500 டிகிரி செல்சியஸ். சோ இந்த லோவர் ரீஜியன்ல என்ன நடக்குது?
நம்ம கோக் இருக்கான்ல கார்பன் அவன் ஆக்சிஜன் கூட சேர்ந்து ஹீட் பண்றாங்க 1500 degree Celsiusல it is forming carbon dioxide plus heat. So this is a exothermic reaction. Exothermic reaction. அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அடுத்த ரீஜியன்ல மிடில் ரீஜியன்ல the region prevailsனா இருக்குன்னு அர்த்தம். prevailsனா இருக்கு. என்ன டெம்பரேச்சர்ல 1000 degree Celsiusல இருக்கு. இப்ப மிடில் ரீஜன் வரப்போ டெம்பரேச்சர் வந்து என்ன ஆயிருக்கு கொஞ்சம் 500 degree Celsius கம்மியா இருக்கு. In this region carbon dioxide is reduced to carbon monoxide. போன ரீஜன்ல நமக்கு வெளியில என்ன கிடைச்சது கார்பன் டை ஆக்சைடு கிடைச்சதுல அது என்ன ஆகுது அப்படின்னா கார்பன் கூட சேர்ந்து கார்பன் மோனாக்சைடா ஃபார்ம் பண்ணுது. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ரீஜன்ல ஹீட் வெளில போச்சுல அந்த ஹீட்டை அப்சார்ப் பண்ணி தான் அடுத்த ரீஜன்ல இந்த ரியாக்ஷன் நடக்குது. சோ ஃபர்ஸ்ட் ரீஜன்ல ஹீட் வெளியில ரிலீஸ் ஆகுது, அதனால பிளஸ் ஹீட்னு போடுறோம் ப்ராடக்ட்ல. அடுத்த ரீஜன்ல அவன் ஹீட் அப்சார்ப் பண்ணி தான் அந்த ரியாக்ஷன் நடக்குது, அதனால மைனஸ் ஹீட்னு போடுறேன். ஓகே, which is it is an endothermic reaction. It is absorbing heat and then happening. அடுத்து என்ன ஆகுது அப்படின்னா limestone decomposes to calcium oxide. நம்ம லைம்னு பார்த்தோம்ல அதான் அந்த calcium oxide. அது calcium carbonate. calcium carbonate தான் limestone. அந்த calcium carbonate வந்து calcium oxide ஆவும் கார்பன் டை ஆக்சைடாவும் பிரியும். இந்த ரெண்டு ரியாக்ஷனுமே எண்டோதெர்மிக்னா அந்த ஃபர்ஸ்ட் ரீஜியன்ல இருந்து வந்த டெம்பரேச்சரை அப்சார்ப் பண்ணி நடந்துச்சு. ஓகே, மூணாவதா என்ன நடக்கும் அப்படின்னா இந்த கால்சியம் ஆக்சைடு எனக்கு வேண்டாம். ஸோ அந்த கால்சியம் ஆக்சைடு சிலிக்கா கூட சேர்ந்து கால்சியம் சிலிகேட் ஸ்லாகா வெளியில போகுது. ஐ டோன்ட் வாண்ட் திஸ் கால்சியம் ஆக்சைடு, அதனால நான் அதை என்ன பண்றேன் சிலிக்கா SiO2 கூட சேர்த்து CaSiO3 ஸ்லாகா வெளியில தள்ளுறேன். சோ மூணு ரியாக்ஷன் நடக்குது. ஓகே, சோ பார்க்கலாமா எஸ். சோ நம்ம இத வந்து ஒரு வாட்டி நோட்ஸ் மாதிரி நம்ம வந்து எழுதலாம் இதுலயே. சோ எனக்கு இந்த மிடில் ரீஜன்ல என்னடா நடக்குது? கேன் யூ டெல் மீ வாட் இஸ் ஹேப்பனிங் எக்ஸாக்ட்லி இன் தி மிடில் ரீஜன்? செகண்ட் ரீஜன் வந்து என்னது? இட் இஸ் மிடில் ரீஜன். So middle region is otherwise called as fusion region. So இந்த fusion region வந்து என்ன டெம்பரேச்சர்ல நடக்குது? 1000 டெம்பரேச்சர் கம்மி ஆயிடுச்சு. கரெக்ட்டா? ஓகே. சோ இங்க இந்த கார்பன் டை ஆக்சைடு இருக்குல, இந்த கார்பன் டை ஆக்சைடு என்ன ஆகுதுன்னா கார்பன் கூட ரியாக்ட் பண்ணி it is forming carbon monoxide. Okay, it is forming carbon monoxide மைனஸ் ஹீட். ஏன்னா இது எண்டோதெர்மிக் ரியாக்ஷன், அங்கேருந்து வர ஹீட்டை அப்சார்ப் பண்ணி தான் நடக்குது. ஓகே, 1000க்கு பதிலா 100 தான் போட்டிருக்கீங்க. அப்புறம் என்ன ஆகுது? செகண்ட் ரியாக்ஷன் வந்து என்னது? கால்சியம் கார்போனேட். நம்ம லைம் இருக்குல்ல CaCO3 கால்சியம் கார்போனேட் வந்து என்ன ஆகுது? டீகம்போஸ் ஆகுது. ரைட், டீகம்போஸ் ஆகி கால்சியம் ஆக்சைடாவும் கார்பன் டை ஆக்சைடாவும் டீகம்போஸ் ஆகுது. இப்போ எனக்கு இந்த கால்சியம் ஆக்சைடு வேண்டாம், அதனால இந்த கால்சியம் ஆக்சைடு வந்து சிலிக்கா SiO2 கூட சேர்ந்து CaSiO3 கால்சியம் சிலிகேட் ஸ்லாகா வெளியில போகுது. அந்த ஸ்லாக் அவுட்லெட் வழியா அது ஸ்லாகா வெளியில போயிடுது. மூணு ரியாக்ஷனுமே 1000 டிகிரி செல்சியஸ்ல தான் நடக்கும். மூணு ரியாக்ஷனுமே 1000 டிகிரி செல்சியஸ்ல நடக்கும். ஓகே, சோ இதுதான் மிடில் ரீஜியன்ல நடக்குது. அடுத்து பாருங்க upper region. The temperature prevails at 400 degrees Celsius. The temperature prevails at 400. அதை விட டெம்பரேச்சர் கம்மி. In this region carbon monoxide reduces ferric oxide. So நம்மளோட அயன் ஓர் இருக்குல்ல ferric oxide, அது கார்பன் மோனாக்சைடு கூட சேர்ந்து அயன் தனியாவும் கார்பன் டை ஆக்சைடு தனியாவும் பிரிஞ்சிருவாங்க. இப்போ இந்த மோல்டன் அயன் இருக்குல்ல அத பாட்டம்ல நம்ம கலெக்ட் பண்றோம் ஸ்லாக ரிமூவ் பண்ணிட்டு. இப்போ எனக்கு அந்த கிடைச்சிருக்கிற அயன் பேர் என்னன்னா பிக் அயன். அந்த பிக் அயனை நான் நிறைய காஸ்ட்ல போடுறேன். காஸ்ட்னா அச்சு. அதை நான் மெல்ட் பண்ணி நிறைய அச்சுல போடுறப்போ எனக்கு அச்சு அயன் கிடைக்குது, which is காஸ்ட் அயன் எனக்கு கிடைக்குது. ஓகே, சோ நம்ம எழுதுவோமா இங்க என்ன ரியாக்ஷன் படிச்சோம் அப்படிங்கறத? எஸ், யாருக்கெல்லாம் கிளியரா புரியுது? How many of you clearly understand? Clear?
ஓகே வாங்கப்பா. சோ அப்பர் ரீஜியன் ரிடக்ஷன் ரீஜியன் என்ன டெம்பரேச்சர்? அப்பர் ரீஜியன் ரிடக்ஷன் ரீஜியன் என்ன டெம்பரேச்சர்? 400 டிகிரி செல்சியஸ். சோ 400 டிகிரி செல்சியஸ்ல நமக்கு வந்து என்னப்பா நடக்குது? ரிடக்ஷன் நடக்கும். சோ நம்மளோட அயன் ஓரை நம்ம இது வரைக்கும் யூஸே பண்ணாம இருக்கும். சோ Fe2O3 அயன் ஓர் கூட யாருப்பா இங்க யார் நமக்கு வெளில வந்திருக்காங்க? கார்பன் டை ஆக்சைடு இங்கேயும் கிடைச்சிருக்கு அங்கேயும் கிடைச்சிருக்கு. சோ அந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து சேர்ந்து இட் இஸ் ஃபார்மிங் அயன் மட்டும் தனியா பிரிஞ்சிரும். அயன் தனியா பிரிஞ்சிரும். அண்ட் தென் இந்த கார்பன் டை ஆக்சைடு இந்த ஆக்சிஜன் கூட சேர்ந்து அதையும் கார்பன் டை ஆக்சைடா மாத்திரும், CO2வா மாத்திரும். இப்போ நம்ம இதை பேலன்ஸ் பண்ணணும், ரைட்? நம்ம இதை என்ன பண்றோம் அப்படின்னா பேலன்ஸ் பண்றோம். எப்படி பேலன்ஸ் பண்றோம் பாருங்க. Fe2 இருக்கு, அங்க ஒரு Fe தான் இருக்கு. சோ நான் இங்க 2 போட்டுக்கிறேன். ஓகே, ஆக்சிஜன் பாருங்க 2 + 3 6 3 4 5 ஆக்சிஜன் இருக்கு. எனக்கு இங்க 2 ஆக்சிஜன் தான் இருக்கு. ஓகே, நல்லா கவனிங்க. Fe2O3 5 ஆக்சிஜன் 2 ஆக்சிஜன். எப்பயுமே நான் இதை என்ன பண்ண முடியாது, ப்ராப்பரா பேலன்ஸே பண்ண முடியாது இல்லையா? சோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இங்க நான் 3 போட்டுக்கிறேன், இங்கேயும் 3 போட்டுக்கிறேன். அப்போ 3 2s are 6. ஓகே, அண்ட் தென் இங்க நம்ம என்ன பண்றோம்? அதே 3 2s are 6 நமக்கு கரெக்டா கிடைக்குது. சரியா? ஓகே, சோ இப்போ இதுதான் நம்மளுடைய 3 ஸ்மெல்டிங் ரியாக்ஷன். ஓகே, இதுதான் நம்மளுடைய 3 ஸ்மெல்டிங் ரியாக்ஷன். ஓ, இங்க கார்பன் டை ஆக்சைடு இல்ல, கார்பன் மோனாக்சைடு. கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு ரெடியூஸே பண்ணாது, கார்பன் மோனாக்சைடு தான் ரொம்ப ரெடியூஸ் பண்ணும். 12th chapter 11 நீங்க சொல்லி கொடுத்த புக் பேக் பார்ட் 3 வரைக்கும் பாருங்க. நோட்ஸ் இது ஹெல்ப்ஃபுல், வெயிட்டிங் ஃபார் 9 line chapter 12. ஓகேடா, டன் மணிகண்டா. கிளியரா? சோ இப்போ பாருங்க கார்பன் மோனாக்சைடு கரெக்ட்டா இருக்கும். இப்போ நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் 3 + 3 6 6. கரெக்ட்டா இது மட்டும் கார்பன் மோனாக்சைடு மாத்திக்கோங்க. கிளியரா? சோ இதுதான் நம்மளுடைய ஸ்மெல்டிங் process. சோ இந்த ஸ்மெல்டிங் process கொஞ்சம் கஷ்டமா தான் வந்து இருக்கும்டா. சோ யாருக்கெல்லாம் வேணுமோ ஒரு வாட்டி என்ன பண்ணிக்கோங்க, நீங்க திருப்பி போயிட்டு நீங்க வந்து இதே வீடியோவை திருப்பி ரீகால் பண்ணி பாருங்க. இல்லைனா நான் தனியாக வீடியோ எடுத்து போட்டிருக்கேன், அதையும் பாருங்க. ஃபன் இன்னும் 3 கொஸ்டின் தான் முடிச்சுட்டு ஃபன் வச்சுக்கலாமா? மொத்தமா இன்னும் 3 கொஸ்டின் தான், ஹாட் கொஸ்டின் முடிச்சுட்டு ஃபன் வச்சுக்கலாமா? ஓகே, டன். சோ இப்ப 3 கொஸ்டின் தான்டா, இதை முடிச்சிடலாம். மெட்டல் 2 அவ்வளவுதான், இவ்வளவுதான்டா, இதோட முடியுது. சோ metal A belongs to period 3 and group 13. A in red hot condition reacts with steam to form B. A with strong alkali forms C. Find A, B, C in reaction. So சொல்லுங்கப்பா, படிச்சிருக்கீங்களா இந்த क्वेश्चन? படிச்சவங்க try and answer. ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க அப்படின்னா try and answer. metal A belongs to group 3 and period 3 and group 13 வந்து என்னது? that metal A வந்து என்னது? it is aluminium. அந்த metal A வந்து என்னது? it is aluminium. okay, A in red hot condition react with steam to form B. okay, A வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெட் ஹாட் கண்டிஷன்ல வந்து அது வந்து it reacts with steam. steamனா என்னது? நீர், ஆவி. சோ இப்போ இந்த அலுமினியம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டீம்னா வாட்டர், நல்ல சூடான வாட்டர். ஸ்டீம் கூட வந்து ரியாக்ட் பண்ணி நமக்கு வந்து என்ன ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா Al2O3 with the elimination of hydrogen. பேலன்ஸ் பண்ணலாமா? அங்க நம்ம 2 கொடுத்திருக்கோம் அலுமினியம்க்கு, சோ இங்க 2. ஓகே, and then coming to oxygen, அங்க 3 ஆக்சிஜன் இருக்கு, இங்க ஒரு ஆக்சிஜன் தான் இருக்கு. ஓகே, அப்ப நான் இங்க என்ன பண்றேன்? 3 போட்டுக்கிறேன். வாட்டர் 3 2s are 6. அப்ப நான் இங்கேயும் 3 போட்டாதான் எனக்கு 6 ஹைட்ரஜன் நமக்கு கிடைக்கும். ரைட்? சோ நமக்கு இப்ப காம்பவுண்ட் B வந்து என்னது? இட் இஸ் அலுமினியம் ஆக்சைடு. இட் இஸ் வாட்? அலுமினியம் ஆக்சைடு. இப்போ அடுத்து பாருங்க, A with strong alkali forms C. இப்போ இந்த அலுமினியம் வந்து இருக்குல்ல, அது வந்து ஸ்ட்ராங்கான ஆல்கலி கூட.
சோடியம் ஹைட்ராக்சைடு கூட சேர்ந்து ரியாக்ட் பண்ணி it is forming C. அது வந்து என்ன ஃபார்ம் பண்ணுது? C வந்து ஃபார்ம் பண்ணுது. சரியா? சோ என்னப்பா ப்ராடக்ட் கிடைக்கும்? Aluminium with sodium hydroxide forms C. Sodium meta-aluminate. நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? caustic alkali இதே ரியாக்ஷன் soluble ஆக்குது அப்படினு சொல்லிட்டு. So sodium NaAlO2 NaAlO2 sodium meta-aluminate வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும் with the elimination of hydrogen. இப்போ நம்ம இதையும் பேலன்ஸ் பண்ணணும். ஆல்ரெடி இந்த பேலன்சிங்கும் நம்ம பார்த்தோம். கரெக்ட்டா? சோ இதுவும் 2 நமக்கு வந்து இருக்க போகுது. அண்ட் இதுல மறக்காம வாட்டர் இருக்கும்டா. we use water also. ஓகே, soluble ஆக்கிறதுக்காக. அதனால தான் strong alkali, caustic alkali நம்ம இந்த ரியாக்ஷன் ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? சோ நமக்கு வந்து இங்க என்ன கிடைக்குது? சோடியம் மெட்டா அலுமினேட். இந்த சோடியம் மெட்டா அலுமினேட் வந்து நமக்கு எப்படி இருக்கும்? soluble-ஆ இருக்கும். சோ இந்த காம்பவுண்ட் C sodium மெட்டா அலுமினேட். சோடியம் மெட்டா அலுமினேட் வந்து நமக்கு காம்பவுண்ட் C. ஓகே, சூப்பர். இப்போ name the acid that renders aluminium passive. அப்படினா என்ன ஃபர்ஸ்ட்? render passive அப்படினா என்ன அர்த்தம் தெரியுமா? passivation அப்படினு வந்து சொல்லுவோம். சோ இப்போ passivation என்ன தெரியுமா? இப்போ அலுமினியம் மேல நான் வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர் ஒரு மெட்டலை நான் வந்து கோட் பண்றேன் அப்படின்னு வச்சுக்கோ. அந்த மெட்டல் என்ன ஆயிடும் அப்படின்னா வந்து ரியாக்ட் பண்ணிடும். சோ தட் உள்ள இருக்கிற அலுமினியம் வந்து அது வந்து என்ன பண்ணுது? ப்ரொடெக்ட் பண்ணுது. உள்ள இருக்கிற அலுமினியம் வந்து ரியாக்ட் பண்ண விடாம பாத்துக்கும். அதுக்கு பேர் தான் ரெண்டர்ட் பாசிவ். இந்த क्वेश्चनனால தான் எனக்கு சென்டம் போச்சு 10th பப்ளிக்ல கம்பல்சரி. மணிகண்டா சொல்றாங்க பாருங்க, மணிகண்டன் உங்க சீனியர், he is studying 12th standard. பாத்துக்கோங்க. அப்ப நான் வந்து இதெல்லாம் வந்து வராது தேவையில்லைன்னு ஹார்ட்ஸ் क्वेश्चनலாம் விட்டு போவாதீங்க, கம்பல்சரியில வரும். which acid that renders aluminum passive? எதுப்பா? do you know oxygen, nitric acid? எந்த acid? very good. concentrated or dilute sodium hydroxide. ஓகே, சோ அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா concentrated இல்லனா dilute HNO3. HNO3 அப்படிங்கிறது என்னது? நைட்ரிக் ஆசிட். நைட்ரிக் ஆசிட் அது என்ன பண்ணும் அப்படின்னா அலுமினியம் கூட யாரையுமே ரியாக்ட் பண்ணாம பாத்துக்கும். அது ஒரு லேயர் ஃபார்ம் பண்ணிடும், ஒரு ஆக்சைடு லேயர் ஃபார்ம் பண்ணிடும். சோ தட் அலுமினியமை யாரு கூடயுமே ரியாக்ட் பண்ணாம பாத்துக்கும். ஐடென்டிஃபை த பாண்ட் பிட்வீன் H and F in HF molecule. HFல ஹைட்ரஜனுக்கும் ஃப்ளூரினுக்கும் என்ன பாண்ட் வந்து இருக்கும்? என்ன பாண்ட் இருக்கும்? அயானிக் பாண்ட். ஓகே, என்னது? அயானிக் பாண்ட். ஏன்னா ஹைட்ரஜன் ஒரு எலக்ட்ரான் கொடுத்து அது H+ ஆயிடும். ஃப்ளூரின் அந்த எலக்ட்ரானை வாங்கிக்கும் F-. so give and take இருக்கிறப்போ it forms ionic bond. how does the property vary in period and groups? எப்படி வந்து எனக்கு ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியும் வந்து மாறுது அப்படின்னு வந்து கேக்குறாங்க. சரியா? சோ நம்ம இதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா எழுதலாம். எலக்ட்ரோ நெகட்டிவிட்டினா என்ன? எலக்ட்ரோ நெகட்டிவிட்டினா என்னப்பா? tendency to attract the shared pair of electrons இல்லையா? so along period and down the group. okay, so listen, what is happening here அப்படினு பாத்தீங்கன்னா electronegativity along the period நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா it increases or decreases? it increases ஆனா down the group decreases. okay, so அடுத்த property I am going to take, which is nuclear charge. அது என்னது அப்படினா nuclear charge, effective nuclear charge. effective nuclear chargeனா இந்த proton outermost orbital இருக்கிற எலக்ட்ரானை pull பண்றதுக்கு பேர் தான் effective nuclear charge.
ஓகே, குயிக்லி எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் என்ன ஆகும்? இவங்க சூப்பராக டீச் பண்ணுவாங்க கெமிஸ்ட்ரி, அதனால நீ கண்டிப்பாக பயோமேக்ஸு இவங்க இருக்கிற வரைக்கும் இப்போ என்னோட தங்கச்சிக்கு உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணேன். ஓ ஓகே ஓகேடா மணிகண்டா, டன். ஐ கிவ் பிடிஎஃப் தரேன். எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் வந்து நமக்கு என்ன ஆகும் அலாங் பீரியட்? ஃபாஸ்டாடா குயிக்லி. Effective nuclear charge, what happens? It increases or decreases? Electronegativity வந்து நம்ம வந்து பார்த்தோம், along the period it increases. Okay, நம்ம அதே வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா electronegativity அப்புறமா நம்ம வந்து see for the ionization energy. Okay, நம்ம periodic property படிப்போம். Ionization எனர்ஜி. அயனைசேஷன் எனர்ஜினா என்ன தெரியுமா? ஒரு அயான் ஒரு எலக்ட்ரானை எனக்கு ரிமூவ் பண்றதுக்கு how much energy do I need? Okay, so ionization energy நமக்கு என்ன ஆகும்? It increases along the period and decreases down the group. Okay, அடுத்து வந்து எலக்ட்ரான் அஃபினிட்டி. எலக்ட்ரானை பிடிக்கிற தன்மை, அதுதான் எலக்ட்ரான் அஃபினிட்டி. So electron affinity வந்து என்ன ஆகும்? அதேதான், same, increases and then decreases. Okay, increases and then decreases. ஒன்னு மட்டும் தான் டிஃபரெண்டா பிஹேவ் பண்ணும், அது என்னது அப்படின்னா அட்டாமிக் ரேடியஸ். ஓகே, அட்டாமிக் ரேடியஸ் இல்லனா அட்டாமிக் சைஸ். அட்டாமிக் ரேடியஸ் இல்லனா அட்டாமிக் சைஸ் மட்டும் தான் டிஃபரெண்டா பிஹேவ் பண்ணும். என்ன ஆகும் அப்படின்னா along the period அது வந்து நமக்கு டிக்ரீஸ் ஆகும் and down the group வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். சரியா? சோ இத நீங்க என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு டேப்லோ காலம் மாதிரி போட்டு நீங்க வந்து எழுதலாம். ஓகே, எஸ். சோ முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். ஓகே, ஐ வில் அப்டேட் தி பிடிஎஃப் as well. சோ எப்படி போச்சு இன்னைக்கு செஷன்? இன்னைக்கு செஷன் எப்படி போச்சு? பயாலஜிக்கு ஆல்ரெடி ஆஷா மேம் உங்களுக்கு சாப்டர் வைஸ் நடத்தி போட்டுருக்காங்கடா. அந்த வீடியோஸை யாரெல்லாம் பயாலஜி படிக்கலையோ பாருங்க, ஒவ்வொன்றும் நடத்தி போட்டிருக்காங்கடா. கிளியரா? ஓகே, குட், சூப்பர். ஐ கிவ் யூ தி பிடிஎஃப். யாரெல்லாம் வந்து பிடிஎஃப் அந்த ஐஸ் பிரேக்கர்ஸ்ல இது பண்ணீங்களோ கண்டிப்பா வந்து சாட் செக்ஷன்ல உங்க குட் எக்ஸ்பீரியன்ஸ் வித் டீச்சர் வந்து போடுங்க. ஆல்சோ இன்னைக்கு செஷன் வந்து எப்படி போச்சு, ஐஸ் பிரேக்கர் எப்படி இருந்துச்சு, ஜாலியா இருந்துச்சா, ஹாப்பியா இருந்துச்சா அப்படிங்கறத வந்து கண்டிப்பா சொல்லுங்க. 12th ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் டு கமெண்ட் so well. ஓகே, நீங்களும் கண்டிப்பா என்ன பண்ணுங்க, இன்னைக்கு எப்படி போச்சு வித் ஃபன் அண்ட் தென் கிளாஸ். நம்ம வந்து என்ன ஒரு 2 hours ஆயிருக்குமா கிளாஸ் ஆரம்பிச்சு, 3-4 hours ஆக போகுது. ஸோ உங்களுக்கு எப்படி போச்சு, ஹாப்பியா இருந்துச்சா, ஜாலியா இருந்துச்சா அப்படிங்கறத வந்து லெட் மீ நோ இன் த கமெண்ட் செக்ஷன். கிளியரா? இன்னைக்கு யார் சார் அண்ட் ஷாவனி மேம் கிளாஸ் எப்படி போச்சு அப்படிங்கறத டெஃபினட்டா லைவ் பாக்குற ஒருத்தருமே உங்க நேம் போட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, பிடிஎஃப் வந்து நான் லிங்கா நாளைக்கு காலையில தான் மாத்த முடியும். ஸோ நாளைக்கு காலையில ஐ வில் கிவ் யூ த லிங்க். ஓகே, டன். ஹாப்பி. இன்னைக்கு எனக்கு ஜாலியா போச்சு, டைம் போனதே தெரியல ஆக்சுவலி. ஓகே, கண்டிப்பா எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்க, லைவ் முடிஞ்சதுக்கு அப்புறமா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகே, சோ முடிச்சிடலாமா? என் கொடுத்துடலாமா? ஐஸ் பிரேக்கரா என்ன பண்றது, எனக்கு ஐடியா இல்லையே. இப்போ ஐஸ் பிரேக்கரா என்ன பண்ணலாம்? டெல் மீ சம்திங், கிவ் மீ சம் ஐடியா. ஓகே, குட், சூப்பர், நைஸ். ஆப்டிக் லெசன். ஓகேடா, ஆப்டிக்ஸ் யார் சார் லாஸ்ட் இயர் நடத்தினது இருக்கு, யாருக்கெல்லாம் வேணுமோ சொல்லுங்க, நான் லிங்க் அனுப்புறேன். லாஸ்ட் இயர் நடத்தி நம்ம சேனல்ல வீடியோஸ் இருக்கு, நான் அனுப்பி விடுறேன். ஏதாச்சும் உங்க பெஸ்ட் இன்சிடென்ட், நிறைய என் லைஃப்ல பெஸ்ட் இன்சிடென்ட் நடந்திருக்கு. பயாலஜி மேம் ஆல்ரெடி நடத்தி போட்டிருக்காங்கடா, போன வாரம் தான் நடத்தினாங்க, அதனால அதை பாருங்க. ட்ரூத் ஆர் டேர்? டேர் சொல்லுங்க. எம்பராஸ்டு இன்சிடென்ட்டும் நிறைய நடந்திருக்கு. ஓகே, மேக்ஸ் மேரத்தான் டெஃபினெட்லி ஐ டெல் ஜெனஸ்ருதி மேம் தான். ஜெனஸ்ருதி மேம்கிட்ட நான் சொல்லிடுறேன்.
ஓகே டன். 18th லெசன் வந்து நான் உங்களுக்கு கேளுங்க, நான் உங்களுக்கு லிங்க் சென்ட் பண்ணி வைக்கிறேன் பயாலஜிக்கு. சரியாடா? ஓகே ஓகே கைஸ், ஸோ ஜாலியாக போச்சு. ஸ்கூல் டைமில் வந்து எம்பராசிங் இன்சிடென்ட்டா? ஸ்கூல் டைமில் எம்பராசிங் இன்சிடென்ட் சொல்லலாமா வேணாமா அப்படி வந்து தெரியல. ஸோ டோன்ட் டூ தேட். ஓகே வேணாம், நான் சொல்ல மாட்டேன். அது நான் எம்பராசிங் கூட கிடையாது, அது வந்து இட்ஸ் எ வெரி ஃபன் ஈவெண்ட். அது சொல்லக்கூடாது, இது வந்து லீகலி வந்து தப்பான. சரி யார்ட்டையும் சொல்லக்கூடாது சரியா? நான் வந்து அப்போ வந்து அது எம்பராசிங் கிடையாது. வேற ஏதாச்சும் ப்ளீஸ் சொல்லுங்க. ஓகே எம்பராசிங்லாம் கிடையாது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபன் மொமெண்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். ரொம்ப சின்ன கிளாஸ் அது. ஏதோ ஒரு ஈவினிங், நான் நல்லா தான் படிப்பேன், ஆனால் வந்து எனக்கு மத்தியானத்துக்கு மேலே அந்த கிளாஸ் பீரியட் வந்து ரொம்ப போரிங்காக வந்து இருந்துச்சு. ஓகே அப்போ வந்து எங்கள் கிளாஸில் ரொம்ப பயப்படுற ஒரு பொண்ணு வந்து இருப்பா. ஐ திங்க் அவள் பேர் வந்து சாருமதி அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவள் வந்து ரொம்ப அந்த பயப்படுவா. ஏதோ ஒரு பொய் சொன்னா கூட அவளுக்கு வந்து இல்லை இது பொய்யா உண்மையானலாம் யோசிக்க மாட்டா. அதெல்லாம் அவ்வளோ குட்டி வயசு சரியா, ரொம்ப குட்டி வயசு. ஐ திங்க் ஒரு 6th ஸ்டாண்டர்ட் அவ்வளோதான் இருக்கும்னு நினைக்கிறேன். 6th or 7th இருக்கும். ஆமாம் நான் சாங்கே பாடுறேன். அதுக்கு நான் அதை சொல்கிறதுக்கு நான் சாங்கே பாடிட்டு போயிடுவேன். சாங் வேணுமா இல்லை அந்த இன்சிடென்ட் வேணுமா? இன்சிடென்ட் இவ்வளோ தூரம் ஆரம்பிச்சுட்டு சொல்ல மாட்டேங்க சொல்லி நான் வந்து அந்த பொண்ணு என்னை கண்டுபிடிச்சி ஜெயிலில் போட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? சாங்கா இன்சிடென்ட்டா? சாங் ஆர் இன்சிடென்ட் குயிக்லி ரெண்டுமே எல்லாம் கிடையாது. ஆமாம் இன்சிடென்ட். போல் போடுவோமா? போல்லாம் வேணாம், ஃபாஸ்ட்டாக சொல்லுங்க, நம்ம கிளாஸை முடிச்சிடலாம். இன்சிடென்ட் சாங் ஃபாஸ்டா, இன்சிடென்ட் சாங். ஓகே இன்சிடென்ட்டே சொல்கிறேன். அப்போ வந்து எனக்கு வந்து ரொம்ப வந்து அந்த கிளாஸில் வந்து இட் வென்ட் போரிங். ஸோ ஐ வாண்ட் டு கேன்சல் த கிளாஸ். அதனால நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, அந்த பொண்ணு ரொம்ப அழுவா, எல்லாத்துக்குமே ரொம்ப ஓவர் ரியாக்ட் பண்ணுவா, அந்த மாதிரி ஒரு பொண்ணு. நான் வந்து அவள் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, பேக்கில் வந்து வேறு ஒரு ஹேண்ட் ரைட்டிங்கில் வந்து ஒரு பேப்பரில் வந்து கிளாஸில் வந்து பாம் வச்சுருக்கோம் வந்து கரெக்டாக 3:30க்கு தான் அந்த கிளாஸ் ஆரம்பித்த டைம். ஓகே 3:30க்கு அந்த பாம் வந்து வெடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி ஒரு பேப்பரில் கசக்கி அவள் பேக்குள்ளே நான் வந்து போட்டேன். ஸோ அந்த மேம் உள்ளே வந்தோடனே எனக்கு அந்த கிளாஸும் கட் பண்ணணும், ப்ளஸ் அந்த பொண்ணையும் வந்து, அந்த பொண்ணு உடனே ஃப்ரெண்டு தான், ஒன்றும் எதிரிலாம் கிடையாது. ஸோ வந்து அந்த பொண்ணு அதை பார்த்துட்டு உடனே பயந்து போயிட்டு அழுக ஆரம்பிச்சிட்டா. அப்படி வந்து ஒரு இன்சிடென்ட் நடக்க ஆரம்பித்தோடனே ப்ராங்க் பண்ணோன்னே வந்து என்ன ஆகும், கிளாஸில் வந்து அந்த டீச்சரும் வந்து அச்சோ யார் இப்படி பண்ணுச்சு, யார் இப்படி பண்ணது, ஐ எம் கோயிங் டு ஃபைண்ட் திஸ் அவுட், ஹூஸ் ஹேண்ட் ரைட்டிங் இஸ் திஸ் அப்படிலாம் சொல்லிட்டு அந்த மேம் வந்து திட்டியே அந்த கிளாஸ் ஃபுல்லாக வந்து போயிடுச்சு. டெஸ்ட்டோ ஏதோ சொன்னாங்க, எனக்கு பிடிக்கல, போரிங்காக இருந்துச்சு, அவ்வளோதான். ஸோ அந்த கிளாஸும் வந்து கம்ப்ளீட்டாக கட் ஆகிடுச்சு. ப்ளஸ் அந்த பொண்ணு ரொம்ப ரியாக்ட் பண்ணிட்டால, ஐயோ மேம் நான் செத்துருவேன் மேம், 3:30 ஆயிடுச்சு மேம், டைம் ஆயிடுச்சு, இந்த பீரியட் முடியறதுக்குள்ள நான் செத்துருவேன்னு போட்டிருக்கு, பாம் வச்சிருக்கோம், கிளாஸ்க்குள்ள பாம் வச்சிருக்கு, இந்த பீரியடுக்குள்ள இந்த கிளாஸ் வந்து அழிஞ்சிரும் அப்படி. ஸோ எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு, சுற்றி இருக்கிறவங்களுக்குலாம் தெரியும் இது ஃபன்னு, யாரோ பண்ண ப்ராங்க் அப்படின்னு. டீச்சருக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். ஆனா வந்து அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் ரொம்ப பயப்படுற மாதிரி ஒரு டைப்பா. அதனால அவளை சமாதானம் பண்ணி கிளாஸ்ல யார் இப்படி பிராங்க் பண்ணுது அப்படின்னு திட்டுறதுக்கே வந்து அந்த கிளாஸ் ஃபுல்லா டைம் ஓடிடுச்சு. ஒரு மாதிரி ஃபன்னா போச்சு, ஜாலியா போச்சு. ஓகே ஸோ இதுதான் அந்த இன்சிடென்ட். டு நாட் ட்ரை திஸ், டோன்ட் டூ திஸ். ஓகே ஏன் அப்படின்னா திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் திங், இது வந்து ஒரு ராங்கு. ப்ராங்கா ஜாலியாக எடுத்துக்கிட்டா பரவாயில்ல, ஒரு சில பேர் ரொம்ப சீரியஸாக எடுத்து அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது? அதனால டோன்ட் டூ தீஸ் டைப்ஸ் ஆஃப் ப்ராங்க். ஓகே சம்டைம்ஸ் மேபி இப்போ வந்து அது ப்ராங்க்னு தெரியாமல் உங்களை போலீஸில் கூட பிடிச்சி கொடுத்துடலாம். ஸோ டோன்ட் டூ தேட். ஓகே சாங்கெல்லாம் கிடையாது, ஒன்று தான், ஏதோ ஒன்று தான் நான் சொன்னேன், இது ஒன்று தான். அடுத்த கிளாஸில் இதே மாதிரி ஒரு லாங் மேரத்தானில் நம்ம வந்து சாங் படிக்கலாம். ஓகே ஸோ தடா பாய், தேங்க்யூ. நான் சாங் பாடணும்னா இந்த வீடியோக்கு கீழே 100+ கமெண்ட்ஸ் வந்து இருக்கணும். நீங்கள் இன்னைக்கு கிளாஸ் எப்படி போச்சு அப்படிங்கிறதையும் எக்ஸ்பிளைன் பண்ணி போடுங்க. உங்களுக்கு புரிஞ்சுதா, யூஸ்ஃபுல்லாக இருந்ததா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். ப்ளஸ் சம் குட் இன்சிடென்ட்டை பற்றியும் நீங்கள் வந்து டிஸ்கிரைப் பண்ணி போடுங்க. 100 கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா the next time when I meet you I will sing a song. That is the dare. Okay so bye. Thank you. I'm going to end the live session right now. உங்களுக்கு question homework quiz கொடுத்தல